வணக்கம் நண்பர்களே. ரேவதி அசோக் தமிழ் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் ஆர்ஜே சித்ரா. இப்போ நாம கேட்க போற கதை வண்ணவிழி மானே. ஆசிரியர் ரேவதி அசோக். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டுடுங்க. வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 1. பாண்டிச்சேரி. பனி விலகும் காலை வேளையில் குயில்கள் பூபாலம் இசைக்க பறவைகள் தங்கள் வேலைகளை தொடங்கியது. நிலவு தன் இரவு பணியை முடித்துக் கொண்டு திரும்பவும் சூரியன் காலை பணிக்கு வந்து கொண்டிருப்பதை பூக்கள் தலையசைத்து வரவேற்றது. குக்கூ! அலாரம் 6 மணிக்கு தனக்கு கொடுத்த வேலையை கச்சிதமாக செய்ய மார்கழி பணிக்கு இதமாக ரஜாயை இழுத்து போர்த்தி உறங்கிக் கொண்டிருந்த லிதிக்கு ஸ்விட்ச் தட்டினார் போல உறக்கம் கலைந்தது. அலார குயிலின் தலையில் தட்டி அடக்கிவிட்டு சோம்பலுடன் எழுந்து சிறு கொட்டாவையுடன் கைகளை தூக்கி சோம்பல் முறைத்தாள். வேகமாக எழுந்து செய்யப்போவது ஒன்றுமில்லை என்பதால் பக்கத்தில் வைத்திருந்த கைபேசியை எடுத்து ஏதும் அழைப்புகள், குறுஞ்செய்தி வந்திருக்கிறதா என்று சோதித்தாள். தோழியின் குட் மார்னிங் குறுஞ்செய்திக்கு புன்னகையுடன் பதில் கூகுளில் குட் மார்னிங் இமேஜை தேடி அனுப்பிவிட்டு முகப்புத்தகம் பக்கம் சென்றாள். பலரும் காலை வணக்கத்தை போட்டிருக்க அப்படியே ஸ்க்ரால் செய்து சென்றவளுக்கு எல்லாமே மொக்கை பதிவாக தெரிய அதிலிருந்து வெளியே வந்து கேண்டி கிரஷ் விளையாட ஆரம்பித்தாள். அதிலிருந்து 5 லைஃப் முடிந்ததும் கைபேசியை சார்ஜில் போட்டுவிட்டு பால்கனி கதவை திறக்க சில் என்ற காற்று அவளின் மேனியை இதமாக தீண்டியது. கதவென்று இவ்வளவு நேரம் ரஜாய்க்குள் இருந்ததால் சட்டென்று தாக்கிய குளிரை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நடுங்க ஆரம்பித்தது. இரு கைகளையும் சூடு பறக்க தேய்த்து இரு கன்னத்திலும் வைத்து குளிரை கட்டுப்படுத்த முயற்சி செய்தபடியே அவள் வைத்திருந்த ரோஜா செடிகளை ஆசையுடன் வருடிக் கொடுத்தாள். சென்ற வாரம் வேலை விட்டு வரும் பொழுது ஒரு பாட்டி கலரான ரோஜா செடிகளை விற்று கொண்டு செல்ல அவருக்காக லிதி 2 கலர் வாங்கினாள். அதை கொண்டு வந்து கடமையே என்றுதான் நட்டு வைத்தாள். ஆனால் அது இன்று கெப்பும் கிளையுமாக வளர்ந்து நிறைய மொட்டுக்கள் வைத்திருக்க அதுவரை எதன் மேலும் ஒரு பிடிப்பில்லாமல் இருந்தவளுக்கு ரோஸ் செடியின் மீது ஆர்வம் பற்றிக் கொண்டது. இன்று மாலை வரும்பொழுது பூச்சி மருந்தும் உரமும் வாங்கிட்டு வரணும் என்று நினைத்தபடியே உள்ளே வந்தவள் பாத்ரூம் சென்று பிரஷ் செய்து முகத்தை அலம்பி துடைத்துக் கொண்டே சமையலறைக்கு சென்று ஃப்ரிட்ஜில் இருந்த பாலை எடுத்து பால் பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பில் ஏற்றினாள். கப்பை எடுத்து கேப்பச்சினோ 2 ஸ்பூன் போட்டு ஒரே ஒரு சர்க்கரை கியூப் போட்டு ரெடி செய்ய அதற்குள் பால் பொங்கி வர அதை கப்பில் ஊற்றி கலக்கி எடுத்துக்கொண்டு ஹாலுக்கு வந்தாள். தன் வாழ்க்கையை பாசம் என்ற பெயரிலும் லட்சியத்தை நிறைவேற்றுகிறேன் என்ற ஆசையிலும் சின்ன பின்னமாக்கிய தாய் தந்தையின் மேலிருந்த கோபத்தில் பிரிந்து வந்து பிளாட் எடுத்து தனியாக வசித்து வருகிறாள். வைராகியமும் கோபம் மட்டுமே இப்போதைக்கு துணை. வேலை செய்வது பிரெஞ்சு கவுன்சிலேட் என்பதால் 9:30க்கு சென்றால் போதும். அதுவும் காரில் சென்றால் 10 நிமிடம்தான். அதனால் அவசரமாக கிளம்ப வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. மூடு இருந்தால் ஏதாவது டிஃபன் செய்து சாப்பிட்டு விட்டு கிளம்புவாள். அப்படி இல்லை என்றால் காலையில் குடிக்கும் கேப்பச்சினோவோடு நிறுத்திக் கொள்வாள். ஆபீஸ் பிரேக் டைமில் பிரெஞ்சு பெயின் சாக்லேட் எனப்படும் சாக்லேட் ரொட்டி கிடைக்கும். அதை சாப்பிட்டுக் கொள்வாள். மதியம் அங்கிருக்கும் கேண்டீனில் பிரெஞ்சு மெனு கிடைக்கும். இரவில் இஷ்டம் இருந்தால் வீட்டில் சமைப்பாள். அதற்கும் மனமில்லை என்றால் சில நேரங்களில் ஹோட்டலில் இருந்து வாங்கி கொண்டு வந்து விடுவாள். பல நேரங்களில் வெறும் வயிற்றோடு படுத்து விடுவாள். இந்த கேப்பச்சினோ குடிக்கும் பழக்கம் கூட சில மாதங்கள் பிரான்சில் வாழ்ந்த பொழுது தொற்றிக்கொண்டது. அதன் ருசி பிடித்து போனதால் காஃபியை விட்டு கேப்பச்சினோவுக்கு மாறினாள். இப்பொழுதெல்லாம் நீல்கிரீஸில் பிரான்சில் கிடைக்கும் அத்தனை பொருட்களும் கிடைப்பதால் லித்திக்கு கவலையற்று போனது. இதுதான் அவளுடைய ரொட்டீன் வாழ்க்கை. இது லித்திக்கு அழுத்து போயிருந்தாலும் கடனே என்றுதான் வாழ்க்கையை நெட்டி தள்ளி கொண்டிருந்தாள். சில நேரங்களில் எதற்காக யாருக்காக வாழ்கிறோம் என்று கூட தோன்றும். அப்பொழுதெல்லாம் மன அழுத்தம் காரணமாக தற்கொலை செய்து கொள்ளலாமா என்ற சாத்தான் உள்ளிருந்து எழுந்து அவளை தூண்டும். ஆனால் அதிர்ஷ்டவசமாக லிதிக்கு தைரியம் கை கொடுக்க மறுத்தது தற்கொலை செய்து கொள்ள. இதையெல்லாம் தாண்டி ஒரே மாதிரி சாப்பிட்டு அழுத்து போன சமயத்தில் யாராவது வாய்க்கு ருசியாக சமைத்து போட மாட்டார்களா என்று மனது ஏங்கும். அதை தோழியிடம் பகிர்ந்து கொண்டால் சம்பளத்துக்கு ஒரு வேலைக்காரியை அமர்த்திக்கொள், உனக்கும் சமைச்சு போடுவா, துணையாகவும் இருப்பாள் என்பாள். ஆனால் தோழி சொன்னபடி வைத்துக் கொண்டால் அப்புறம் அந்த வேலைக்காரிக்காகவே வேலை நேரம் முடிந்து அவசரமாக வீட்டுக்கு திரும்பியாகணும். அவள் என்ன செய்கிறாள் என கண்கொத்தி பாம்பு மாதிரி கவனிக்கணும். இதெல்லாம் தனக்கு சரிப்பட்டு வராது. என்னுடைய உலகத்தில் தொல்லை கொடுக்கக்கூடிய யாரையும் அனுமதிப்பதாக இல்லை என்பதில் தெளிவாக இருந்ததினால் தோழியிடமும் அதையே பிரதிபலித்தாள். டிவியை ஆன் செய்து நியூஸ் பார்த்து கொண்டிருந்தவள் அது முடிந்ததும் சாலமன் பாப்பையாவின் இந்த நாள் இனிய நாள் ஆன்மீக நேரம் என்று பார்த்து முடிந்ததும் மியூசிக் சேனலுக்கு மாறினாள். அதில் இனிய காதல் பாட்டுக்கள் ஓட லித்தியின் விழிகள் தன்னை மறந்து அதில் லயித்தது ஏக்கத்தோடு.
தன் வாழ்க்கை சின்ன பின்னமாகி தனியாக வாழ ஆரம்பித்த காலகட்டத்தில் இந்த மாதிரி காதல் பாட்டுகளை பார்த்தால் விழிகளில் நீர் கோர்த்து கொள்ளும். அதுவும் காதலன் காதலியை மோப்பம் பிடித்து கட்டி உருண்டால் லிதியின் இளம் தேகம் அனலில் தகிக்கும். தனிமை துயரை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவளின் கனமான நாட்கள் செல்ல செல்ல அவளின் மனது மறுத்துவிட இதைவிட மோசமான காதல் காட்சிகளை கண்டால் கூட ஏதும் தோன்றுவதில்லை. கடமையே என்று பார்ப்பாள். இருந்தும் சில நினைவுகள் அடிமனதிலிருந்து எழுந்து அவளை அழ வைப்பதும் உண்டு. டிவியில் விழிகள் பதிந்திருந்தாலும் யோசனை எங்கெங்கோ அலைப்பாய கஷ்டப்பட்டு அதன் கடிவாளத்தை இழுத்து நிகழ்காலத்திற்கு கொண்டு வந்தாள். விழிகள் அனிச்சையாக சுவற்றில் பதித்திருந்த கடிகாரத்தில் பதிய மணி 8:30 ஆகிவிட்டிருந்தது. நிதானமாக எழுந்து கப்பை டிஷ்வாஷரில் போட்டுவிட்டு பாத்ரோபுடன் குளியலறையில் நுழைந்து ஃப்ரெஷ் ஆகி வெளியே வந்தவள் பிரிண்டட் சில்க் சாரியும் ஸ்லீவ்லெஸ் பிளவுஸும் அணிந்து முடியை போனிடெயில் போட்டுக்கொண்டாள். நெற்றியில் பொட்டு வைக்கலாமா வேண்டாமா என்று ஒரு நிமிடம் யோசித்து அது அலுத்து போய் வெறும் நெற்றியாகவே விட்டு மெலிதான ஒப்பனையில் ரெடியாகி வெளியே வரும் சமயம் காலிங் பெல் அழைத்தது. இந்த நேரத்தில் யார்? ஒருவேளை ரெஜி வந்திருக்கிறாளா என்று யோசித்தபடி கதவை திறந்தவள் வெளியே நின்றிருந்த நடுத்தர வயது பெண்மணியை கண்டதும் புருவங்கள் முடிச்சிட்டது கேள்வியில். நீங்க தான் லித்தியா என்க தலையை உருட்டினாள் ஆமாம் என்பதாக. ரெஜிமா தான் என்ன அனுப்புனாங்க வீட்டு வேலைக்கு. என் பெயர் கா என்று சொல்லிக் கொண்டிருந்தவரை கையை தூக்கி இடைமறித்தாள். இல்லை, எனக்கு வேலைக்கு ஆளெல்லாம் வேண்டாம், நானே பாத்துக்குவேன், நீங்க கிளம்புங்க, நான் ரெஜினாவிடம் பேசிக்கிறேன் என்று நறுக்கென்று கூற வேலைக்கு வந்த பெண்மணியின் முகம் சுருங்கியது. இல்லம்மா, நான் இருந்தால் உங்களுக்கு எல்லா வேலையும் செய்து கொடுத்திருவேன், நீங்க ஏன் தனியா கஷ்டப்படுறீங்க என்று அக்கறையுடன் வாதிட லித்தியின் விழிகள் இடுங்கியது அந்த பெண்மணியின் பேச்சில். உங்க பெயர் என்ன என்றால் அமைதியாக. பெயரை கேட்டதும் சுருங்கிய முகம் மீண்டும் மலர, கண்ணம்மா தாயி என்றார் உற்சாகத்துடன். இங்க பாருங்க கண்ணம்மா, எனக்கு யார் உதவியும் வேண்டாம், நானே பாத்துக்குவேன். அப்படி தேவை என்றால் நான் சொல்லி அனுப்புறேன். அப்போ வாங்க, இப்போ கிளம்புங்க, எனக்கு ஆபீஸுக்கு டைம் ஆச்சு என்றால் நிறுத்தி நிதானமாக. அவள் பேச்சிலே தெள்ளத் தெளிவான தீர்மானம் தெரிந்தது. மறு வார்த்தை பேச முடியாமல் சரிதாயி என்று இடத்தை காலி செய்ய வாயை குவித்து காற்றை வெளியேற்றினாள் சிறு எரிச்சலுடன். கதவை மூடிக்கொண்டு உள்ளே சென்று மீண்டும் தன்னை சரி செய்து கொண்டு எல்லா கதவுகளையும் மூடி பேகை எடுத்து கார் சாவியை எடுத்துக்கொண்டு கிளம்பியவளின் பார்வை லேசாக திறந்திருந்த திரைச்சீலைகளின் வழியாக பாய அங்கு கண்ட காட்சி அவளின் முகத்தை சிவக்க வைத்தது கோபத்தில். அத்தியாயம் 2. சற்று முன் வந்துவிட்டு போன பெண்மணியுடன் தந்தை தாமோதர் பேசுவதைக் கண்டதும் கோபத்தில் பற்கள் நரநரத்தது. உடனே கீழே இறங்காமல் அவர்களையே பார்த்து கொண்டிருக்க தந்தையின் பார்வை தன் வீட்டை நோக்கி உயர்ந்து ஒரு பெருமூச்சுடன் கீழிறக்கி கிளம்பவும் அந்த பெண்மணியும் எதிர்பக்கம் நடையை கட்டினாள். ஆத்திரத்துடன் திரைச்சீலையை நன்கு இழுத்து மூடிவிட்டு வீட்டை பூட்டிக் கொண்டு இறங்கி காரை நெருங்கினாள். எதிர் பிளாட் சந்திரன் போன்சோர் லிதி என்றான் வழிசலுடன். அவனுக்கு தெரிந்தது இந்த ஒரு வார்த்தை தான் பிரெஞ்சில். சிஸ்டம் அனலிஸ்டாக இன்போசிஸில் வேலை பார்க்கிறான். தாய், தந்தை, ஒரு தங்கை என்று குடும்பத்துடன் எதிர் பிளாட்டில் இருந்தாலும் ஒரு நாள் கூட லித்தி அங்கே போனதில்லை. இந்த மாதிரி பார்க்கிங்கில் பார்த்தால் மட்டும் பேசுவதோடு சரி. அதுவும் அவளை கண்டாலே சந்திரனின் வழிசல் அவளுக்கு எரிச்சலைத்தான் கொண்டு வந்து சேர்க்கும். அவனை பேசவிட்டால் வழிசலும் ரம்பமும் சேர்ந்து தன்னை ஒரு வழியாக்கிவிடும் அபாயம் உண்டு என்பதால் பதிலுக்கு போன்ஷூர் சந்திரன் புன்னகையுடன் கூறிவிட்டு தன் ஸ்விஃப்டில் அமர்ந்து சாவியை செருகி அதற்கு உயிரூட்டி அதே வேகத்தில் பிளாட்டை விட்டு கிளம்ப சந்திரனின் முகம் ஏமாற்றத்தில் தோய்ந்தது. எப்படியாவது லிதியிடம் தன் மனதை சொல்லியே தீரணும். ஆனால் அவள் என்னிடம் நின்று பொறுமையாக பேசணுமே, எப்படி என்று யோசிக்க எந்த வழியும் புலப்படவில்லை. காய்கறி வாங்க கீழே இறங்கிய சந்திரனின் தாய் லலிதா மகனின் தோளை தட்டினார். என்னப்பா, இன்னும் இங்கேயே நிக்கிற? ஆபீஸுக்கு நேரமாச்சு என்று அப்பவே பறந்தியே என்றார் கேள்வியாக. ஆனால் மகனின் பார்வை தெருமுனையில் திரும்புகின்ற லித்தியின் வண்டியிலேயே பதிந்திருக்க, போறேம்மா, நீ உன் வேலையை பாரு என்று எரிச்சலுடன் முனைகினான். லலிதாவுக்கு மகனின் பார்வையை தொடர்ந்ததில் ஒரு விஷயம் தெளிவாக புரிந்தது. ஆனால் புரிந்த விஷயம் சந்தோஷப்படக்கூடியது அல்ல. லித்தி ஏற்கனவே கல்யாணமானவள் என்பது அவரின் வேலைக்காரி மூலம் ஒரு நாள் தெரிய வந்த பொழுது லலிதாவுக்கு லேசான அதிர்ச்சியும் சிறு ஏமாற்றமும் அவரை ஆட்கொண்டது. லித்தியின் அழகும் அவள் வேலை பார்க்கும் இடமும் அதனால் கிடைக்கக்கூடிய வருமானமும் லலிதாவை ஒரு கணக்கு மாஸ்டராகவே மாற்றியிருந்தது. அவளை தன் மகனுக்கு கட்டி வைத்தால் ஏகப்பட்ட ஆதாயம் என. ஆனால் வேலைக்காரியின் ஸ்டேட்மெண்ட் லலிதாவின் ஆசையில் ஒரு லாரி மண்ணை கொண்டு வந்து கொட்ட ஆசை மறைந்து போய் வம்பு தலை தூக்கியது. தனக்கு தேவைப்படாதவள் இனி நிம்மதியாகவே இருந்திடக்கூடாதென்ற மனித மன விதிகளின்படி அவளை பற்றி அகழ்வாராய்ச்சி செய்ய ஆரம்பித்தார்.
அதன் பலன் லிதி கல்யாணமாகி கணவனுடன் சண்டை போட்டு பிரிந்து வந்து தனியாக வாழ்கிறாள் என்று அரைகுறையாக தெரிய வந்தது. அதனால் லலிதாவோ தனக்கு கிடைத்த தகவல்கள் அக்மார்க் முத்திரை குத்தப்பட்ட உண்மை என கூவி கூவி அக்கம் பக்கத்து பெண்மணிகளிடம் இலவசமாக பரப்ப அவர்களின் பார்வையில் லிதி ஏதோ சர்வதேச தீவிரவாதிகளின் தலைவி போல சித்தரிக்கப்பட்டாள். ஆனால் இன்றோ தன் மகன் லிதியை பார்த்த பார்வையே லலிதாவின் நெஞ்சில் கொள்ளியை வைத்தது. இதற்கொரு முற்றுப்புள்ளி வைத்தே ஆக வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டவராக வாசலை விட்டு இறங்கி சென்றார். தாய் சென்றதை கூட கவனிக்காமல் தன் யோசனையில் உழன்று கொண்டிருந்தவன் எப்படியாவது இந்த வாரத்திற்குள் என் மனதை அவளிடம் சொல்லியே தீர வேண்டும் என்று முடிவெடுத்தவனாக தன் பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். பிரெஞ்சு கவுன்சிலேட். வண்டியை பார்க்கிங்கில் விட்டுவிட்டு தன் பேகை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றவள் எதிர்ப்பட்டவர்களிடமிருந்து வந்த காலை வணக்கத்திற்கு பதில் வணக்கம் சொல்லி ஆயாசத்துடன் தன் கேபின் வந்து சீட்டில் அமர்ந்தவள் எரிச்சலுடன் பேகை தூக்கி போட்டாள். புதிதாக பிரான்ஸ் செல்பவர்களின் பேப்பர் சரியாக இருக்கிறதா என்று பரிசோதித்து பாஸ்போர்ட் இஷ்யூ செய்கிற வேலை உடையது. அவளின் தோழி ரெஜினாவுக்கு பாஸ்போர்ட் தொடர்பான வேலைகளை கவனித்துக் கொள்வது. அந்த கேபின் இருவரின் ராஜாங்கம் மட்டுமே. என்னடி இவ்ளோ டென்ஷனா வர என்றால் அக்கறையுடன். அவளின் கேள்விக்கு உச்சு கொட்டிவிட்டு, நான் தான் எங்க வீட்டு ஆளுங்க யாரையும் என் பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்படி இருந்தும் என்னையே சுத்தி சுத்தி வராங்க, செக்கு மடு மாதிரி. ச்சே, என்னை நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்க போல இருக்கு. பேசாம இந்த வேலையை விட்டுட்டு எங்கேயாவது கண் காணாத தேசத்துக்கு ஓடி போயிடலான்னு இருக்கு என்று அலுப்பில் தலையை பிடித்துக் கொள்ள ரெஜிக்கு தோழியின் கோபம் குழப்பமாக இருந்தது. அவளின் அருகில் நெருங்கி, ஹே, உன்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வச்சுட்ட. அப்புறமும் அவங்க ஏன் உன்னை தொல்லை செய்ய போறாங்க? நேற்று அவங்களை பார்க்க போயிருந்தேன். பாவம், உன்னை நினைச்சு அழுது தீத்துட்டாங்க. அவங்கள பொறுத்தவரை நீ நல்லா இருந்தா போதும், வேற எதுவும் வேண்டான்னு நினைக்கிறவங்க. அப்புறம் எப்படி வந்து உன்னை தொல்லை செய்வாங்க என்றாள் கோபத்துடன். தோழியின் பேச்சுக்கு ஆக்ரோஷமாக நிமிர்ந்து, அப்படி ஒதுங்கி இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரே அடியா ஒதுங்கி போயிட வேண்டியது தானே. நான் செத்து போயிட்டேன்னு திவசம் கொடுத்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போக வேண்டியது தானே என்க கோபமாக இடையிட்டாள் தோழி. ஹே, வாய மூடுலித்தி, என்ன பேச்சு இதெல்லாம் என்றால் அதட்டலாக. பின்ன என்னடி, இப்போ நான் உயிரோடு இருக்கிறதுனால் மட்டும் என்ன பிரயோஜனம் சொல்லு? ஒரு ஜடம் மாதிரி தானே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதுக்கு அவங்க கையால என் கழுத்து நெரிச்சு கொண்டு இருக்கலாம். நான் இப்படி தினம் தினம் கண்ணீரில் கரைய வேண்டிய அவசியம் இல்லையே என்று வாதிட ரெஜிக்கு அவளின் கோபம் புரிந்தது. தோழியின் தோளில் கை வைத்து மென்மையாக அழுத்தி, இந்த அளவு நீ கோபப்படுகிற அளவுக்கு என்ன தாண்டி நடந்தது என்று விசாரிக்க விழிகளை துடைத்துக் கொண்டு நிமிர்ந்தாள். காலையில் நடந்ததை கூறி, இதெல்லாம் நான் கேட்டேனா? என்ன நிம்மதியா விடுங்கன்னு தானே கேட்கிறேன். அப்பவும் கேட்கல, இப்பொழுதும் கேட்கல. நான் இப்படி அரைகுறை உயிரோடு இருக்கிறது கூட பிடிக்கல போலிருக்கு என்றால் பொறுமலாக. ஹே, லூசு மாதிரி பேசுறத முதல்ல நிறுத்து. ஏதோ உன் மேல இருக்கிற அன்பில் நீ தனியா கிடந்து கஷ்டப்படுறேன்னு உதவிக்கு ஆள் அனுப்பி இருக்காங்க. அவங்க பெயரை சொன்னால் நீ திட்டுவியோன்னு என் பெயரை யூஸ் செய்திருக்காங்க. இது என்ன பெரிய கொலை குத்தமா? பாவண்டி அவங்க. வயசான காலத்துல அவங்களை ஏன் இப்படி கொல்லாம கொல்ற? அவங்க கரிசனத்தை நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா என்றால் இறங்கி வந்து. பெரிய கரிசனம், பொல்லாத அன்பு. யாருக்கு வேண்டும் இதெல்லாம்? எனக்குத்தான் அவங்க பாசமே வேண்டாம் என்று சொல்றேனே. என் வாழ்க்கையை என் பெத்தெடுத்தவரை வாழ்ந்துட்டார். அட்லீஸ்ட் மிச்சம் மீதி இருக்கிற வாழ்க்கையாவது என்னை வாழவிட சொல்லேன். அவங்களுக்கு புண்ணியமா போகும் என்று மிதமிஞ்சிய சலிப்பில் புலம்ப ரெஜிக்கு தோழியை நினைத்து பாவமாக இருந்தது. சரி விடு, கோபப்படாத. நான் அவங்களிடம் பேசுறேன். நீ இப்போ வேலையை பாரு. இன்னைக்கு 4 பாஸ்போர்ட் இஷ்யூ செய்தாகணும்னு மேடம் செலின் சொல்லிருக்காங்க. அந்த வேலையை பாரு. மீதியை நாம லஞ்ச் டைம்ல பேசுவோம். அவளின் கவனத்தை வேலையில் திருப்ப லித்தியும் தன் கோப தாபங்களை ஒத்தி வைத்துவிட்டு தன் சிஸ்டத்தை ஆன் செய்தபடியே ரெஜி கொடுத்த பாஸ்போர்ட் பேப்பர்ஸை சரிபார்க்க தொடங்கினாள். இருவரும் வேலையில் மூழ்கி இருக்க, ஆர் யூ ஓகே கேர்ள்ஸ்? செலினின் குரல் கேட்டு இருவரும் தத்தம் வேலையிலிருந்து நிமிர்ந்து புன்னகையுடன் எஸ் செலின், தேங்க்யூ என்றார்கள் கோரஸாக. ஓகே, லஞ்ச் பிரேக் அப்புறம் பாஸ்போர்ட் இஷ்யூ செய்திடணும், கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடுங்க என்று இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு செல்ல, மீண்டும் கொலீக் கத்ரின் லஞ்சுக்கு அழைக்கும் வரை இருவரும் பிஸியாக இருந்தார்கள். வெறும் போட்டோ ஒட்டி கையெழுத்து மட்டும் வாங்க வேண்டும் என்ற நிலையில் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி டிராவில் வைத்து பூட்டி சிஸ்டத்தை ஷட் டவுன் செய்துவிட்டு கேண்டீன் நோக்கி சென்றார்கள். தங்களுக்கு வேண்டியதை ஆர்டர் செய்துவிட்டு இரு பெண்களும் ஒரு ஓரமாக அமர அவர்கள் எதிரில் வந்தமர்ந்தார்கள் கேத்ரினும் ரோசியும். வந்துட்டாளுங்க புரளி ராணிங்க. இன்னைக்கு என்ன புரளியோ என்ன வம்போ என்று ரெஜி தனக்குள்ளே முழுகிவிட்டு, ஹே, உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாச்சா என்றால் போலியான உற்சாகத்துடன். எங்களுக்கு என்ன தலையெழுத்து, இதையெல்லாம் சாப்பிடணும்னு? எங்களுக்கு எப்பவுமே வீட்டு சாப்பாடுதான் என்று ஓவராக அலட்டிக் கொள்ள ரெஜிக்கு பற்றி கொண்டு வந்தது. நாயே, கல்யாணம் ஆவதற்கு முந்தி இங்க தானே வந்து கொட்டிக்குவ. இப்போ கல்யாணம் ஆனதும் புருஷன் பிள்ளைங்களுக்கு சமைச்சதை இங்க கொண்டு வந்துட்டு என்னமா பீத்திக்கிறா? இதெல்லாம் திருந்தாத ஜென்மம் என்றவளின் மைண்ட் வாய்ஸ் லிதியை மட்டும் எட்ட அவளின் இதழ்கள் லேசான புன்னகையில் வளைந்தது.
இன்றைக்கு வேலை ஏதும் இல்லை போலிருக்கு என்றாள் ரெஜி லேசான கேலியுடன். அது இல்லாமலா? அது இருக்கட்டும். என்ன லிதி? மேடம், இன்னைக்கு 5 நிமிடம் லேட் போலிருக்கு. வீட்டில் வேலை அதிகமோ என்றாள் கத்ரின் லேசான நக்கலுடன். ஹே, நீ வேற கத்ரின், அவ தனிக்காட்டு ராணி. நம்ம மாதிரியா புருஷன் பிள்ளைகள் என்று மாரடித்து விட்டு வருவதற்கு? அவ இஷ்டம் போல எந்திரிச்சு குளித்து சாப்பிட்டு விட்டு நிதானமா வருவா. என்ன லிதி, அப்படித்தானே என்று கண்ணடிக்க லிதி விரக்தியாக புன்னகைத்தாள். இவர்களின் பேச்சு ரெஜிக்கு ஆத்திரத்தை ஊட்டியது. இவர்கள் திருந்தவே மாட்டார்களா என. நத்திங் கேத்ரின், ஒரு முக்கியமான வேலை அதான் என்று சமாளித்தவள் ஆர்டர் செய்த மெனு வந்துவிட இருவரும் வேகமாக சாப்பிட்டார்கள். வேலை இருக்கு என்ற பதிலுடன் தங்கள் கேபினுக்கு விரைய மற்ற இரு பெண்களும் நக்கலாக தங்களுக்குள் சிரித்துக் கொண்டனர். ரெஜிக்கு இன்னும் கல்யாணமாகவில்லை. அவளுக்கு தோழி லித்தி வாழ்க்கையில் நடந்த அவலங்களைக் கண்டு அரண்டு கல்யாணமே வேண்டாம் என்று பிடிவாதம் பிடித்தாலும் பெற்றவர்கள் விடவா போகிறார்கள்? அவர்கள் அவளுக்கு மாப்பிள்ளை தேடி அலைய என்னவோ செய்யுங்க என்று விட்டுவிட்டாள் அலுப்புடன். கேபினுக்கு சென்ற லித்திக்கு மனது சமன்படாமல் தன் சேரில் அமர்ந்து ஆயாசத்துடன் விழிகளை மூடினாள். கேத்ரினின் பேச்சில் அவளின் மனது காயப்பட்டிருக்க நெஞ்சின் வலி கண்ணீராக உருமாறி விழிகளில் கசிந்தது. இவர்கள் சொல்வது போல கணவர் பிள்ளைகள் என்ற வாழ்க்கை எவ்வளவு இனிமையானது. ஆனால் எனக்கு அது கிடைக்கவில்லையே. என் நிலைமை புரியாமல் பேசும் இவர்களை என்ன சொல்லி தடுப்பது? என் வாழ்க்கை ஆண்டவனின் விளையாட்டு திடலாக இருப்பதை யார் அறிவார் என்று நெஞ்சம் ஓலமிட்டது. ஹே லித்தி, விடியா. கேத்ரின் பேசுவதற்கெல்லாம் நீ இப்படி சோர்ந்து அழ ஆரம்பித்தால் அப்புறம் உன் வாழ்நாள் முழுவதும் மற்றவர்களின் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து உன் நாட்களை கண்ணீரில் தான் கரைக்கணும். ரோசிக்கும் கேத்ரினுக்கும் உன் மேல பொறாம. அதைத்தான் இப்படி உன்னை சீண்டி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இரண்டும் சாடிஸ்ட். லீவ் இட். இஷ்யூ செய்ய வேண்டிய பாஸ்போர்ட் சரிபார். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆட்கள் வந்துடுவாங்க என்றபடி தன் சீட்டில் அமர்ந்து வேலையை தொடங்க லித்தியும் ஒரு பெருமூச்சுடன் தன் கவலைகளை தள்ளி வைத்துவிட்டு வேலையில் மூழ்கினாள். அன்று மாலை சீக்கிரமே வேலைகளை முடித்துக் கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டு விட ரெஜிக்கு அவளை நினைத்து வருத்தமாக இருந்தது. எப்படி கலகலவென்று இருந்த பெண் இப்படி சிறகை ஒடித்து போட்டார் போல ஆயிடுச்சே விதி. இவளின் வாழ்க்கைக்கு என்றுதான் விடிவு காலமோ என்ற நினைவுகளுடன் தன் கைனடிக் ஹோண்டாவில் புறப்பட்டாள். அத்தியாயம் 3. நேரு பார்க். தன் காரை பார்க்கின் வெளியே ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டு பார்க்கின் உள்ளே சென்ற லித்தி தான் வழக்கமாக அமரும் பெஞ்சில் அமர்ந்து பேக்கிலிருந்து ஜெயகாந்தனின் சில நேரங்களில் சில மனிதர்கள் நாவலை எடுத்து முதல் நாள் படித்து மிச்சம் வைத்த கதையை படிக்க ஆரம்பித்தவளின் கவனம் இளம் தளிர்களின் சிரிப்பில் கலைந்தது. கலகலவென்று சிரித்து குதூகலத்துடன் விளையாடிக் கொண்டிருந்த ரோஜா மொட்டுக்கள் போன்ற குழந்தைகளை தன்னை மறந்து ரசிக்க ஆரம்பித்தவளுக்கு தன் கைபேசியின் சத்தம் காதில் விழவில்லை. ஆனால் அவளின் போன் சத்தம் அங்கே குழந்தைகளை விளையாட விட்டு ஒரு புத்தகத்தில் ஆழ்ந்து இருந்த பிருத்திவியை திரும்பி பார்க்க வைத்தது. அது பாட்டுக்கு அடித்துக் கொண்டிருக்க அவள் எடுக்கிற மாதிரி தெரியாததால் அவனும் பொறுத்து பொறுத்து பார்த்து எரிச்சலுடன் அவளை நெருங்கினான். அவளின் முகத்தில் தெரிந்த இனம் புரியாத சோகமும் விடிகளில் தெரிந்த வெறுமையும் இதழ்களில் நெளிந்த விரக்தியான புன்னகையுமாக அவள் அமர்ந்திருப்பதை கண்டவுடன் ஏனோ பிருத்திவியின் எரிச்சல் அவனிடம் ஊடல் கொள்ள அவனின் முகம் கனிந்தது. சற்று நேரம் அவள் திரும்புகிறாளா என்று காத்திருந்தவனுக்கு அவள் அதே நிலையில் சிலை மாதிரி அமர்ந்திருக்கவும் ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ மேடம் என்று விழித்தான் அழுத்தமாக. ஒரு ஆண்மகனின் கம்பீர குரலில் கலைந்தவளின் பார்வை தன் முன்னே நின்று கொண்டிருந்த பிருத்திவி மேல் விழுந்தது. உயரமாக ஒருத்தன் நிற்கவும் யார் இவன், இவன் ஏன் தன்னை அழைத்தான் என்று புரியாமல் ஒரு கணம் விழித்தவள் எஸ் என்றால் மெல்லிய குரலில். அவளின் பார்வையும் குரலும் பிருத்திவியை ஏதோ செய்தது. நத்திங், உங்க செல் ரொம்ப நேரமா அடிச்சுக்கிட்டே இருந்தது. நீங்க அதை அட்டன் பண்ணவே இல்ல. எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தது. சோ ஐ கால் யூ என்றான் நிறுத்தி நிதானமாக. ஓ என்றபடி கைபேசியை எடுத்து பரிசோதித்தவள் அதில் தாயிடமிருந்து வந்திருந்த 10 தவறிய அழைப்புகள் இருந்தது. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் என்று மன்னிப்பு கூறிவிட்டு தன் பேகை எடுத்துக்கொண்டு காரை நோக்கி நடந்தாள். அவள் எழுந்து செல்லவும் அவன் மீண்டும் தன் இடத்தில் அமர்ந்து தான் படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தில் ஆழ்ந்தான். பிருத்திவி அமெரிக்கன் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படித்துவிட்டு 6 மாதம் முன்புதான் இந்தியாவுக்கு திரும்பியிருந்தான். கோபிநாத், விஜயா தம்பதியினருக்கு 3 மகன்கள், வஸ்திக், வினித் மற்றும் நம் நாயகன் பிருத்வி. கடைக்குட்டி என்பதால் ஓவர் செல்லம். தந்தை கோபிநாத் டெக்ஸ்டைல்ஸ், டிரான்ஸ்போர்ட் மற்றும் சிமெண்ட் தொழிற்சாலை என்று நிறைய தொழில்களை உருவாக்கி அதை வெற்றிகரமாக நடத்தி முன்னுக்கு கொண்டு வந்து பையன்களையும் அதில் புகுத்தி அவர்கள் கையிலே கொடுத்துவிட்டு இப்பொழுது பேரன்களுடன் சந்தோஷமாக காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார். தந்தையுடைய தொழில்களை கவனித்துக் கொள்ளவே பிருத்வி பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிப்பை தேர்ந்தெடுத்தான். தமையன்களின் குழந்தைகள் பார்க் போக வேண்டும் என்று அடம் பிடித்ததால் மாலை ஆபீஸிலிருந்து வந்த பிருத்வி அவர்களை இங்கே அழைத்துக் கொண்டு வந்திருந்தான். பொதுவாகவே அன்னிகள் தான் வருவார்கள்.
இன்று அவர்கள் முக்கியமான ஒரு கல்யாணத்திற்கு தங்கள் கணவர்களோடு சென்று விட்டதால் குழந்தைகளின் நச்சரிப்போடு தாயும் அவனை வற்புறுத்தவும் வேறு வழியில்லாமல் பிருத்திவி வர நேர்ந்தது. குழந்தைகள் விளையாடி களைப்படைந்ததும் படித்துக் கொண்டிருந்த பிருத்திவியிடம் வாங்க சித்தப்பா போகலாம் என்று அவன் கையை பிடித்து இழுக்க அவனும் அவர்களை தூக்கிக் கொண்டு நடந்தான். அவர்களை காரில் அமர வைத்துவிட்டு காரை எடுக்க முயல எதிரே லித்தி அவள் காரில் அமர்ந்து போனில் யாருடனோ பேசிக் கொண்டிருந்ததை பார்த்தான். இவள் இன்னுமா இங்கிருந்து போகவில்லை என்று வியப்பாக முணுமுணுத்தபடி காலை கிளப்பினான். வீட்டுக்கு சென்றதும் குழந்தைகளை தாயிடம் விட்டுவிட்டு தன் அறைக்கு சென்று உடையை மாற்றிக்கொண்டு சில வினாடிகள் அமெரிக்கன் நண்பர்களுடன் பேசிவிட்டு கீழே இறங்கி வந்தான். அதற்குள் திருமணத்திற்கு சென்றிருந்தவர்கள் திரும்பியிருக்க அவர்களிடம் பேசிக்கொண்டே சாப்பிடும் போது பார்க்கில் சந்தித்த பெண்ணை பற்றிய பேச்சு எழுந்தது. பிருத்திவி பார்க்கில் நடந்த விஷயங்களை கூறினான். அவனின் சிறிய அண்ணி பிரியா, பிருத்திவி, அந்த பொண்ணு பார்க்க மத்திம கலரா இருந்தாலும் அழகா இருப்பா, அவளுடைய வண்டி கூட மாருதி ஸ்விஃப்ட் தானே என்று அடையாளம் கூற பிருத்திவியின் முகம் ஆச்சரியத்தில் விரிந்தது. எக்ஸாக்ட்லி அண்ணி, நீங்க சொல்ற அடையாளம் சரிதான். யார் அவள்? தினமும் வருவாளா? உங்களுக்கு அவளை தெரியுமா? நீங்க அவளிடம் பேசியிருக்கீங்களா என்று படபடவென்று கேள்விகளை பிரசவிக்க அவனின் அவசரத்தை கண்டு இரண்டாவது சகோதரன் வினித் சிரித்தான் கலாட்டாவாக. டேய் பிருத்வி, ஒவ்வொரு கேள்வியா கேளுடா, அதுவும் நீ கேக்குற அவசரத்தை பார்த்தா எனக்கு என்னென்னமோ நினைக்க தோணுதே, அப்புறம் உன் அண்ணி பயந்துட போறா என்றான் கேலியாக. வினித்தின் கேலிக்கு உதட்டை கேலியாக்க சுளித்து, இந்த விஷயத்துல உங்களுக்கு பயமே வேண்டான்னா, உங்க மனைவி உங்களை விட தைரியசாலி. சாருக்கு 4 பேர் முன்னாலதான் தைரியமா பேச்சு வரும். அதுவே தனியா அண்ணியுடன் இருந்தா தஞ்சாவூர் பொம்மை தான். என்ன அண்ணி நான் சொல்றது என்று பதிலுக்கு சகோதரனை வாரினான் சிறியவன். அடப்பாவி, இப்படி மானத்தை வாங்குறியே, இது உனக்கே நியாயமா? இருமகனே, உனக்கு ஒருத்தி வருவா, அப்போ இருக்கு உனக்கு ஆப்பு. அது சரி, இப்போ விசாரிக்கிறியே, அவதானா உன் ஆளு என்றான் சீண்டலாக. அவனை முறைத்து, இந்த கடைசி கேள்விக்கு அப்புறம் பதில் சொல்றேன். அப்புறம் நான் உன்னை மாதிரி எல்லாம் இல்லை, மனைவிக்கு சரிசமமான உரிமை கொடுப்பேன். நிச்சயம் தலையாட்டி பொம்மை மாதிரி இருக்க மாட்டேன் என்று சகோதரனை சீண்டிவிட்டு அன்னையிடம் சும்மா என்று கண்ணை காட்டினான். பிரியாவுக்கு தெரியும் இவர்கள் இருவரும் எப்போதுமே இப்படித்தான் என. ஒருத்தர் காலை ஒருத்தர் வாரி விடுவது சகஜம் என்பதால் அவளும் சிரித்தபடி பார்த்து கொண்டிருந்தாள். கணவனும் மைத்துனனும் சீண்டிக் கொள்வதை. இவர்கள் இருவரின் சண்டையை பார்த்து கொண்டிருந்த பெரியவன் வஸ்திக், டேய் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏண்டா வினோ, அவன் தான் சின்ன பையன், அவனிடம் வாயை கொடுத்தால் ஜெயிக்க முடியுமா? அவன் இப்போதைக்கு சுதந்திர பறவை, கல்யாணமாகட்டும், அப்போ தெரியும் நம்ம கஷ்டம் எல்லாம் என்றான் பெருமூச்சு விட்டபடி. பெரிய அண்ணன் ஏதோ சீரியஸாக சொல்ல வருகிறார் போல என்று மற்ற இருவரும் அவன் பேசுவதை கவனிக்க மஸ்திக்கும் களத்தில் இறங்கவும் மற்ற இருவருக்கும் சிரிப்பு தாங்க முடியவில்லை. ஓ ஐயா, இப்போ சிறைப்பறவியா? வாங்க, உங்களை அப்புறமா வச்சுக்கிறேன் என்று மனைவி ரம்யா அவனை நறுக்கென தொடையில் கிள்ளினாள். என்று அலறிய பஸ்திக் மனைவியிடம், அப்போ இவ்வளவு நாளா நீ தானே என்ன வைத்திருந்தாய், இப்போ என்ன புதுசா சொல்ற என்று அப்பாவியாய் கேட்க ரம்யா ஐயோ ஐயோ என்று தலையில் அடித்துக் கொண்டாள். வஸ்திக்கின் பேச்சில் சிரித்து சிரித்து வினித்திற்கு புறையேறிக் கொண்டது. பதறிய பிரியா கணவனின் தலையில் தட்டவும், ஹே பாத்துடி, இதா சாக்குன்னு நங்கு நங்குன்னு கொட்டுற, இப்படியே தட்டின அப்புறம் நான் அகத்தியர் மாதிரி குள்ளமாயிடுவேன் என்று மனைவியை கிடைத்த கேப்பில் வார ரம்யா சந்தோஷமாக அழுத்து கொண்டாள். நல்ல வேளை அத்தையும் மாமாவும் இங்கில்லை, இவங்க அடிக்கிற கூத்துக்கு எங்கே கொண்டு போய் முகத்தை வச்சுக்கிறது? சீக்கிரம் சாப்பிட்டுட்டு எழுந்துறீங்க, நான் பசங்களை தூங்க வச்சுட்டு வரேன் என சமையலறை நோக்கி நடந்தாள். பிருத்திவிக்கு அங்கு நடந்த கலாட்டாவில் அவன் கேட்க வந்த விஷயமே மறந்து போக அரட்டை அடித்தபடியே சாப்பிட்டு எழுந்தான். நேரு பார்க். காரில் அமர்ந்த லித்தி போனில் தாய் காவேரியை அழைத்து பேச மகளின் குரலை கேட்டதுமே, எனக்கு உன்னை பார்க்கணும் லித்தி, நீ இங்க வந்துட்டு போயேண்டி, இல்லை என்றால் நானாவது உன் வீட்டுக்கு வரேன் என்னும் பொழுதே மகளை பார்க்க முடியாத ஏக்கத்தில் அவரின் அழுகை பெரிதாகியது. அவரின் அழுகை சிறியவளுக்கு எரிச்சலை உண்டு பண்ணியது. மா, என்னை பார்க்கணும் பேசணும்னு என்னை தேடி நீ இங்கே வந்தால் அப்புறம் நான் உன் கண்ணில் படாத தூரத்துக்கு போயிடுவேன், அது உனக்கு ஓகேவா? அப்படி என்றால் தாராளமா வாங்க என்று இமோஷனலாக லாக் செய்தாள். ஏன், நான் நிம்மதியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? என்னை ஏன் இப்படி டார்ச்சர் செய்யறீங்க? போதும் நான் அனுபவிச்சது என்று கடுகு போல வெடித்துவிட்டு போனை கட் செய்தவள் அதே கோபத்தோடு வண்டியை ஸ்டார்ட் செய்து வீட்டை அடைந்தாள். வீட்டை திறந்து உள்ளே சென்றதுமே சாவியும் கைப்பையும் சோஃபாவிற்கு பறந்தது கோபத்துடன். தொப்பென்று அதில் அமர்ந்தவளுக்கு தாயின் அழுகையும் தந்தையின் கண்காணிப்பும் ஏகத்துக்கும் அவளை உசுப்பியது. இனி இங்கிருப்பது சரியில்லை, வேறு ஏதாவது ஊருக்கு போயிடணும், இவங்க கண்ணிலே படக்கூடாது. என்ன பெரிய பாசம் ஆசை, அதுதானே என்னை படுகுழியில் தள்ளியது. இன்னும் இதற்கு மேல் என்ன செய்ய ஆசை? இவங்க ஆசைக்கு தலையாட்டினதற்குத்தான் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இன்னும் இவர்களுக்கு ஆசை அடங்கவில்லையா? பாசமாமே பாசம்,
யாருக்கு வேணும்? என்னை தனியா நிம்மதியா விட்டால் போதும், ஒரு மண்ணும் வேண்டாம் என்று பொறுமியவளுக்கு சற்று முன் நினைத்ததை செயல்படுத்த போனை எடுத்தாள். செலினை போனில் அழைக்க அவர் யாரிடமோ பேசிக் கொண்டிருக்கவும் போனை அணைத்துவிட்டு உயிரில்லாத டிவியையே முறைத்துக் கொண்டிருந்தாள். மனதின் தணல் தேகத்தை சூடாக்க லேசாக வியர்த்த முகத்தை துடைக்க கூட தோன்றாமல் போனை எடுத்துக்கொண்டு பால்கனிக்கு சென்றாள். மாலை நேர காற்று தேகத்தின் சூட்டை தணிக்க மனதின் வெம்மையும் லேசாக மீண்டும் செலினுக்கு ட்ரை செய்தாள். அப்பொழுதும் அவள் பேசிக் கொண்டிருக்கவும் அலுப்புடன் அவளின் பார்வை பால்கனி வழியாக கீழே பாய்ந்தது. ஆபீஸ் விட்டு வருபவர்களும் அடுத்த நாள் சமையலுக்கு காய்கறி வாங்கி கொண்டு வரும் குடும்ப பெண்மணிகளும் பள்ளி விட்டு வந்த குழந்தைகளின் விளையாட்டும் என அந்த பிளாட்டே கலகலவென்றிருந்தது. இதெல்லாம் இன்னும் சற்று நேரம்தான். அப்புறம் பிள்ளைகள் படிக்க சென்று விடுவார்கள். இல்லத்தரசிகள் சீரியலில் மூழ்கி விடுவார்கள். ஆண்களும் தத்தம் லேப்டாப், போன், ஐபேட் என்று அதில் புதைந்து விடுவார்கள். அதன் பிறகு இந்த பிளாட் என் மனது போல வெறுமையாகிவிடும் என்ற நினைப்பு எழ வெறுமை நினைவுகள் கிளர்ந்தெழுந்தது. ஹாய் லித்தி என்ற குரல் கேட்டு தன் நினைவுகளிலிருந்து திரும்பியவள் பக்கத்து பால்கனியில் அசட்டு சிரிப்புடன் நின்று கொண்டிருந்த சந்திரனை கண்டதும் அடிவயிற்றிலிருந்து வெறுப்பு கிளம்பியது. தன் உணர்வுகளை மறைத்து ஹாய் சந்திரன் என்றால் சம்பிரதாயத்துக்கு. என்னாச்சு லித்தி, முகமே ரொம்ப வாடி போயிருக்கு, எனி ப்ராப்ளம் என்றவனின் அக்கறைக்கு எரிச்சல் மூண்டது. நத்திங் சீரியஸ் என்றால் புன்னகை முகமூடியே அணிந்து. ஓ தட்ஸ் குட், நான் உங்களிடம் கொஞ்சம் பேசணும் லித்தி என்று மீண்டும் வழிய அந்நேரம் லித்தியின் போன் சினுங்கியது செலினின் அழைப்பில். எக்ஸ்கியூஸ் மீ என்றவள் போன்ஸ்வா செலின் என்றபடி பேசிக்கொண்டே பால்கனியை மூடிவிட்டு மொட்டை மாடிக்கு சென்றவள் தன்னுடைய பணிமாற்றத்தை பற்றி விவாதிக்க முதலில் மறுத்தாலும் லித்தியின் பிடிவாதத்தை கண்டு கேரளாவில் உள்ள மாஹேக்கு இடமாற்றம் செய்ய ஒத்துக்கொண்டார். லித்திக்கு உள்ளுக்குள் சந்தோஷம் உண்டாக மெட்சிபியன் செலின் என்று போனை வைத்துவிட்டு வாயை குவித்து ஊதினாள் பெரும் நிம்மதியுடன். இப்போ ஃப்ரீயா லித்தி, நாம பேசலாமா என்று பின்னால் இருந்து வந்த குரல் கேட்டு திடுக்கிட்டு திரும்பினாள். சந்திரன் தன்னை பின்தொடர்ந்து மொட்டை மாடிக்கு வந்திருப்பதை கண்டதும் சற்று முன் எழுந்த நிம்மதி பின்னங்கால் பிடரையில் பட ஓடியது. என்னிடம் என்ன பேசணும் உங்களுக்கு? ஏன் என்ன ஃபாலோ பண்றீங்க சந்திரன் என்றால் பற்களை கடித்தபடி. என்னங்க இப்படி சொல்றீங்க? உங்களிடம் பேசி நம் வாழ்க்கையை முடிவு செய்யலான்னு வந்தேன். நீங்க என்னடானா இப்படி சலிச்சுக்கிறீங்களே என்று குறைப்பட லித்திக்கு பக்கென்றிருந்தது. என்னது நம் வாழ்க்கையா? இதே எதுடா புது பூதம் கிளம்புது? இது சரியில்லை. ஏதோ வழிஞ்சிட்டு போறான்னு சும்மா விட்டு வச்சா இவன் தன் ஜொல்லால கோட்டையே கட்டிடுவான் போல. சொல்லுங்க என்ன பேசணும் உங்களுக்கு இப்போ என்றால் ஒரு முடிவுடன். என்ன லித்தி, ஒன்றுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நீங்க பிளாட்டுக்கு குடி வந்த நாளிலிருந்து பார்க்கிறேன். உங்களை தேடி யாருமே வந்ததில்லை. நீங்களும் எங்கேயும் போனதில்லை, ஆபீஸ் தவிர என்க சம்பந்தப்பட்டவளுக்கு வினோதமாக இருந்தது அவனின் பேச்சு. இது என்னடா வம்பா போச்சு? ஆபீஸ் வீடுன்னு இருக்கிறது தப்பா என்ன என்று தனக்குள் கேட்டுக்கொண்டவள் அவன் பேச்சில் அஸ்வாரஸ்யமாக கவனத்தை வைத்தாள். அத்தியாயம் 4. என்னங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க ஏதோ சிந்தனையில் இருக்கீங்க என்று அவளை உசுப்பினான். சொல்லுங்க, கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் என்றால் வந்த கொட்டாவியை அடக்கி. அமைதியான பேச்சும் அடக்கமான குணமும் என்றவனின் பாராட்டு பத்திரத்திற்கு மனதிற்குள் சிரித்துக் கொண்டாள். ஓஹோ, என் குணம் எனக்கே தெரியாதே என்று நக்கலாக எண்ணிக்கொண்டு மீண்டும் கவனத்தை வைத்தாள் அவன் பேச்சில். எங்க வீட்டுல கூட உங்களை பற்றி அம்மா உயர்வா பேசுவாங்க, ஆனால் இந்த பிளாட்டில் உங்களை பற்றி அரசல் புரசலா தவறா பேசிக்கிறாங்க என்க லிதிக்கு அவனின் பேச்சு வேடிக்கையாக இருந்தது. புன்னகையுடன் அமைதியை தொடர, ஆனால் எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை லித்தி. நீங்க தான் என் மனைவின்னு முடிவு பண்ணிட்டேன். உங்களை கல்யாணம் செய்துகிட்டு மற்றவர்களின் வாயை நான் அடைக்கிறேன். உங்களுக்கு என் முடிவில் சம்மதமா லித்தி என்க அவன் பேச்சில் உண்டான ஆத்திரத்தில் லிதிக்கு சிரிப்புதான் வந்தது. அது எப்படிடா, உங்களின் ஆணாதிக்கத்தை கல்யாணம் செய்துக்க போற பெண்ணிடம் மட்டும் சரியா உபயோகிக்கிறீங்க? இதே ஆதிக்கத்தை உங்க தாயிடமோ தங்கையிடமோ காட்ட முடியுமா? புல்ஷிட் என்று கொதித்தவள் முகத்தில் புன்னகையை பூசிக்கொண்டாள். உங்களின் தாராள மனதை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு சந்திரன் என்று படு நக்கலாக கூற அந்த மடையனுக்கு லித்தியின் கேலி புரியவில்லை. மாறாக லித்தியின் பேச்சில் அகமகிழ்ந்து போனான். எனக்கு தெரியும் லித்தி, உங்களுக்கும் எனக்கும் ஒரே எண்ண அலைவரிசை. அப்போ வீட்டுல நம்ம கல்யாணத்தை பத்தி பேசிடலாமா என்று பரபரத்தான். வெயிட், நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள இவ்ளோ அவசரப்பட்டா நான் என்னன்னு சொல்றது? அந்த அளவுக்கு என்னை கல்யாணம் செய்துக்கிறதுல ஆசையா சந்திரன் என்று கொக்கி போட்டாள். இதை சொல்லித்தான் தெரியணுமா லித்தி என்றான் விழிகள் மின்ன. ஓ நோ சந்திரன், ஆனால் எனக்கு கல்யாணத்தில் சுத்தமா ஈடுபாடு இல்லையே. அவ்வளவு ஏன், எனக்கு கல்யாணம் என்ற வார்த்தை என்றாலே அப்படி ஒரு வெறுப்பு. அதனால் சாரி, உங்க ஆசையை என்னால் நிறைவேற்ற முடியாமல் போச்சு என்று உச்சு கொட்ட சந்திரனின் முகம் கருத்து போனது அவளின் கேலி பேச்சில். அது சரி, நல்ல குடும்பத்து பெண்ணா இருந்திருந்தா கல்யாண குடும்பம்னு கட்டுப்படும், இது அவிழ்த்து விட்ட கேசு என்று முணுமுணுத்தான்.
வாட் டிட் யூ சே என்றால் சற்று உரக்கவே. ஆனால் அவனோ கொஞ்சம் கூட தயங்காமல் தன் முணுமுணுப்பை சத்தமாகவே கூற லித்தியின் முகத்தில் கோபம் கோர தாண்டவம் ஆடியது. யூ என்று எகிரியவளை கையமர்த்தினான். அப்படியே நிறுத்து, ரொம்ப பத்தினி வேஷம் போடாத. நான் சொன்னதுல என்ன தவறு இருக்கு? நீ உண்மையிலேயே நல்லவளா இருந்திருந்தா பெத்தவங்க ஏன் உன்னை வீட்டை விட்டு துரத்தி இருக்க போறாங்க? நீயும் வேலை செய்யற திமிர்ல தனியா வீடு எடுத்து தில்லா தங்கியிருக்க. அப்பவே எனக்கு புரிஞ்சிருக்கணும் நீ எப்படிப்பட்ட ராங்கிக்காரின்னு என்று கண்டமேனிக்கு பேசிக்கொண்டு செல்ல லிதி ஆத்திரத்துடன் இடை புகுந்தாள். will you shut up your rotten mouth என்ற அதட்டலில் சந்திரன் பக்கென்று தன் பேச்சை நிறுத்திவிட லித்தியின் நெஞ்சு கொதித்தது. லித்தியின் விழிகள் அனனை கக்க நாக்கை துருத்திக் கொண்டு காலி போல 12 கைகள் விரித்துக் கொண்டிருக்க ஒவ்வொரு கையிலும் ஒவ்வொரு ஆயுதமும் ஒரு ஜோடி கையில் சூலாயுதம் வைத்துக் கொண்டு நிற்பது போல தோன்ற ஒரு நொடி மிரண்டு போனான் சந்திரன். அவன் பார்வையில் அனிச்சையாக பயம் குடியேறியது. உன் ஆசைக்கு நான் சம்மதம் சொன்னால் உலகமாக நல்லவள், இல்லை என்றால் நான் பத்தினி இல்லையா? நான் பத்தினியா இல்லையான்னு தீர்மானிக்க நீ யாருடா பிளடி ஸ்கவுண்டல்? போய் உன்னை பெத்த தாயையும் தங்கையும் போய் இதே கேள்வியை கேட்டுப்பாரு. இந்நேரத்திற்கு செருப்பு பிஞ்சிருக்கும். இடியட், இன்னொரு முறை என் முன்னால் வந்து பாரு, அப்போ இந்த லித்தி யாருன்னு தெரியும் என்று ஒரு விரல் நீட்டி கடுமையாக எச்சரித்துவிட்டு விடுவிடுவென்று கீழிறங்கி வீட்டுக்குள் சென்றவளுக்கு கோபம் சுனாமியாய் சுழன்றடித்தது. ஹவு டேர், என்ன பார்த்து பத்தியான்னு கேட்கிறா ராஸ்கல் என்று கோபத்தில் ஆவேசப்பட அவளின் போன் சினுங்கியது ரெஜியின் அழைப்பில். கோபம் அடங்காமலேயே எடுத்து உய் என்றதிலேயே லித்தியின் கோபம் போனில் தெரித்தது. என்னடி இவ்ளோ கோபமா இருக்க? மதியம் நடந்ததை நீ இன்னும் மறக்கலையா என்றால் குழப்பத்துடன். அவளிடம் சற்று முன் நடந்ததை கூற, பின்னே இது ஆணாதிக்க சமூகமாச்சே, பொம்மைக்கு புடவை கட்டினாலே முறைச்சு பாக்குற ஆண்கள் நிறைந்த உலகம். நீ இவ்ளோ அழகா இருக்க, போதாததற்கு தனியா வீடு எடுத்து தங்கி இருக்க, இது போதாதா உன்னை பற்றி கீழ்த்தரமா யோசிக்க என்று பொறிந்து தள்ள லித்தியால் ஏதும் சொல்ல முடியவில்லை. ரெஜி சொல்வதெல்லாம் உண்மைதான், ஆனால் என்னுடைய வழியை யாராலும் புரிஞ்சுக்க முடியாது என்ற கழிவிறக்கத்தில் அமைதியானாள். ஹே, லைன்ல இருக்கியா என்று உசுப்பினாள் ரெஜி. இருக்கேன் சொல்லு என்று அழுத்து கொண்டாள். நீ செலினுக்கு போன் செய்து வேலையை மாத்திக்க போறேன்னு கேட்டியாம், அதனால அவங்க உன்னை மகைக்கு மாத்துறேன்னு சொல்லிட்டாங்களாம். இதெல்லாம் என்னடி? இப்ப எதுக்கு ஊரை விட்டு ஓடுற? இரு, நான் பேசி முடிச்சிடுறேன். ஓ, உன்னை பெத்தவங்களை பழிவாங்கறையாக்கும். வெரி குட். இதோ உன் அப்பார்ட்மெண்டில் இருந்த சந்திரன் மாதிரி 1000 சந்திரன்கள் இருப்பார்களே போற இடத்துல, அப்போ என்ன செய்வியாம்? அங்கிருந்து வேற ஊருக்கு ஓடுவியோ? இப்படியே நீ ஓடிக்கிட்டு இருந்தால் அப்புறம் எந்த இடத்திலும் உன்னால நிம்மதியாக இளைப்பாற முடியாது. உன் வாழ்க்கையில் ஓட்டமும் அலைச்சலும் தான் மிஞ்சும். பேசாமல் உன் வரட்டு பிடிவாதத்தையும் ஒண்ணுக்கும் உதவாத கோபத்தையும் தூக்கி உடப்புல போட்டுட்டு உன்னை பெத்தவங்க வீட்டுக்கு போ. அப்பதான் சந்திரன் மாதிரி நாதாரிங்க நாக்கள நரமில்லாம பேசுறத நிறுத்துவாங்க என்று நீளமாக அறிவுரையாக பொழிய லித்திக்கு காதில் ரத்தம் வழிந்தது. எரிச்சலுடன் அதை பேச்சிலை சுட்டி காட்ட, நீ ஏன் சொல்ல மாட்ட? உனக்கு நல்லது சொன்னால்தான் பிடிக்காதே என்றால் கோபத்துடன். ஐயோ, கொஞ்சம் மேல சத்தத்தை நிறுத்தேன், ஓயாம வாசிக்கிற, காதே வலிக்குது. இந்த சமூகத்தில் ஒரு ஆண் தனியா வாழ்ந்தால் அவனை ஏதும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவ்வளவு ஏன், ஒரு நாய் கூட சீந்த மாட்டேங்குது. ஆனால் ஒரு பெண் தனியா இருந்துட்டா போதும். அவளை ஆண் மட்டுமில்ல, அவளை பெத்தவங்க, தோழிங்க, உறவுகள் எல்லோருமே கேரக்டர் அனலைஸ் செய்றீங்க. என்ன கேடுகெட்ட சமூகம் என்று பொங்கியவளை அடக்கினாள் தோழி. நம் நாட்டின் டிசைன் அப்படி. நீயோ நானோ புதுசா ஒன்றும் மாத்திட முடியாது. பெண்ணியம், பெண் சுதந்திரம் எல்லாவற்றிற்கும் நம் நாட்டு ஆண்கள் ஒரு எல்லைக்கோடு வச்சிருக்காங்க. அந்த எல்லைக்கோட்டை வகுத்தவங்க ஆண் தான் என்றாலும் அதிலிருந்து ஒரு நூலிலை நீ தாண்டினாலும் உடனே உன் கேரக்டரை சிதைச்சு அந்த பெண்ணையே ஜட பொருளாக்கிடுவாங்க நம் நாட்டு பெண் சிங்கங்கள் என்றால் வெறுப்பின் உச்சியில். அவளை தொடர்ந்து, அதற்காக நான் எல்லா ஆண்களும் தவறானவர்கள் என்று சொல்ல வரவில்லை. 50% பரந்த மனசு உள்ள ஆண்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனால் நம் கண்ணில் படுவதெல்லாம் கேடுகட்ட ஜென்மங்களா தான் இருக்குங்க என்றவளின் பேச்சில் எரிச்சலும் கோபமும் கலந்தடிக்க லித்திக்கும் அது சரிதான் என்று தோன்றியது. அதனால் மேற்கொண்டு எதையும் விவாதிக்கும் மூடில்லாமல், சரி ரெஜி, நீ செலின் சொன்ன விஷயத்தை பற்றி தான் பேச கூப்பிட்டாய் என்றால் அதை பற்றி நாம நாளை ஆபீஸில் பேசலாம் என்று போனை வைக்க முயல அவளை தடுத்து நிறுத்தினாள். ஹே, இரு, நான் அதற்காக மட்டும் போன் செய்யல. அடுத்த வாரம் கிறிஸ்துமஸ் வருது. அதனால நீ வழக்கம் போல 24ஆம் தேதி மாலையே வீட்டுக்கு வந்துடு. வீட்டில் கெட் டுகெதர் இருக்கு என்று அழைக்க லித்திக்கும் அப்பொழுதுதான் ஞாபகம் வந்தது, தான் இன்னும் வீட்டில் கிறிஸ்துமஸ் குடில் அமைக்கவில்லை என. ஒரு விஷயத்தை வேண்டிக் கொண்டு கிறிஸ்துமஸ் குடில் அமைத்தால் அந்த காரியம் நல்லபடியாக நடந்தேறும் என்று ரெஜியின் தாய் ஒருமுறை சொன்னதில் லிதி தன் வாழ்க்கை இதற்கு மேலும் சீரழிஞ்சு போய்விடக் கூடாதென்று மனதில் எண்ணிக்கொண்டு குடிலை அமைக்க ஆரம்பித்தாள். இதுவரை 2 வருடம் செய்திருக்கிறாள். இது 3வது வருடம்.
இந்த வருடமும் நல்லபடியா குடில் அமைக்க வேண்டும் என்று நினைத்தவுடன் இன்று காலையிலிருந்து நடந்த அத்தனை விஷயங்களும் மூளை செல்களிலிருந்து கழுவிவிட்ட மாதிரி காணாமல் போனது. போனை வைத்துவிட்டு பரன் மேல் ஏறி பெரிய பெட்டியை எடுத்து குடிலமைக்கும் பொருட்களை சரிபார்க்க ஆரம்பித்தாள். எது தேவை என்று மனதில் குறித்துக் கொண்டு பெட்டியை ஓரமாக வைத்தாள். முகத்தை கழுவிக்கொண்டு ரெடியாகி வெளியே வந்தவள் தன் காரை எடுத்துக்கொண்டு நேரு ஸ்ட்ரீட் சென்றாள். தேவையான பொருட்களை வாங்கிக் கொண்டு அப்படியே தனக்கும் சாப்பாடு வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு வந்தவள் உடையை மாற்றிக்கொண்டு குடிலமைக்கும் வேளையில் தன்னை மூழ்கடித்துக் கொண்டாள். விஜயா இல்லம். மறுநாள் ஆபீஸுக்கு கிளம்பி முழுக்கை சட்டையின் கையை மடித்து விட்டுக் கொண்டே மாடியிலிருந்து இறங்கி வந்த பிருத்திவியின் முன்னால் வந்து நின்றார் தாய். பிருத்திவி, உன்னை அப்பா கூப்பிடுறாரு, போய் என்னன்னு கேளு என்றவர் சமையலறைக்கு சென்று மகனுக்கு காஃபியை கலந்து எடுத்துக்கொண்டு வந்தார். மகனிடம் காஃபியை நீட்டியபடியே, என்னங்க விஷயத்த சொல்லிட்டீங்களா? என்ன விஷயமா? ஆபீஸ் விஷயமா? அதத்தான் அப்பா சொல்லிக்கிட்டு இருக்கார் என்றான் புரியாமல். கணவரின் பக்கத்தில் அமர்ந்து அவர் கையில் இருந்த ஆபீஸ் ஃபைலை பிடுங்கினார். என்ன விஷயமா பேசணும்னு பிருத்திவியை கூப்பிட்டீங்களோ அதை முதல்ல சொல்லுங்க என்று கட்டளையிட்டார். சொல்றேன் என்று சிரித்தார் கணவர் மனைவியின் செல்ல அதட்டலில். தாயின் பூடகமான பேச்சு சிறியவனுக்கு புரியவில்லை. என்னப்பா விஷயம்? சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு ஆபீஸுக்கு மணி ஆச்சு. இன்றைக்கு சைட் பார்க்க செங்கல்பட்டு போகணும், ஈவினிங் தான் வருவேன் என்று அவசரப்பட அவனை அடக்கினார் தாய். கொஞ்சம் இருடா, காலில் சுடுத நீரை கொட்டிக்கிட்டது போல துடிக்கிற என்றபடி கணவரிடம் சொல்லுங்க என்று அவசரப்படுத்தினார். நீயே சொல்லு விஜயா உன் பிள்ளைக்கு என்றார் மனைவியிடம். அடடா, யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன் என்று மீண்டும் அவசரப்பட்ட மகனை கண்டு வாஞ்சையாக சிரித்தார். உனக்கு கல்யாணம் செய்யலான்னு முடிவு செய்திருக்கோம் பிருத்வி. அதனால் உன் மனதில் யாராவது இருந்தால் சொல்லு, அந்த பெண்ணையே பார்த்து பேசி முடித்து வைக்கிறோம். இல்லையா நாங்களே ஒரு நல்ல பெண்ணா உனக்கு பாக்குறோம். நீ என்ன சொல்ற என அதுவரை அமைதியாக இருந்தவன் அலுப்பாக உச்சு கொட்டினான். நல்ல நேரம் பாத்தீங்கம்மா, உங்களுக்கு என் மேல் ஏன் இவ்வளவு கோபம்? என்னை ஜெயிலில் தள்ள இவ்வளவு மும்மரமா வேலை செய்யறீங்க எனும் போதே விஜயா குறுக்கிட்டார். ஹேய், என்ன இது? நல்ல விஷயம் பேசும் பொழுது ஜெயில் அது இதுன்னு அபசகுணமா பேசுற என்று கண்டித்தார். பின்ன என்னம்மா, உங்களுக்கு என் மேல் கோபம் இருந்தால் 2 அடி கூட அடிச்சிடுங்க, கல்யாணம் அது இதுன்னு என்ன பழி வாங்காதீங்க என்று பரிதாபமாக கூற பெற்றவர்களின் முகம் மகனின் பேச்சில் சிரிப்பில் தத்தளித்தது. அதற்குள் அங்கே ஆஜரான மற்ற குடும்ப பிரஜைகள் பிருத்திவியின் பதிலுக்கு சிரித்தார்கள். இப்போ தெரியுதா, நேற்று என்னமோ பெரிய இவ மாதிரி பேசின, இன்று கல்யாணம் என்றதும் இப்படி பயந்து நடுங்குற. நாங்கெல்லாம் எவ்வளோ பெரிய தியாகத்தை செய்துட்டு எப்படி அசால்ட்டா இருக்கோம் என்ற வினித்தின் கேலிக்கு பெரியவர்கள் இருவரும் சிரிப்பை மென்றார்கள் மருமகளின் முகத்தை நோக்கி. உடனே வஸ்திக், விடுறா நம்ம தியாகமெல்லாம் இவனுக்கு எங்க புரிய போகுது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி பிருத்வி, ஒன்ஸ் நீ மாட்டின மகனை தப்பிக்கவே முடியாது. காதலிச்சு கல்யாணம் செய்யறது நாமளே பாழுங்கணத்தை தேடி போறதுக்கு சமம். பெரியவங்க பார்த்து வைக்கிற கல்யாணம் எல்லோரும் சேர்ந்து நம்ம பிடிச்சு தள்ளுறதுக்கு சமம். இப்போ சுதந்திர பறவையா ஜாலியா வாழ்க்கைய அனுபவிக்கிற, அதுக்கு எடுத்துக்கொள்ளாதே என்றான் போலி பெருமூச்சை விடுத்து. பெரிய மகனின் பேச்சுக்கு கோபிநாத்தின் பார்வை குறும்புடன் மனைவியிடம் படிந்து பரிதாபமாக மகனிடம் தாவி, நானும் அப்படிதாண்டா என்று பரிதாப ரியாக்ஷன் கொடுக்க அதை கவனித்துவிட்ட பிருத்திவி பக் என்று சிரித்து விட்டான். அத்தியாயம் 5. பெரிய அண்ணி ரம்யா, நீங்க திருந்தவே மாட்டீங்க. நேற்று உங்களை சும்மா விட்டது தப்பு என்று அவன் முதுகில் ஒரு அடி வைத்ததோடு நில்லாமல், ஏன் பிரியா கொழுந்தனாரை எதுவும் செய்யாமல் விட்டு வைத்திருக்கிறாய்? 2 போடு, அப்பத்தான் பயம் விட்டு போகாமல் இருக்கும் என்று மிரட்டினாள் சிரிப்புடன். ஓரகத்தியின் பேச்சிற்கு சிரித்து, அட போங்கக்கா, முதல்ல இவர் பேசுறது எல்லாம் யாரு பெருசா எடுத்துக்கிறா? அவங்களால பேசத்தான் முடியும், நான் தான் பொழைச்சு போட்டனும் விட்டுட்டேன் என்றதும் அவளின் கணவன் வினித் ஏ என்று முழிக்க அங்கு எழுந்த சிரிப்பலையில் வீடே அதிர்ந்தது. என்ன மாநாடி இங்க? ஆபீஸ் போகாம போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க, நாங்க ஸ்கூல் போகணும். எங்களை யார் கொண்டு போய் விடுவா? தாத்தா பாட்டி, நீங்க வீட்டுக்கு பெரியவங்க தானே, இப்படியா எல்லாரையும் கூத்தடிக்க விடுறது என்று பெரிய மனுஷ தோரணையில் வஸ்திக்கின் மகன் ரிஷ்வத் கண்டிக்கவும் வஸ்திக் அவன் முதுகில் ஒரு அடி வைத்து அவனை தூக்கினான். டே பெரிய மனுஷா, பிருத்திவி சித்தப்பாவை கல்யாணம் என்னும் ஜெயிலில் தள்ளுவதற்கு இங்கே சதி ஆலோசனை நடக்குது, அதனாலதான் நாங்க எல்லோரும் இங்கே கூடியிருக்கோம் என்றான் சிரிப்புடன். அதை கேட்டதுமே அவன் பிஞ்சு கையால் தன் தலையில் அடித்துக் கொண்டான். அடப்பாவமே, இது என்ன கொடுமை? இங்க ஏற்கனவே அப்பாவும் பெரிய சித்தப்பாவும் அடிக்கிற லூட்டி பத்தாதுன்னு இப்போ சின்ன சித்தப்பாவும் சேரப்போகிறாரா என்று அழுத்து கொள்ள ரம்யா சிரித்தபடி அவன் தலையில் ஒரு கொட்டு வைத்தாள். பேச்ச பாரு, சரியான வாளு, இன்னும் தரையை விட்டு எழுந்திருக்கவே இல்ல, அதுக்குள்ள வாய் சைதாப்பேட்ட வர நீளுது என்றவள் டிரைவரை அழைத்து தன் மகன் ரிஷ்வத்தையும் ஓரக்கத்தி பிரியாவின் மகன் நிவாசையும் காரில் ஸ்கூலுக்கு அனுப்பி வைத்தாள். சிறுசுகள் டாட்டா சொல்லி சென்றதும், மா பாத்தீங்களா, சின்ன பசங்க கூட கேலி பண்றாங்க, இதெல்லாம் தேவையா என்றான் சினுங்களாக. ஐயோ குழந்தை கொஞ்சுது,
மா அப்படியே அவன் பல்ல தட்டி தொட்டில போட்டு ஆட்டுங்க என்று வினித் மீண்டும் கேலி படலத்தை ஆரம்பிக்க விஜயா நடுமகனை கண்ணாலே அடக்கினார். ஐயோ பிருத்திவி கண்ணா, எல்லோரும் கேலி செய்தால் கல்யாணமே செய்யாம விட்டுடுவியா? எல்லாம் சும்மா தானே கிண்டல் செய்யறாங்க. அது இருக்கட்டும், நேற்று புரோக்கர் வந்திருந்தார். ஒரு நல்ல பெண் இருக்குன்னு சொன்னார். ஆனால் அவர்கள் வீட்டில் பெண் கொஞ்சம் அடம் பிடிக்குதாம், கல்யாணம் வேண்டாம் என்று. அதனால போட்டோ கொண்டு வரவில்லை என்றார். நான் வேற இடம் பார்க்க சொல்லி இருக்கிறேன் என்றார். என்னவோ செய்யுங்க, பாத்துமா, நான் ரொம்ப பாவம், இந்த பால் வடிகிற முகத்துக்கு ஏத்த மாதிரி என்று சொல்லி முடிப்பதற்குள் பஸ்திக்கு இடையிட்டான். ஒரு டிக்காஷன் வடியும் முகமா பார்த்து ஜோடி சேருங்க, அப்புறம் காஃபிக்கு பிரச்சனையே இருக்காது வீட்டுல என்று நக்கல் அடிக்க மீண்டும் சிரிப்பலை எழுந்தது. அடடா, சும்மா இருக்க மாட்டீங்களா? எதையாவது முழுசா சொல்ல விடுறீங்களா என்று அதிகாரமாக சொல்ல ஆரம்பித்து முடியாமல் சிரித்துக் கொண்டே முடித்தார் வீட்டின் தலைவர். பிருத்திவியின் விழிகள் தன் கை கடிகாரத்தில் சென்று மீண்டது. சரிமா, நேரமாச்சு, நாங்க வரோம், உங்களுக்கு பிடித்த மாதிரி பாருங்க என மூவரும் விடை பெற்று ஆபீஸ் கிளம்பினார்கள். அவர்கள் மூவரும் போனது வீடே மழை பெய்து ஓய்ந்த மாதிரி இருந்தது. எல்லோரும் சிரித்துக் கொண்டே அவரவர் வேலையை பார்க்க சென்றனர். கோபிநாத் விஜயா தம்பதிகளுக்கு பெண் குழந்தை இல்லை என்பதால் வீட்டுக்கு வந்த மருமகள்களை தங்கள் பெண் போல அன்பு காட்டி அரவணைக்கிறார்கள். தங்கள் மகன்களுக்கும் பெண் வாரிசே இல்லை என்றதும் அவர்களுக்கு கடைசி பையன் மூலமாவது வீட்டிற்கு ஒரு குட்டி ராஜகுமாரி வரமாட்டாளா என்று ஏக்கமாக இருந்தது. அதனாலேயே பிருத்திவிக்கு கல்யாண ஏற்பாட்டில் இறங்கினார்கள். லித்தி வழக்கம் போல ஆபீஸ் முடிந்து மாலை பூங்காவுக்கு செல்ல அங்கே பிரியாவும் ரம்யாவும் குழந்தைகளை விளையாட விட்டு பேசிக்கொண்டு அமர்ந்திருந்தனர். லித்தியும் ஒரு பெஞ்சில் அமர்ந்து குழந்தைகளை சில வினாடிகள் வேடிக்கை பார்த்துவிட்டு தான் கையோடு கொண்டு வந்திருந்த புத்தகத்தில் மூழ்கிவிட்டாள். ரம்யாவிடம் சுவாரஸ்யமாக பேசிக் கொண்டிருந்த பிரியாவின் பார்வையில் லித்தி விழவும், அக்கா, நேற்று பிருத்திவி கேட்டாரே ஒரு பெண்ணை பற்றி, அது இவளை பற்றிதான் என்று லித்தி பக்கம் கையை காட்ட ரம்யாவின் விழிகள் அவளை ஆர்வத்துடன் எடை போட்டது. ரொம்ப அழகா இருக்கா, ஆனால் நம்ம கொழுந்தன் பெண்கள் பக்கம் திரும்ப மாட்டாரே, அப்புறம் எப்படி இந்த பெண்ணை பற்றி விசாரித்தார் என்றால் ஆச்சரியம் கலந்த குழப்பத்துடன். அப்படி இல்லைக்கா, பிருத்திவி அவளை பற்றி விசாரித்தது அவள் அழகாக இருக்கிறாள் என்பதற்காக அல்ல. அவள் எப்போதும் தனிமையில் முகத்தில் ஏதோ சோகத்தோடு இருக்கிறாள் அல்லவா, அதை பார்த்துத்தான் விசாரித்தார். இதுவரைக்கும் இவள் யாரிடமும் பேசி நான் பார்த்ததே இல்லை. இங்கேயே இருங்கள், நான் முயற்சி செய்து பார்க்கிறேன் என்று ரம்யா தடுக்க தடுக்க லித்தியை நோக்கி சென்றாள். புத்தகத்தில் மூழ்கி இருந்தவள் தன் முன்னே நிழலாட லித்தியின் பார்வை உயர்ந்தது. தன் முன்னே பரிச்சய புன்னகையுடன் நின்றிருந்த பெண்ணை கண்டதும் அவளின் வில் போன்ற புருவங்கள் நெறிந்தது. இவங்க ஏன் என்னை தேடி வந்திருக்காங்க என. நீங்க என்று இழுத்தால் புரியாமல். ஹாய், ஐ எம் பிரியா. இங்கே நான் தினமும் என் அக்காவோடு குழந்தைகளை விளையாட அழைத்து வருவேன். உங்களையும் தினமும் பார்க்கிறேன், ஆனால் பேசினதில்லை. என்னிடம் பேச உங்களுக்கு ஆட்சேபனை ஏதும் இல்லையே என்றவளின் மென்மையான பேச்சும் அழகான சிரிப்பும் லிதியின் மனதை கொள்ளை கொள்ள மறுக்க முடியாமல் மெலிதாக புன்னகைத்தாள். நிச்சயம் ஆட்சேபனை இல்லை என்றால் புன்னகையுடன். வாங்களேன், அங்கே அமர்ந்து பேசலாம், அங்கே என் அக்கா இருக்காங்க என்று அழைக்க பிகு செய்யாமல் பிரியாவுடன் தன் உடைமைகளை எடுத்துக்கொண்டு சென்றாள். ரம்யாவுக்கு லித்தியை அறிமுகம் செய்யவும் லித்தி கை குவித்து வணக்கம் என ரம்யாவுக்கு லித்தியை மிகவும் பிடித்துவிட்டது. லித்தியின் குழந்தைத்தனமான முகமும் அவளின் பெரிய கருவண்டு போல விழிகளும் அழகும் ரம்யாவை கவர்ந்துவிட, உட்கார் லித்தி என்றால் சலுகையுடன். நானும் உங்கள் இருவரையும் தினமும் பார்ப்பேன், ஆனால் ஏனோ இதுவரை யாரிடமும் தானாக முன் சென்று பேசி பழக்கம் இல்லை என்பதால் என்னுள் நிறையவே தயக்கம் என்று சன்னமாக புன்னகைக்க மற்ற இரு பெண்களும் அவளின் புன்னகையில் பங்கெடுத்துக் கொண்டார்கள். சோ நாம மூவருக்குமே ஒருவரை ஒருவர் தெரிந்திருக்கு, ஆனால் பேச நமக்குள்ளே ஏதோ ஒன்று தடுத்திருக்கு. லீவ் இட், இப்போதான் நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோமே, அப்புறமும் ஏன் மனதளவில் தள்ளி நின்று ஃபார்முலா பேசணும்? எங்க பெயரை ஏற்கனவே சொல்லிட்டோம், நாங்க 2 பேரும் சில்க் பாரடைஸ் வீட்டு மருமகள், இவங்க எங்க வீட்டு செல்ல வாளுகள் என்று தங்களை பற்றிய அறிமுகம் கொடுக்க லித்திக்கு வியப்பாக இருந்தது. எவ்வளவு வசதியான வீட்டை சேர்ந்தவங்க, ஆனால் பேச்சில் துளியளவும் திமிரோ ஆணவமோ இருமாப்போ இல்லையே என்ற எண்ணங்களுடன் உறவாடி கொண்டிருந்தவளை உலுக்கினாள் பிரியா. வாட் ஹேப்பன் லித்தி, எப்பொழுதும் போல பயங்கர சிந்தனையில் ஆழ்ந்துட்ட? நான் சொன்னது உனக்கு காதல விழுந்துச்சா, இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கெல்லாம் யாருன்னு கேப்பியா என்று சிரிக்க லித்திக்கு தன்னையும் மீறி சிரிப்பு வர சட்டென்று தன் முத்துப்பற்கள் தெரிய சிரித்து விட்டாள். வாவ், ரொம்ப அழகான சிரிப்பு லித்தி உனக்கு. இவ்வளவு அழகான சிரிப்பை ஒரு நாள் கூட இத்தனை நாட்களில் நாங்க பார்த்ததே இல்லை. எப்பொழுதும் உன் முகத்தில் சோகம் மட்டுமே தாண்டவமாடும். உன்னை பார்க்கும் பொழுதெல்லாம் எங்கள் மனதில் எழும் கேள்விகள் இது என்க லித்தியின் சிரிப்பு மீண்டும் காணாமல் போனது. அடடா என்று அழுத்துக் கொண்டாள் பிரியா. என்னக்கா நீங்க, எவ்வளவு அழகா இருந்தது சிரிப்பு, அது நீங்க பேசியே காணாம அடிச்சிட்டீங்க. இப்போ எங்கின்னு போய் தேடுவேன் என்று அங்குமிங்கும் தேடுகிற மாதிரி பிரியா பாவனை செய்ய லித்தியினால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. பிரியாவின் முக பாவனைக்கும் பேச்சுக்கும் ரம்யாவும் கூடவே சிரித்துவிட்டு,
உன் கதையை சொல்லலானா சொல்லு, இல்லை என்றால் விடு என்றதும் லித்தியின் பார்வை சற்று குழப்பமாக ரம்யாவை நோக்கி பாய்ந்தது. அப்படின்னு சொல்வேன் மட்டும் நினைக்காத, உன்னை பற்றி நீ சொல்லியே ஆகணும் என்று போலியாக மிரட்டல் விட்டாள். லித்திக்கு இரு பெண்களின் அரட்டை குணமும் கலகலப்பும் மிகவும் பிடித்துவிட அவர்களை தன்னுடைய நெருங்கிய தோழிகளாக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஆவல் உந்தியது. அதன் விளைவாக தான் பார்க்கும் வேலை தனியாக தங்கியிருப்பதை பற்றி கூறினாள். ஓ, நீ என்று அவளை ஒருமையில் அழைத்த பிரியா, நீ வா பொண்ணு, ஒருமையில கூப்பிடலாமா என்று அனுமதி கோர லித்தி பதில் சொல்லும் முன் ரம்யா இடையிட்டாள். நீ தாராளமா நீ வான்னு கூப்பிடு, ஆனா போன்னு மட்டும் சொல்லிடாதே, அப்புறம் லித்தி இங்கிருந்து போயிடுவா என்று தன் ஓரகத்தியை கலாய்க்க அக்கா என்று சினிங்கினாள் சிறியவள். சரி சரி, நான் ஏதும் பேசல, நீயே சொல்லு லித்தி என்று விழிகளாலே சிரித்தாள். சிரிப்பினூடே, நீங்க அப்படி கூப்பிட்டால்தான் நானும் உங்களிடம் பேசுவேன் என்று உரிமையாக கூற மற்ற இரு பெண்களும் சந்தோஷமாக ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். ஓகே, கம் டு தி பாயிண்ட். நீ கான்சுலேட்ல வேலை செய்யறேனா, அப்போ நீ படிச்சதெல்லாம் பிரெஞ்சு மொழியா இல்லை செகண்ட் லாங்குவேஜ் எடுத்து படிச்சியா? ஆனால் நீ படிக்கிற புக்ஸ் எல்லாம் ஆங்கில நாவல்கள் தானே என்று விசாரிக்க ரம்யாவுக்கும் அதே சந்தேகம்தான். இல்லைக்கா, நான் படிச்சது கல்வே காலேஜ், அப்புறம் அலியான்ஸ் பிரான்சே. நான் முதல் வகுப்பில் இருந்தே பிரெஞ்சு மட்டும்தான் படிச்சேன். இரண்டாவது மொழியாக ஆங்கிலம் எடுத்தேன். அதனால் 2 மொழியும் எனக்கு தெரியும் என்று விளக்கமாக கூற மற்ற இப்பெண்களின் பார்வையில் லித்தியின் மேல் ஒரு மரியாதை கூடியது. கேக்குறேன்னு தவறா நினைக்காத, நீ சொன்னதால கேக்குறேன். உன்னை பெத்தவங்க கூட இல்லாமல் ஏன் தனியா பிளாட் எடுத்து தங்கி இருக்க? என்னடா, பழகின கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் ஓவரா உரிமை எடுத்து உன் பர்சனல் லைஃப்ல நுழையறேன்னு நினைச்சுக்காது. இந்த கேள்விக்கு பதில் சொல்வதும் சொல்லாததும் உன் இஷ்டம் என்று நாசுக்காக கூற லித்தியின் முகத்தில் புன்னகை பரவியது. இதுவரை என் தோழி தவிர வேறு யாரிடமும் நான் சொன்னதில்லை. ஆனால் உங்களிடம் மறைப்பதினால் என்ன ஆகிவிடப் போகிறது? என் கூட பிறந்தவங்க யாருமே இல்லை. பல முறை நினைத்து அழுதிருக்கிறேன், நான் ஏன் ஒற்றையாளாக தனித்திருக்கிறேன் என. அதுவும் அண்ணனாக தம்பியாக இல்லாமல் ஒரு அக்காவாக தங்கையாக இருந்திருந்தால் எத்தனை நன்றாக இருக்கும் என ஏங்கி இருக்கிறேன். இன்று உங்களை பார்த்ததும் எனக்கு 2 அக்காக்கள் கிடைத்து விட்டார்கள் என்றுதான் தோன்றியது எனும் பொழுதே அவளின் கருவண்டு விழிகளில் வைரத்துளியாய் கண்ணீர் துளிர்க்க மற்ற இப்பெண்களின் நெஞ்சமும் நெகிழ்ந்தது அவளின் பேச்சில். அவளின் முகத்தை வருடிய ரம்யா, கவலைப்படாத, எங்களுக்கும் உன்னை மாதிரி ஒரு தங்கை இல்லையேன்னு வருத்தம் உண்டு. நானும் என் வீட்டில் ஒரே பெண், பிரியாவுக்கு கூட பிறந்தது ஒரே தம்பி. சோ அவளுக்கும் தங்கை இல்லை. இப்போ உன்னை நாங்க எங்க தங்கையா மனதளவில் தத்தெடுக்கிறோம். தேங்க்ஸ்கா என்றால் மனதார. சரி சொல்லு, அப்பா அம்மா எங்கே இருக்காங்க என்று பேச்சின் தொடர்ச்சியை விடாமல் ரம்யா கேள்வியை எழுப்ப தன் கடந்த கால வாழ்க்கையும் அதில் நடந்த அவலங்களையும் அதன் எதிரொலியாக தான் தனித்திருப்பதை பற்றி கூறவும் மற்ற இரு பெண்களுக்கும் மனது கனத்து போனது. ரம்யா அவளின் கையை பிடித்து பேச முற்பட ரிஷ்வத் மற்றும் நிவாஸ் இருவரும் விளையாடி முடித்த களைப்பில் அவர்களை நெருங்கி வர 3 பெண்களாலும் அதற்கு மேல் வெளிப்படையாக பேச முடியாமல் போனது. சரி ரித்தி, பசங்க ரொம்ப களைப்பா இருக்காங்க, நீ ஒரு நாள் கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். எங்க அத்தை உன்னை பார்த்தா மிகவும் சந்தோஷப்படுவாங்க. அவங்களுக்கு பெண் பிள்ளைகள் என்றால் உயிர் என்ற தகவலை கூற லித்தியின் முகம் மலர்ந்தது மூத்தவள் பேச்சில். இந்த சனிக்கிழமை நீ ஃப்ரீயா? வேலை இல்லை என்றால் நீ கண்டிப்பாக எங்க வீட்டுக்கு வரணும். நாங்க உன்னை எதிர்பார்த்து காத்திருப்போம் என்று அழைக்க லித்தி சோம்பலாக புன்னகைத்தாள். கண்டிப்பா வரேன். அதற்கு முன்னால் நீங்க வாங்களேன் என் வீட்டுக்கு. இங்கிருந்து 5 நிமிடம் தான் என் வீடு. பசங்களும் ரொம்ப களைப்பா இருக்காங்க. என் வீட்டில் ஒரு கப் காஃபி குடிச்சால் நான் சந்தோஷப்படுவேன் என்று குழந்தை போல அடம்பிடிக்க, குழந்தைகளுக்கும் புது இடம் என்றதும் ஆசை உண்டாக அவர்களும் அடம்பிடிக்க ஆரம்பித்தார்கள். பிரியாவும் போலாங்கா என்க எல்லோரின் ஆசையை பூர்த்தி செய்யும் விதமாக ரம்யா சம்மதம் தெரிவிக்க குழந்தைகள் சந்தோஷத்தில் ஆர்ப்பரித்தார்கள். டிரைவரை பின்தொடர சொல்லிய ரம்யா லித்தியின் காரிலேயே ஏறிக்கொள்ள வளவளவென்று பேசிக்கொண்டே வீட்டை அடைந்தார்கள். என்னதான் பிரியாவும் ரம்யாவும் சந்தோஷமாக பேசினாலும் அவர்கள் மனதில் லித்தியின் மேல் ஒரு பரிதாப உணர்ச்சிதான் மேலோங்கி இருந்தது. எல்லோரும் வீட்டை அடைய பிளாட்டின் அமைப்பும் சுத்தமும் மற்ற இரு பெண்களையும் ஈர்த்தது. ரொம்ப அழகா இருக்கு லித்தி என்று பாராட்டியபடியே 4வது தளத்திற்கு சென்றார்கள். இதுவரை தனியாளாக கடமையே என்று வீட்டுக்குள் நுழைபவள் இன்று முதலாக தன் வீட்டிற்கு விருந்தாளி வருகிறார்கள் என்ற எண்ணமே அவளை சந்தோஷ கடலில் ஆழ்த்தியது. உள்ள வாங்கக்கா, உள்ள வாங்க குட்டீஸ் என்று அவர்களை இருவரையும் ஆசையுடன் தூக்கிக் கொள்ள குழந்தைகள் இருவருக்கும் ஒரே குதூகலம். வீடே பளிச்சென்று பிரெஞ்சு ஸ்டைலில் மிக அழகாக துப்புரவாக இருக்க பிரியாவின் விழிகளும் ரம்யாவின் விழிகளும் ஆச்சரியத்துடன் சந்தித்துக் கொண்டன. பிள்ளைகளுக்கு கிறிஸ்துமஸ் குடிலை கண்டதும் ஆச்சரியமாகியது. இது என்ன அது என்ன என்று கேள்வி கணைகளால் லித்தியை துளைத்தெடுக்க அவளும் பொறுமையாக ஒவ்வொன்றிற்கும் பதில் சொல்லிக் கொண்டிருந்தாள். வீட்டை பார்வையாலே அலசிக் கொண்டிருந்த பெண்களிடம் அமர சொல்லிவிட்டு அவர்களுக்கு தனக்கு பிடித்த கேப்பச்சினோவும் பிள்ளைகளுக்கு பாலில் சாக்லேட் பவுடர் போட்டு கலக்கி கொடுக்கவும் 4வருமே புது சுவையை மிகவும் அனுபவித்து குடித்தார்கள்.
எப்பொழுதுமே காஃபியும் குழந்தைகளுக்கு காம்ப்ளான், பூஸ்ட், ஹார்லிக்ஸ் என்று குடித்து பழக்கி இருந்தவர்களுக்கு லித்தி கொடுத்த புதிய பானம் சுவாரஸ்யத்தை தூண்ட அதை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டார்கள். சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு, உண்மையில் இந்த நாளை நாங்க மறக்கவே முடியாது என்றவளின் பார்வை கனிந்தது. சரி லித்தி, சனிக்கிழமை மறக்காம வந்துடு என்க சம்மதமாக தலையாட்டு முன் தோழி ரெஜியின் அழைப்பு ஞாபகம் வந்தது. சாரிக்கா என்றால் உண்மையான வருத்தத்துடன். தன் தோழியின் சனிக்கிழமை அழைப்பை அவர்களிடம் கூறி, நான் ஞாயிற்றுக்கிழமை வரலாமா, உங்களுக்கு ஏதும் தொல்லை இல்லையே என்று அனுமதி கேட்க, அவர் சனிக்கிழமை வர முடியாது என்றதும் வாடிய இரு பெண்களின் முகமும் சட்டென்று தாமரை போல மலர்ந்தது. கண்டிப்பா, நீ எப்பொழுது வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான் என்றவள் அவளிடம் விடை பெற்று பிள்ளைகளுடன் கிளம்ப, குழந்தையின் கைகளில் பிரான்சிலிருந்து தருவிக்கப்பட்ட சாக்லேட் பாரை கொடுத்து கன்னத்தில் அன்பாக முத்தமிட அவர்களும் அவளுக்கு திருப்பி வழங்கினார்கள். இதுவரை குழந்தைகளின் முத்தத்தை அனுபவித்திராதவள் அவர்களின் மென்மையான இதழ் ஒற்றலில் விழிகளில் நீர் பணித்தது. நால்வரும் விடை பெற்று வெளியே வர சந்திரன் தன் வீட்டு வாசற்படியிலிருந்து அவளை முறைத்துவிட்டு செல்ல, ரம்யா லித்தியை கேள்வியாக நோக்கினாள். நான் அப்புறமா சொல்றேன்கா என்று அவர்களை அனுப்பி வைத்துவிட்டு கதவை தாழிட்டவளுக்கு சட்டென்று வெறுமை அப்பிக்கொள்ள அவர்கள் கூடவே இருக்க வேண்டும் என்று புதிதாக ஆசை முளைத்தது. ஆனாலும் மனது லேசான மாதிரி இருக்க ஏதாவது செய்ய வேண்டும், பாட்டு பாட வேண்டும் என்று மனது பரபரத்தது. லேசான ஹம்மிங்கோடு ஒரு குட்டி குளியல் போட்டு தனக்கு பிடித்த கேப்பச்சினோவுடனும் டிவி ரிமோட்டுடனும் சோஃபாவில் அமர்ந்தவள் டிவியை உயிர்ப்பிக்க எடுத்ததுமே ரொமான்டிக் பாடல்தான் ஓடியது. இன்று மனதின் ஓரம் ஏக்கம் இருந்தாலும் ஏனோ அதை ஆழ்ந்து ரசிக்க முடிந்தது. தன்மேல் அன்பு வைத்திருப்பவர்களிடம் மனம் விட்டு பேசியதால் தன் மனதில் ஏற்பட்ட மாற்றங்கள் லித்திக்கே ஆச்சரியமாக இருந்தது. இவர்கள் இருவரிடம் பேசியதே மனதின் காயங்களுக்கு அருமருந்தாக இருக்கிறது என்றால் அவர்கள் வீட்டின் மற்ற பிரஜைகளையும் கண்டிப்பாக சந்தித்தாக வேண்டும் என்று எண்ணியவளாக டிவியை அலற விட்டுவிட்டு தனக்கு பிடித்த பாடலான உனக்கென்ன வேணும் சொல்லு, இதயத்தை கேட்டுச் சொல்லு, புது வீடு புது வானம் தேடி போவோமே என்ற பாடலை பாடிக்கொண்டே நீண்ட நாளைக்கு பிறகு சமைக்க ஆரம்பித்தாள். லித்தி மனம் விட்டு சிரித்து பேசி பாடி பல வருடங்களாகிவிட்டது. கிட்டத்தட்ட சந்தோஷம் என்ற சொல்லுக்கே தன் அகராதியில் இடமில்லாமல் போய்விடுமோ என்ற பயம் எழுந்து அது சலிப்பாக மாறி அதை பற்றி நினைப்பதே அலுப்பாக மாறின கதையும் உண்டு. நீல்கிரீஸில் வாங்கி வைத்திருந்த எலும்பில்லாத சிக்கனை எடுத்து பொடியாக நறுக்கி அதனுடன் குடைமிளகாய், காளான், கேரட், பீன்ஸ், ஸ்ப்ரவுட் நறுக்கி போட்டு சைனீஸ் நூடுல்ஸ் செய்து கொண்டு வந்து சோஃபாவில் அமர்ந்து டிவியை பார்த்தபடியே சாப்பிட ஆரம்பித்தாள். சாப்பிட்டுக் கொண்டே டிவியில் சுகமாக மூழ்கி இருந்தவளின் போன் சினுங்க யார் என்று பார்க்காமல் எடுத்து ஹலோ என்றால் துள்ளலான குரலில். பல வருடங்களுக்கு பிறகு மகளின் சந்தோஷ குரல் தாய் காயத்ரிக்கு மன நிம்மதியையும் ஆச்சரியத்தையும் ஒரு சேர உண்டு பண்ணியது. லிதி, எப்படிமா இருக்க? இந்த மாதிரி உன் சந்தோஷமான குரலை கேட்டு எத்தனை வருஷமாச்சு என்ற தாயின் ஆதங்கத்திற்கு ஒரு நொடி அவளுள் பழைய லித்தி நுழைய முற்பட்டாள். ரம்யாவையும் பிரியா அக்கா மற்றும் குழந்தைகளின் நினைவை பிடிவாதமாக மனதில் கொண்டு வந்து தன்னை சகஜமாக்கி, சரி இப்ப எதுக்கு போன் செய்தீங்க சொல்லுங்க என்றால் முடிந்தவரை நிதானத்துடன். இல்லடா, உனக்கு பிடிச்ச ரவா லட்டும் பதிர்வேணியும் செய்தேன், அதான் நாளைக்கு அப்பாவிடம் என்றவர் சட்டென்று இல்லை இல்லை நானே கொண்டு வரட்டுமாடி, பிளீஸ் வேண்டாம் என்று மட்டும் சொல்லிடாதே லித்தி என்று ஏறக்குறைய கெஞ்ச முதன்முறையாக லித்தி என்ற கருங்கல்லில் இரக்கம் சுரக்க இதயம் இலகியது. ரொம்ப சந்தோஷம், ஆனால் நான் ஸ்வீட் சாப்பிடறத விட்டுட்டேன். நீ கேட்டதற்கும் என்னை பற்றிய நினைப்பிற்கும் தேங்க்ஸ். நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைத்தால் இனி எனக்கு கால் பண்ணாதீங்க என்று கூறிவிட்டு காலை கட் செய்ய எதிர்முனை கவலையுடன் வைத்தது போனை. அடுத்த நாள் வேலைக்கு கிளம்ப லித்திக்கு ஏனோ வழக்கமாக எழும் எவ்வித அலுப்பும் எழாமல் மனது 10 டின் எனர்ஜி டானிக் குடித்த மாதிரியே சுறுசுறுப்பாக இருக்க டிபன் செய்து சாப்பிட்டு விட்டு ஆபீஸுக்கு கிளம்பினாள். முகத்தில் புன்னகை தவழ வேலையை கவனித்த லித்தியை நெருங்கினாள் ரெஜினா. முகத்தில் ஒரு தேஜஸ் தெரியுது. நேற்று இல்லாத மாற்றம் என்னது என்று வேண்டுமென்றே பாட்டால் கேலி செய்ய லித்தி ரெஜியின் கேலியை உள்ளுக்குள் ரசித்தபடி அழுத்தமாக வேலையை கவனித்துக் கொண்டிருந்தாள். அப்புறம் என்ன விஷயம்னு மத்மோசல் சொன்னால் நன்றாக இருக்கும் என்று ஆர்வத்துடன் துருவ சிரிப்புடன் நிமிர்ந்து நேற்று நடந்ததை கூற ஆச்சரியமாக இருந்தது. இது ரொம்ப சின்ன விஷயம்தான், ஆனால் அதுவே தோழியின் மனதில் இத்தனை பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருப்பது ஒரு வகையில் நிம்மதியை தோற்றுவிக்க அதற்கு மேல் அவளை கேலி செய்யவில்லை. நல்ல விஷயமடி, கண்டிப்பா சண்டே என்று போயிட்டு வா என்றால் அக்கறையுடன். அந்த வார சனிக்கிழமை காலையிலேயே எழுந்துவிட்ட லிதிக்கு இன்றைக்கு மட்டும் ரெஜியின் அழைப்பு இல்லை என்றால் ரம்யா அக்கா வீட்டிற்கு சென்றிருக்கலாம் என்று சற்று ஏக்கத்தோடு எண்ணியபடி தலைக்கு குளித்துவிட்டு வந்து குடிலுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி மனதார வழிபட்டாள். அதற்குள் லித்தியின் போனில் குறுஞ்செய்தி வரும் சத்தம் கேட்டு எடுத்தவள் மறக்காம 4 மணிக்கே வந்துடு என்ற ரெஜியின் தகவலுக்கு புன்னகைத்துக் கொண்டாள்.
அன்று மாலை அழகிய ஆகாய கலரில் சில்வர் பார்டர் போட்ட டிசைனர் சாரியில் கிளம்பி அவளின் தந்தைக்கு ஷாம்பெயின், தாய்க்கு ஒரு புடவையும் ரெஜிக்கு ஒரு வாட்சும் வாங்கி கொண்டு சென்றிருந்தாள். லித்தியை கண்டதும் ரெஜியின் தாய் ரோஸ்மெரி அவளை அன்புடன் அணைத்து வரவேற்றார். அப்பொழுதுதான் ரெடியாகி கொண்டிருந்த ரெஜி, வாடி, இவ்வளவு நேரம் உனக்காகத்தான் காத்திருந்தேன் என்றபடி அவளின் அறைக்கு அழைத்துச் சென்றாள். எல்லா ஏற்பாடுகளும் செய்தாச்சா, ஆனால் இன்னும் யாரும் வரலையே என்று கேட்டபடி ரெஜி அணிய வைத்திருந்த பட்டுப்புடவை நகைகளை பார்த்தாள். ஹே, என்னடி இது, ஒரு கெட் டுகெதருக்கு யாராவது சில்க் சாரி போடுவாங்களா, அதுவும் இவ்வளவு கிராண்டா நகைகளோடு என்றால் கேலியாக. இன்றைக்கு கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன்ஸ் மட்டும் இல்ல, என்ன பெண் பார்க்கிற படலம் நடக்க போகிற நாளும் இன்றுதான். அதுதான் யாரையும் டாடி இன்வைட் செய்யல, நான் மட்டும்தான் உன்னை அழைத்தேன் என்று கடுகடுவென்று கூற லித்தியின் முகம் சந்தோஷத்தில் விரிந்தது. வாவ், கிரேட், கங்க்ராட் ஸ்ரீ என்று தோழியின் கைகளை பிடித்து குலுக்கிவிட்டு, அதுக்கென்ன ஓ முகத்துல கடுகு வெடிக்குது என்றால் புரியாமல். நான் இப்போ கல்யாணம் கேட்டேனா, யாரோ அமெரிக்க ரிட்டன் மாப்பிள்ளையா, கல்யாணம் செய்துக்க லீவ்ல வந்திருக்காராம், கல்யாணம் முடிஞ்சதும் கையோட அழைச்சிட்டு போயிடுவாராம், எல்லாம் அப்பாவின் நண்பருக்கு தெரிஞ்ச குடும்பமாம் என்றவளின் பேச்சில் ஆர்வமோ ஒட்டுதலோ துளி அளவும் இல்லை, எரிச்சல் மட்டுமே மிஞ்சி இருந்தது. ரெஜியின் கோபம் கண்டு லிதிக்கும் தன் வாழ்க்கை பற்றிய நிகழ்வுகள் மின்னலாக ஓடி மறைய அவளையும் அறியாமல் பெருமூச்சு ஒன்று விடுபட்டது. தன் வாழ்க்கை போலவே எல்லோரின் வாழ்க்கையிலும் அசம்பாவிதம் நடக்கும்னு நினைப்பது முட்டாள்தனம் என்றவள் தோழியின் வாடிய முகத்தை நிமிர்த்தினாள். லுக் ரெஜி, அங்கிள் எது செய்தாலும் அது உன் நல்லதற்குத்தான் இருக்கும் என்றால் அறிவுரையாக. அப்போ உன் டாடி செய்தது எதுவுமே நல்லதற்கு இல்லையா லித்தி என்று எதிர்கேள்வி எழுப்ப லித்தியின் முகம் இருண்டது. நான் உன்னை பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கேன், தேவையில்லாமல் நீ என்னை இதில் இழுக்காதே, அப்புறம் நான் இங்கிருந்து கிளம்பிடுவேன் என்றால் மிரட்டல் தொனியில். சரி சரி விடு, நான் ஏதோ ஆதங்கத்துல சொல்லிட்டேன் என்றால் மன்னிப்பாக. இப்ப என்ன, மாப்பிள்ள தானே பார்க்க வராங்க, உனக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லு. தோழியின் பேச்சில் குறுக்கிட்டு, பிடிக்கலைனாலும் பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும் போல என்றால் ரெஜி எரிச்சலுடன். ஏண்டி அப்படி சொல்ற, பின் என்ன, நேற்றிலிருந்து எனக்கு பாடம் எடுக்கிறாங்க, மாப்பிள்ளையிடம் எப்படி பேசணும் நடக்கணும் இத்தியாதி என, விட்டால் ஓவர் டைம் வச்சு சொல்லி கொடுப்பாங்க போல என்றால் அலுப்பாக. விட்ரி, பெத்தவங்களுக்கு தன் பெண்ணிற்கு காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை செய்து பார்க்க மாட்டோமா என்ற ஏக்கம்தான் என்னும் பொழுதே இதே கேள்வியை நான் உன்னிடம் திருப்பி கேட்டால் என்னாகும் என்ற விதமாக லித்தியை நோக்கியது ரெஜியின் பார்வை. ஆனால் வெளிப்படையாக சொன்னால் அப்புறம் கோபத்தில் கிளம்பி விடுவாள் என்பதால் அதை அப்படியே நெஞ்சுக்குள் அமுக்கி புடவையை அணிய ஆரம்பித்தாள். லித்தியும் தோழியின் புடவைக்கு மடிப்புகளை சரி செய்து பின்குத்திவிட்டு நகைகளை அணிவித்து ரெடி செய்ய ஆரஞ்சு ஜூஸுடன் உள்ளே வந்தார் ரெஜியின் தாய். அவளிடம் ஜூஸை நீட்டி, நீயே எடுத்து சொல்லுமா லித்தி, பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு சொன்ன நிமிஷத்திலிருந்து மிளகா மிஷினுக்கு கண்ணு முக்கு வச்ச மாதிரி கர்ரு புருன்னு முறைச்சுக்கிட்டே இருக்கா, இப்போ கல்யாணம் செய்துக்காம கிழவியான பிறகு கல்யாணம் செய்துக்குவாளா என்று அவரின் ஆதங்கத்தை கொட்டினார். மம்மி, அதான் கிளம்பிட்டேன்ல, அப்புறமும் ஏன் புலம்பி தள்ளுற, நீ முதல்ல வெளியில போ என்றால் எரிச்சலுடன். நீங்க போங்க ஆண்டி, நான் பாத்துக்கிறேன் என்று அவரை அனுப்பிவிட்டு கதவை மூடி தோடியின் பூவை சரி செய்துவிட்டு கட்டிலில் அமர ரெஜியும் பக்கத்தில் அமர்ந்தாள். நொய்யின்னு இவங்க கொடுக்கிற தொந்தரவில் வருகிறவன் வத்தலோ தொத்தலோ, கல்யாணத்தை செய்துகிட்டு இங்கிருந்து ஓடிடணும் போல இருக்கு என்றால் வெறுப்புடன். ஹே, அப்படியெல்லாம் சொல்லாத, எனக்கு என்னவோ நிச்சயம் வரப்போகிற மாப்பிள்ளை உனக்கு ஏற்ற மாதிரி அழகா நல்ல வேலை கை நிறைய சம்பளம்னு தான் வருவார்னு தோணுது என்றால் ஜூஸை குடித்தபடி. இப்படித்தான் நம்மை ஆறுதல் படுத்திக்கணும், வேற வழி என்க கதவு லேசாக தட்டப்பட்டது. கதவை திறந்த லித்தியிடம், மாப்பிள்ளை வீட்டிலிருந்து வந்துட்டாங்க, ரெஜியை அழைச்சிட்டு வாமா என்று கட்டளையிட லித்தி சங்கடத்துடன் மறுத்தாள். நான் இங்கேயே இருக்கேன், நீங்க அழைச்சிட்டு போங்களேன். லித்தியின் மனதை அறிந்து, நீ நினைக்கிறபடி ஒன்றும் நடக்காது, பெண்ணை பார்க்க வந்துட்டு வேறொரு பெண்ணை பார்த்து ஆசைப்படுகிற மாப்பிள்ளையும் எனக்கு தேவையில்லை, நீ வா என்னுடன் என்றால் தீர்க்கமாக. அதானே என்று பெரியவரும் ஆமோதித்தார். தோழியுடன் வந்த லித்தி அவளை மாப்பிள்ளையின் எதிரில் அமர்த்திவிட்டு நிமிர, மாப்பிள்ளை பிரின்ஸ் பக்கத்தில் தன்னையே ஆச்சரியமாக நோக்கியபடி அமர்ந்திருந்தவனை கண்டதும் லித்தியின் புருவம் முடிச்சிட்டது. அத்தியாயம் 6. இவனை எங்கேயோ பார்த்திருக்கிறேனே, எங்கே என்று மூளையை குடைய சட்டென்று ஞாபகத்தில் வர மறுத்தது அவனின் முகம். இவன் தான் மாப்பிள்ளை பிரின்ஸ், இவன் எங்க மகனோட தோழன் பிருத்திவி, 2 பேரும் அமெரிக்காவில ஒன்னா படிச்சவங்க என்று அறிமுகம் செய்து வைக்க பிருத்திவி பொதுவாக கையை குவிக்க அப்பொழுதும் லித்தியின் ஞாபக செல்கள் உயிர் பெறவில்லை. மாப்பிள்ளையின் பெற்றோர் ரெஜியிடம் பேச ஆரம்பிக்க லித்தி தோழியின் அறைக்கு திரும்பிவிட அவர்கள் செல்லும் வரை வெளியே வரவே இல்லை. தோழி உள்ளே வந்ததுமே ஆர்வத்துடன் விசாரிக்க ரெஜியின் முகம் சந்தோஷத்திலும் வெட்கத்திலும் தத்தளிக்க லிதிக்கு தோழியின் பதில் தேவையற்றதாகிவிட்டது.
லிதி சற்று நேரம் பேசிவிட்டு அவர்களுக்கு வாங்கிய பரிசு பொருட்களை கொடுத்துவிட்டு சாப்பிட்டு விட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்த பிறகும் மாப்பிள்ளை வீட்டார் அறிமுகப்படுத்திய பிருத்திவியை எங்கு சந்தித்தோம் என்று சுத்தமாக நினைவில்லை. இரவு 12 மணிக்கு குடிலில் குழந்தை இயேசுவை வைத்து மெழுகுவர்த்தி ஏற்றி மண்டியிட்டு விழிகள் மூடி மனதார வேண்டிக் கொண்டால் இனி எவ்வித அசம்பாவிதமும் தன் வாழ்க்கையில் நடந்துவிடக் கூடாதென. அடுத்த நாள் ஞாயிறு என்றதும் ரம்யா, பிரியா மற்றும் குழந்தைகளின் இனிய நினைவுகள் அவளை சுறுசுறுப்பாக, அதே நேரம் நினைவுகளோடு படுத்தவளுக்கு கனவெல்லாம் பிருத்திவி, ரம்யா, பிரியா என்று கலந்தடித்தது. எல்லா ஞாயிறுமே மிகவும் தாமதமாக எழும் வழக்கமுள்ளவளை ரம்யாவின் அழைப்பு அவளை எழுப்பிவிட்டது. லிதி, நான் என் கொழுந்தன் பிருத்திவியை அனுப்புகிறேன், அவருடன் காரில் வந்துவிடு, சரியாக 10 மணிக்கு உன் வீட்டில் இருப்பார் என்று தகவல் கூறி போனை வைத்துவிட லித்திக்கு குழப்பமாக இருந்தது. ரம்யா அக்காவின் கொழுந்தன் யாரென்றே தெரியாதே, எப்படி இருப்பார் என்று கூட சொல்லலையே, அப்புறம் எப்படி அவர்தான் என்று உறுதி செய்து கொள்வது என்ற குழப்பத்தினூடே குளித்து மெல்லிய ஜருகியிட்ட மைசூர் சில்க் சாரியில் தோள் வரை வெட்டிவிடப்பட்ட முடியை மேலும் கர்லிங் மெஷின் வைத்து சுருள வைத்து மெல்லிய ஒப்பனையில் ரெடியாகி அவர்களுக்காக வாங்கிய பரிசு பொருட்களை கிஃப்ட் பையில் போட்டு ரெடி செய்துவிட்டு காத்திருக்க சரியாக 10 மணிக்கு காலிங் பெல் கூவியது. எப்படி கண்டுபிடிப்பது என்ற குழப்பத்துடன் கதவை திறந்தவள் வாசற்படியில் கையில் முகவரியுடன் நின்று கொண்டிருந்தவனை கண்டதும் விழிகள் ஆச்சரியத்தில் விரிந்தது. பிருத்திவியும் அவளை அங்கு எதிர்பார்க்காததால் ஒரு நொடி இனிதாக அதிர்ந்து அவளை தலை முதல் பாதம் வரை அளவிட்டான். முதல் முறை பார்த்ததை விட இன்று மேலும் அழகாய் ஜொலிக்க உள்ளுக்குள் ஏதோ பிடறியது. நீங்க என்று வியப்புடன் இழுத்தவளை கையமர்த்தினான். ஆர் யூ லிதி, am I right என மெதுவாக தலையை உருட்டினாள் புன்னகையுடன். நான் பிருத்திவி, அண்ணி உங்க முகவரியை மட்டும் கொடுத்து யாருன்னே சொல்லாம அனுப்பிட்டாங்க, சத்தியமா உங்களை நான் இங்கே எதிர்பார்க்கலை என்று சிரித்து ஹாய் என்று கையை நீட்டினான். அவளுக்கும் அவனை எதிர்பார்க்காததால் ஏதோ ஒரு உணர்வு அவளை ஆட்கொள்ள அவனின் கையை பிடித்து குலுக்க அவனின் கைக்குள் தன் கை கச்சிதமாக சிறைப்பட லித்தியின் தேகம் சிலிர்த்தது புதிய அனுபவத்தில். உள்ளே வாங்க என்று அவனை வரவேற்றாள். இருக்கட்டும் லித்தி, நீங்க ரெடியாகிட்டா நாம இங்கிருந்து கிளம்பிடலாம். ஒரு நிமிஷம் என்று உள்ளே சென்று ரெடி செய்த பைகளை எடுத்துக்கொண்டு வெளியே வந்து வீட்டை பூட்ட பிருத்திவி அவளின் கையில் இருந்த பைகளை வாங்கிக் கொண்டு முன்னால் நடக்க லித்திக்கு அவனுடன் இணைந்து நடப்பதே சுகமாக இருந்தது. எதிரில் கால்சராயுடன் காய்கறி வாங்கின பையுடன் வந்த சந்திரனை கண்டதும் லித்தி அவனை அலட்சியம் செய்து பிருத்திவியுடன் செல்ல சந்திரனின் முகம் கோபத்தில் சிவந்தது. உன்னை கவனிச்சுக்கிறேன்டி, என்னைய அலட்சியம் செய்கிறாய், உன்னை நார் அடிக்கிறேன் பாரு என்று கருவியபடி அவளை முறைத்துக் கொண்டே அவளை கடந்து சென்றான். லித்தி அவள் காரை எடுக்க முயல, நீங்க இப்போதைக்கு எங்க கெஸ்ட், உங்களை என் காரில் அழைச்சிட்டு போவதுதான் முறை என்றவன் அவளை தடுத்து அவனின் கார் கதவை திறந்து விட்டான் அவளுக்காக. முதலாக தனக்கு ஒரு ஆண் மரியாதை கொடுக்க அவளுள் சிறு கூச்சம். காரில் ஏறியதும் கதவை மூடிவிட்டு டிரைவர் சீட்டில் அமர்ந்து போகலாமா என்க லித்திக்கு உள்ளுக்குள் சிறு குறுகுறுப்புடன் என்று தலையசைத்தாள். ஒரு புதிய ஆணுடன் முதலாக தனியாக காரில் பயணிப்பது அவளுள் ரகசிய மயக்கத்தை உண்டு செய்தது என்றால் அவனின் பெர்ஃபியூம் வாசனை அவளை தடுமாற வைத்தது. அவன்பால் மனசு சென்றுவிடக் கூடாது என்ற பயத்தில் வலுக்கட்டாயமாக பார்வையை வெளிப்பக்கம் திருப்பிக் கொண்டாள். பிருத்திவிக்கும் முதலாக தன் அருகில் ஒரு பெண் அமர்ந்து தன்னுடன் பயணிக்கின்ற தருணம் மிகவும் வித்தியாசமாகவும் மனதிற்கு இதமாகவும் தோன்றியது. சில வினாடிகள் அதை ரசித்து, உங்க பெயர் மிகவும் அழகா இருக்கு, இது பிரெஞ்சு நேம் தானே என்று திருவாய் மலர்ந்தான். உய் என்று விட்டு மீண்டும் பார்வையை திருப்பிக் கொள்ள, உங்களுக்கு நேட்டிவ் பாண்டிச்சேரியா என்று மீண்டும் கேள்வியை தொடுத்தான். என்றால் முனகலாக. ஓ என்றவன் மீண்டும் அமைதியாகிவிட லித்திக்கு அவனிடம் நிறைய பேச வேண்டும் என்ற ஆவல் எழுந்தது. ஆனால் என்னவென்று பேசுவது, எப்படி தொடங்குவது, இவனை பற்றி ஒன்றும் தெரியாமல் என்று குழம்பியபடி அவனை திரும்பி பார்த்துவிட்டு மீண்டும் பார்வையை திருப்பிக் கொள்ள வண்டி கிரீச் என்ற சத்தத்துடன் குலுங்கி நின்றது. என்னாச்சு என்ற ரீதியில் நோக்கியவள் பக்கம் நன்றாக திரும்பி அமர்ந்தான். என்னிடம் பேச நினைக்கிறீங்க, ஆனால் எதுவும் கேட்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆவல், ஆனால் எனக்கும் எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல. அதான் இந்த கண்ணாமூச்சி ஆட்டத்தை கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு 2 பேரும் பேசலாமே என்று அதிரடியாக கேட்க லித்திக்கு அவன் தைரியத்தை கண்டு மலைப்பாக இருந்தது. அவளுக்கும் இதே ஆசை இருந்ததினால் புன்னகையுடன் அவன் பக்கம் திரும்பி அமர்ந்தாள். முதலில் என்னை பற்றி சொல்லிடுறேன். என் பெயர் உங்களுக்கே தெரியும். நான் அமெரிக்காவில் படிச்சவன்னு நேத்து என் ஃப்ரெண்டு பிரின்ஸோட பேரண்ட்ஸ் சொல்லி தெரிஞ்சிருப்பீங்க. படிச்சதோடு அமெரிக்கா போதுன்னு திரும்பி வந்து டேடியின் தொழில்களை கவனிச்சிட்டு இருக்கேன். இவ்வளவுதான் என்னை பற்றி. இப்போ உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாமா என்று கண்களாலேயே சிரிக்க அவனின் பார்வையில் இனம் புரியா சிலிர்ப்பு ஓடியது மனதில். நான் படிச்சதெல்லாம் பாண்டிச்சேரி பிரெஞ்சு பள்ளியில்தான். என் அப்பாவுக்கு பிரான்ஸ் மேலே அபார மோகம். அதன் விளைவு என்னை ஒரு பிரெஞ்சு பெண்ணை போல டிசைன் செய்ய ஆரம்பிச்சிட்டார். பெயர் படிப்பு என்று மட்டுமில்லாது என் பழக்க வழக்கங்களை கூட அங்கே வளர்கிற பிள்ளைகள் போல மாற்றினார்.
நானும் அவரின் ஆசைக்கு ஏற்றாற் போல படித்து வளர்ந்தேன். நான் +2 வித் டிகிரி முடித்தேன். அப்புறம் பிரான்சில் சில காலம் வாழ்ந்தேன். அங்கு நடந்த சில விரும்பத்தகாத செயல்களால் மீண்டும் சொந்த நாட்டுக்கே திரும்பிவிட்டேன். கிட்டத்தட்ட 3 வருடமாக கான்சுலேட்டில் வேலை செய்து வருகிறேன். சந்தோஷமாக ஆரம்பித்தவள் தன் கதையை சொல்ல, முகமும் பாவனையிலும் ஒருவித அலுப்பு உண்டாக, பெருமூச்சுடன் என்னை பற்றி அவ்வளோதான் என்று மீண்டும் வெளிப்பக்கம் பார்வையை திருப்பிக் கொண்டாள். அவளின் மனதில் ஏதோ சொல்ல முடியாத பாரம் அழுத்திக் கொண்டிருக்கிறது என்று உணர்ந்தவனால் அது என்னவாக இருக்கும் என்று மட்டும் யூகிக்க முடியவில்லை. இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம் என்று முடிவு செய்து அதற்கு மேல் இருவரும் அமைதியாகிவிட வண்டி வீட்டின் வாசலை அடைந்து ஹார்ன் அடித்தான். கேட் திறக்க கூர்கா கதவை திறக்க, வண்டி மூச்சிறைக்க போர்ட்டிக்கோவில் நிற்கவும், குழந்தைகள் ஆசையுடன் ஹை ஆன்டி வந்துட்டாங்க என்று ஓடி வந்து காரின் கதவை திறந்தார்கள். லித்தி இறங்கவும் உள்ளிருந்து வந்த பெண்கள் மூவரும் ஆசையுடன் அவளை வரவேற்க, லித்தி பெரியவரின் காலில் விழுந்து வணங்கினாள். என்றைக்கும் நல்லா இருக்கணும் என்று பெருமையுடன் அவளின் முகத்தை வழித்து முத்தமிட பிருத்திவியின் விழிகள் பளபளத்தது. அவர்களிடம் தான் வாங்கிய பரிசு பொருட்களை கொடுக்க, இதெல்லாம் வாங்கிட்டு வரணுமா என்ன, நீ கையை வீசிக்கொண்டு வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான் என்க லித்தி புன்னகைத்தாள். வீட்டின் மற்ற பிரஜைகள் வரவும் எல்லோரையும் அறிமுகப்படுத்த, எல்லோருக்கும் பணிவுடன் கைகுவித்தவளிடம் பிருத்திவியை அறிமுகப்படுத்த முயன்றார். மா, நாங்க ஏற்கனவே அறிமுகம் ஆயிட்டோம் என்று தாயின் கழுத்தில் முகம் புதைத்து கொஞ்ச, அவனின் அலட்டல் இல்லாத தன்மையும் கம்பீரமான அழகும் மனதை மயக்கியது. ஆனால் சூடு கண்ட பூனையாதலால் மனதை இழுத்து அடக்கினாள். அத்தை, லித்தியின் வீடு அழகா பிரெஞ்சு ஸ்டைலில் இருக்கும் என்று பாராட்ட பெரியவரின் முகம் கனிந்தது. வீட்டை பார்வையாலே அலசி, அக்கா உங்க வீடும் ரொம்ப அழகா இருக்கு, முன்பக்கம் தோட்டம் கூட ரொம்ப அழகா இருக்கு என்றவளின் குழந்தைத்தனமான பேச்சு விஜயாவுக்கு மிகவும் பிடித்து போனது. அவர்களுக்கென்றே பிரத்யேகமாக செய்த விருந்தை பார்த்து பார்த்து உபசரிக்க அவர்களின் அன்பில் நனைந்தாள். குழந்தைகள் ஆன்டி ஆன்டின்னு சுற்றி சுற்றி வருவதும், சகோதரர்கள் ஒருவரையொருவர் வாரிக்கொள்வதும், அதற்கு மருமகள்கள் கோபமே படாமல் சிரித்துக் கொள்வதும், அதைக் கண்டு பெரியவர்கள் புன்னகையுடன் ரசிப்பதும் என ஒரு அழகிய கவிதை போல இருந்த குடும்பத்தில் தானும் ஒரு அங்கமாக மனது ஏங்கியது. தன் ஏக்கத்தை உள்ளே புதைத்து முகத்தில் புன்னகையை பூசி எல்லோரிடமும் சகஜமாக பேசி சிரித்து கிளம்பும் சமயத்தில் விஜயா அவளுக்கு புடவை, பூ, ஒரு தங்க மோதிரம் என்று வைத்துக் கொடுக்க, லித்திக்கு அதை வாங்க கூச்சம் தடுத்தது. வேண்டாமா என்று மறுத்தாள். கன்னி பொண்ணுங்க பூவையோ புடவையோ குங்குமத்தையோ பெரியவங்க கொடுக்கும் பொழுது வேண்டாம் என்று சொல்லக்கூடாது என்று அன்பாக எடுத்து கூற, சட்டென்று வாங்கி நன்றி கூறி விடை பெற்றாள். இனி அடிக்கடி வீட்டு பக்கம் வந்துட்டு போ லித்தி என்று அழைப்பு விடுத்தார். சரிம்மா என்றால் மனதார. பிருத்வி, பத்திரமா கொண்டு போய் விட்டுட்டு வா என்க வஸ்திக்கின் பார்வையும் வினித்தின் பார்வையும் தம்பியை கேலியாக நோக்கியது. நடக்கட்டும் நடக்கட்டும் என்று புதிராக சிரிக்க, லித்திக்கு அவர்களின் பேச்சுக்குண்டான அர்த்தம் புரியவில்லை. ஆனால் ரம்யா கணவனை நறுக்கென்று கிள்ளவும் அவன் துள்ளி துடித்தான். அடி பாவி, நீ கிள்ளி கிள்ளியே இந்த இளம் தளிர் தேகத்துல எத்தனை விழுப்புண் என்று வீரவசனம் பேச, ஐயோ போதுமே என்று அடக்கினால் சிறு புன்னகையுடன். அவர்களின் கலாட்டாவை ரசித்துக் கொண்டே அவர்களை விட்டுச் செல்ல மனமில்லாமல் விடை பெற்று வண்டியில் ஏற வினித் தம்பியை நோக்கி ரகசியமாக கண்ணடித்தான். சத்தமில்லாமல் ஆல் தி பெஸ்ட் என்றான் வாயசைத்து. வண்டி வீட்டை விட்டு வெளியே வந்ததுமே லித்தியின் மனதில் ஒரு வெறுமை புகுந்து கொள்ள, அவளின் பார்வை பிருத்வியின் முகத்தை நோக்கி ஒரு எதிர்பார்ப்போடு பாய்ந்தது. அவனின் பார்வையும் அவளை நோக்கி பாய, இருவரின் பார்வைகளும் ஒரு வேகத்தோடு மோதியது. இருவருக்குமே மனதில் ஆசை இருந்தாலும் வெளியில் சொல்ல முடியாமல், மனதில் விதைத்த வார்த்தைகளை அறுவடை செய்ய முடியாமல் தவித்தனர். வண்டி அவளின் அபார்ட்மெண்ட் முன்னே நிற்கவும் லிதியின் பார்வை மீண்டும் ஏக்கத்தோடு பாய்ந்து, தேங்க்ஸ் பிருத்வி என்று சொல்வதற்குள் நிறையவே திணறி போனாள். அவள் வண்டியை விட்டு இறங்கவும் பிருத்வியின் மனது படபடத்தது. அவளிடம் தன் ஆசையை கூற, ஆனால் சில சந்திப்புகளிலே எப்படி மனதை வெளிப்படுத்துவதென்று புரியாமல் அவளின் தேங்க்ஸுக்கு வெறுமனே தலையசைத்து விடை பெற்றான், மனமே இல்லாமல். அத்தியாயம் 7. பிருத்திவியின் காரையே ஏக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்தவள் அது தெருமுனையை தாண்டியதும் ஒரு பெருமூச்சோடு வீட்டிற்கு வந்து சோஃபாவில் அமர்ந்தவளுக்கு பிருத்திவியின் அருகாமைக்கு மனசு ஏங்கியது. அது நிறைவேறாத ஆசை என்றாலும் புத்திக்கு தெரிந்த விஷயம் மனதிற்கு புரிய மறுத்தது. அன்றிலிருந்து அவள் மாலை வேளைகளில் பார்க் சென்றால் அவளும் குழந்தையாக மாறி விளையாட, அதில் ரம்யா மற்றும் பிரியாவும் சேர்ந்து கொள்வார்கள். சில நேரங்களில் பார்க்கில் இருந்து அவர்கள் அவள் வீட்டுக்கு வருவதும், லீவு நாட்களில் லித்தி பிருத்திவி வீட்டுக்கு செல்வதும் வாடிக்கையானது. பிருத்திவி வீட்டில் இல்லை என்றால் சகஜமாக சிரித்து பேச முடிந்த அவளால் அவன் வந்துவிட்டால் பார்வை தழைந்து போகும், பேச்சு தடுமாறும், அவனை நிமிர்ந்து பார்க்க கூட நாணம் தடுக்கும். பிருத்திவிக்கும் அதே நிலைமைதான். சகோதரர்களிடமும் அண்ணியிடமும் கேலி பேசி கலாட்டா செய்கிறவனால் லித்தி வீட்டில் இருந்தால் அமைதியின் சிகரமாக மாறி அவளின் ஒவ்வொரு அசைவையும் குரலையும் ரசித்துக் கொண்டிருப்பான்.
பல நாட்கள் தொடர்ந்து இருவரையும் கண்காணித்து வந்த வஸ்திக் மற்றும் வினித் தம்பதிகள் தங்களுக்குள் சிரித்து பேசி கேலி செய்து கொண்டு இருவரையும் சேர்த்து வைக்க நேரத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார்கள். இவர்களின் அரசல் புரசலான பேச்சு விஜயாவின் காதில் விழ அவரும் லித்தியை பற்றி யோசிக்க ஆரம்பித்தார். இதை கணவர் காதிலும் போட, இதுவும் நல்ல விஷயமா தானே இருக்கு விஜி. எப்படி இருந்தாலும் நம்ம பிருத்திவிக்கு ஒரு பெண்ணை தேடி கல்யாணம் செய்து வைக்க போறோம். எங்கேயோ இருக்கிற நம் மகனை பற்றி தெரியாத பெண்ணிற்கு திருமணம் செய்து வைப்பதை விட நம்ம பிள்ளையை பற்றி நன்றாக தெரிந்த பழகிய பெண்ணான லிதியையே ஏன் திருமணம் செய்து வைக்க கூடாது என்ற கேள்வியை எழுப்ப விஜயாவும் யோசனையில் ஆழ்ந்தார். சில நொடிகள் கழித்து, இந்த யோசனை நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் முதலில் பிருத்திவி கிட்ட பேசிட்டு எதுவா இருந்தாலும் முடிவு செய்துக்கலாம் என்று தள்ளி போட கோபிநாத்துக்கு மகனின் கல்யாண கவலை விட்டு போனது. இதற்கு நடுவில் ரெஜியின் கல்யாணம் நிச்சயமாகிவிட விழாவென்று காலையிலே லித்தியை வர சொல்லிவிட்டாள். தோழிக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது என்ற சந்தோஷத்தில் ரெஜியின் ஆசைப்படியே காலையிலேயே கிளம்பிவிட்டாள். தோழன் பிரின்ஸின் நிச்சயத்திற்கு எப்படியும் தோழிக்காக லிதி விழாவிற்கு வருவாள் என்று கணக்கு போட்ட பிருத்திவி அவளை வீட்டிலே சென்று பிக்கப் செய்து கொண்டு மண்டபத்திற்கு போய்விடலாம் என்ற எண்ணத்தோடு 4 மணிக்கே அவளின் வீட்டிற்கு சென்று கதவை தட்டினான். கதவை தட்டியும் காலிங் பெல் அடித்தும் லிதி கதவை திறக்காததால் வேறெங்காவது சென்று விட்டாளா என்ற குழப்பத்துடன் லிப்டை நோக்கி நகர அவனை எதிர்கொண்டான் சந்திரன். ஏற்கனவே அவள் மேல் செம வன்மத்தில் இருந்தவன் சில நாட்களாக ஆட்கள் வருவதும் போவதும் வீடே சிரிப்பில் தத்தளிப்பதும் அவனின் வன்மத்தை மேலும் தூண்டியது. போதாதற்கு தன்னை விட அழகாய் வசதியான ஒருத்தன் அடிக்கடி அவளை கொண்டு வந்து விடுவதும் அவளிடம் சிரித்து பேசுவதையும் பொறுக்க முடியாமல் பொறுமிக் கொண்டிருந்தான். எப்படியாவது லித்தியின் சந்தோஷத்தை கெடுத்து அவளின் பெயரை சிதைத்து தன்னிடம் மன்னிப்பு கேட்க வைக்க வேண்டும் என்ற வெறியில் இருந்த சந்திரனுக்கு இன்று தோதாக அமைந்தது நேரம். லிப்டின் பட்டனை அழுத்திவிட்டு யோசனையுடன் காத்திருந்த பிருத்திவியை சார் 1 மினிட் என்று ஈர்த்தான். குரல் கேட்டு திரும்பியவன் தன்னை நோக்கி வந்தவனை கேள்வியாக நோக்க, நீங்க எதிர் பிளாட்ல இருக்கிற லிதியை தேடி வந்தீங்களா என்க புரியாமலே ஆமாம் என்றான். கேட்கிறேன்னு தவறா நினைக்காதீங்க, நீங்க லித்திய கட்டிக்க போறவரா என்று மீண்டும் கேள்வி எழுப்ப அந்த கேள்வி பிருத்திவியினுள் சில் என்ற நீரூட்டை உற்பத்தி செய்ய முகம் விகசித்தது. அதை மறுக்க தோன்றாமல் ஏன் கேக்குறீங்க என்று எதிர்கேள்வி எழுப்பினான். சாரி சார், நான் சொல்றத பொறுமையா கேளுங்க. நீங்க பார்க்க பர்சனாலிட்டியா சும்மா ஜம்முன்னு இருக்கீங்க, ஆனால் லித்தி உங்களுக்கு பொருத்தமான ஜோடி இல்லையே என்க பிருத்திவியின் விழிகள் இடுங்கியது. என்ன சொல்ல வருகிறாய் என. ஏன் லித்திக்கு என்ன குறைச்சல், அவங்க அழகாத்தானே இருக்காங்க என்ற தூண்டிலை போட்டான். பிருத்திவியின் தூண்டிலில் சந்திரன் மீன் வகையாக சிக்கிக் கொண்டது. ஆட நீங்க வேற சார், அழகு இருந்தால் போதுமா ஒரு பெண்ணுக்கு, ஒழுக்கம் இருக்க வேண்டாமா என அவன் பேச்சில் பிருத்திவியின் கை முஷ்டி இறுகியது. தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தி, ஏன் அவள் ஒழுக்கத்திற்கு என்ன வந்தது, அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு அவங்களை பற்றி என்ன தெரியும் என்று அவன் வாயை பிடுங்க சந்திரன் எலி தப்பவே முடியாத அளவுக்கு பொறியில் சிக்கியது. உங்களை என் நண்பனாக நினைத்து சிறு அறிவுரை சொல்கிறேன் கேளுங்க என்றவன் அவளை பற்றி தன் வன்மத்தை தீர்த்து கொள்ளும் விதமாக தப்பும் தவறுமாக சித்தரிக்க பிருத்திவிக்கு உள்ளுக்குள் கோபம் ஓடியது. இருந்தும் தொடர்ந்து அமைதியாக அவன் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்க, இனி சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்றதும், நான் சொல்றத சொல்லிட்டேன், இனி நீங்களே முடிவு செய்துக்கோங்க, இப்படிப்பட்ட ஒருத்தி வேண்டுமா என்று சொல்லி முடிப்பதற்குள் பிருத்திவியின் கை சந்திரனின் கன்னத்தை பதம் பார்த்தது. எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத மனிதரிடமிருந்து வாங்கின அடி சாஃப்ட்வேர் மூளையை கிறுகிறுக்க வைக்க கண் முன்னே பூச்சிகள் பறந்தது. தன்னை சுதாரித்து கன்னத்தை தடவியபடியே, ஹே ஹவு டேர் யூ, உனக்கு நல்லது சொன்னால் என்னையே அடிக்கிற என்று பாய்ந்தவனை மீண்டும் இழுத்து ஒரு அடி கொடுக்க சந்திரன் மூளையில் சுருண்டு விழுந்தான். சத்தம் கேட்டு வெளியில் ஓடி வந்த லலிதா தன் மகனை யாரோ ஒருவன் தன் வீட்டு வாசலிலே அடிக்கவும் வெகுண்டார். டேய் யாரா நீ, என் மகன் அடிக்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும் என்று பஜாரித்தனமாக கத்த பிருத்திவியின் பார்வை லலிதாவை எரித்தது. அம்மாவை குழாய் அடியில பாரு, பெண்ணை பற்றி தெரியும் என்ற பழமொழி எல்லாம் ரொம்ப பழசு. உங்க பையனின் பேச்சில் இருந்தே நீங்க எப்படிப்பட்ட குணாதிசயம் மிக்கவங்கன்னு புரிஞ்சு போச்சு. உங்ககிட்ட உங்க மகனை பற்றி சொன்னால் மட்டும் ஒத்துக்குவா போறீங்க. இருந்தாலும் உங்க 2 பேரையும் எச்சரிக்கிறேன். தனியாக ஒரு பெண் வாழ்ந்தால் உடனே அவள் பேரை கெடுத்து அவளை நடைப்பிணமாக்கி அதில் குளிர் காயற கேவலமான புத்தியை இன்றோடு விட்டுடுங்க. லிதி மட்டுமில்லை, இனி எந்த பெண்ணையும் உங்க பையன் கேவலமா பேசக்கூடாது எனும் பொழுதே யாரோ கோபமாக பேசுகிறார்களே என்று வெளியில் வந்தாள் சந்திரனின் தங்கை நித்யா. அவளை கண்டதும், வீட்டுக்குள்ள ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டு அடுத்தவங்க பெண்ணை குறை சொல்ற வீரம் மிக்க ஆண்மகனை பெற்ற தாய், வெரி குட், இப்படியே உங்க பையனை மேயவிட்டால் தங்கப்பதக்கம் நிச்சயம் என்று படு நக்கலாக கூறியவன் மீண்டும் சந்திரனை புழு போல எட்டி உதைத்துவிட்டு விடுவிடுவென்று படிகளில் இறங்கி சென்றான்.
புதியவன் பேசிய பேச்சிலிருந்தே லலிதாவுக்கு தன் மகன் என்ன செய்திருப்பான் என்று புரிந்துவிட அவரின் பார்வை மகளிடம் தாவியது. என்னம்மா இது, உனக்கு அன்றைக்கே சொன்னேன் எதிர் வீட்டு பெண்ணை பற்றி தவறா பேசாதேன்னு. இப்போ இவனும் அந்த பெண் விஷயத்தில் வாங்கி கட்டிட்டு இருக்கான். உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? நீங்க அடுத்த பெண்ணை பேசினால் என்னை 4 பேர் தவறா பேச போறாங்க, அதுக்குத்தான் வழி செய்யறீங்களா என்று நறுக்கென்று கேட்டுவிட்டு வெறுப்புடன் உள்ளே செல்ல லலிதா மகனை எரிச்சலுடன் எழுப்பி உள்ளே அழைத்துச் சென்றார். அவனை சோஃபாவில் அமர்த்தி, இதோ பார் சந்திரா, நீ அவளை கல்யாணம் செய்துக்க ஆசைப்பட்ட, அதுக்கு லிதி ஒத்துக்கல, அத்தோட விட்டுட்டு உன் வேலையை பார்க்காம அவளை பழி வாங்கணும்னு நினைக்கிறது சரியில்லை. இது தவறான விஷயம்னு இன்றைக்கு உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு ஒரு தங்கை இருக்கிறாள், அதை நினைவில் கொள். இத்துடன் இந்த மாதிரி செயல்களை தலைமுழுகு. ஒரு பெண்ணை கேவலப்படுத்தினால் அது 7-8 தலைமுறைக்கும் பாதிக்கும் என்ற லலிதா மகனை தனியாக சிந்திக்க விட்டு உள்ளே செல்ல சந்திரனுக்கு அவமானமாக இருந்தது. ஒரு புதியவன் கையால் அடி வாங்கியது. கோபத்தோடு காரில் ஏறி சென்ற பிருத்திவி மண்டபத்துக்கே சென்று விட்டான். வண்டியை நிறுத்தினானே தவிர வண்டியில் இருந்து இறங்கி உள்ளே செல்ல முடியாமல் மனம் உலைக்களமாக கொதித்துக் கொண்டிருந்தது. ரெஜியின் அலங்காரத்தில் உதவி செய்துவிட்டு ரோஸ்மேரியுடன் பேசிக்கொண்டே வெளியே வந்த லிதியின் பார்வை வட்டத்தில் பிருத்திவியின் கார் விழ ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அதிலிருந்து இறங்காமல் பிருத்திவி அமர்ந்திருக்க குழப்பமாகவும் இருந்தது. பெரியவரிடம், நீங்க போங்க ஆண்டி, இதோ வரேன் என்றவள் அவன் காரை நெருங்க சீட்டில் சாய்ந்து விழிகளை மூடி அமர்ந்திருந்தான். என்னாச்சு இவருக்கு, ஏன் உள்ளே வராமல் இங்கே இருக்கிறார் என்று தோன்ற சில நொடிகள் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் புரியாத உணர்வுடன். அப்பொழுதும் பிருத்திவி அதே பாவனையுடன் அமர்ந்திருக்க மென்மையாக கதவை தட்டி அவனின் கவனத்தை ஈர்த்தாள். சிறு சத்தத்தில் விழிகளை திறந்தவன் கதவை தட்டி கொண்டிருந்த லிதியை கண்டதும் வேகமாக கதவை திறந்து வெளியே வந்து ஹாய் என்றான் சிறு புன்னகையுடன். என்ன பிருத்வி, மண்டபத்துக்கு வந்துட்டு உள்ளே வராம கார்லயே உட்காந்துருக்கீங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, உடம்பு எதுவும் சரியில்லையா என்றால் அவன் உடம்பை கலவரத்துடன் ஆராய்ந்தபடி. ஹே சேச்சே, ஐம் ஆல் ரைட். நீங்க எப்போ இங்க வந்தீங்க? நான் உங்களை தேடி உங்க வீட்டுக்கு போயிருந்தேன் என்றான் அவளின் பதிலை எதிர்பார்த்தபடி. ஓ சாரி பிருத்திவி, நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தா நான் சொல்லியிருப்பேனே. ரெஜி என்ன காலையிலேயே வர சொல்லிட்டா, அதனால நானும் காலையிலேயே வந்துட்டேன். ஓ என்றான். சரி உள்ளே வாங்க என்றபடி முன்னே செல்ல எத்தனைத்தவளின் கையை பிடிக்க லித்தியின் நடை தடைப்பட்டு பிருத்திவியின் பக்கம் திரும்பினாள். அவனின் தொடுகையில் தேகம் சிலித்தது. ஆனால் அதை முகத்தில் கொண்டு வராமல் கேள்வியாக நோக்கினாள். இந்த புடவையில ரொம்ப அழகா இருக்கே லித்தி என்க அவளின் நெஞ்சில் ஐசி வைத்ததை போல குளிர்ந்தது. ஆயினும் தேங்க்ஸ் என்று வெகு சாதாரணமாக சொல்லிவிட்டு வாங்க போகலாம், உங்க ஃப்ரெண்டு பேச ஆளில்லாமல் தனியாக இருக்கிறார் என்க புன்னகையுடன் அவளுடன் இணைந்து நடந்தான். வரவேண்டிய ஆட்கள் எல்லோரும் வந்ததும் நல்ல நேரம் பார்த்து பெண்ணும் மாப்பிள்ளையும் மோதிரத்தை மாற்றிக்கொள்ள கல்யாண ஓலையை படித்து எல்லோரிடமும் சம்மதம் கேட்க நிச்சயம் இனிதே நிறைவேறியது. பிருத்திவி நண்பனின் அருகில் அமர்ந்திருந்தாலும் அவனின் விழிகள் பம்பரமாக சுற்றி வேலை செய்து கொண்டிருந்த லிதியை வட்டமடித்துக் கொண்டிருந்தது. லித்திக்கு பிருத்திவியின் மனது புரிந்தாலும் இருவர் விழிகளும் சந்திக்கும் பொழுது எவ்வித உணர்வுகளையும் காட்டாமல் சாதாரணமாக சிறு புன்னகையை கொடுத்து கடந்து செல்ல பிருத்திவியின் உள்ளம் அவளிடம் தனியாக பேச துடித்தது. ஆனால் லித்தி அதற்கு இடம் கொடுக்காமல் முடிந்தவரை உதவி செய்துவிட்டு நேரமாகிவிட்டது என்று கிளம்ப பிருத்திவி அவள் முன் பிரசன்னமானான். அத்தியாயம் 8. லேட் ஆயிடுச்சு லித்தி, இந்த நேரத்தில் நீங்க தனியா செல்வது சரியில்லை, நானும் உங்களுடன் வருகிறேன் என்க லித்திக்கும் அவனுடன் செல்ல ஆசைதான். ஆனால் அது விபரீதத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் என்ற பயத்தில் மறுக்க பிருத்திவி அதை காதில் வாங்கவே இல்லை. அவள் வண்டியில் அமர்ந்து ஸ்டார்ட் செய்ய வேறு வழியில்லாமல் அவன் பக்கத்தில் அமர்ந்தவளுக்கு இனிய இம்சையாக இருந்தது. பிருத்திவி ஏதாவது பேச மாட்டானா என்று ஒரு நொடி ஏங்கி தவித்தது. ஆனால் அடுத்த நொடியே பிருத்திவி ஏடா குடமாக ஏதாவது சொல்லிவிட்டால் அதை தவிர்க்க வேண்டி வரும், இதனால் பிருத்திவியின் மனது காயப்படும் என்றும் கவலைப்பட்டது. இன்று எப்படியாவது லித்தியிடம் பேசிவிட வேண்டும் என்ற நினைப்பில் அவள் வீடு வரை வந்தவனுக்கு ஏதோ ஒரு தயக்கம் அவனை கட்டி போட்டது. அவள் அபார்ட்மெண்டில் வண்டியை பார்க் செய்துவிட்டு இறங்க தேங்க்ஸ் பிரித்தி என்றவளிடம் கார் சாவியை கொடுத்துவிட்டு தயங்கி நின்றான். இருவருக்குமே ஆசைதான் தத்தம் மனதை பரிமாறிக்கொள்ள. என் மனதை சொன்னால் லிதி கோபித்துக் கொண்டு பேசாமல் இருந்து விடுவாளோ என்ற பயத்தில் பிருத்திவியும் எந்த தகுதியை வைத்துக்கொண்டு உங்களை காதலிக்கிறேன் என்று சொல்ல முடியும் என்ற புழுக்கத்தில் லிதியும் இருக்க இருவரின் பார்வைகளும் ஒரு வேகத்தோடு தழுவி பிரிந்தன. ஓகே குட் நைட் லித்தி என்று புன்னகைத்துவிட்டு செல்வதற்காக திரும்ப லித்திக்கு ஏமாற்றமாக இருந்தது. அதை தாங்க முடியாமல் விழிகளை மூட சட்டென்று திரும்பியவனின் விழிகளில் அவளின் மோன நிலைப்பட ஐ லவ் யூ லித்தி என்றான் சற்றும் யோசிக்காமல். பிருத்திவியின் ப்ரொபோசலில் அதிர்ந்து விழிகளை திறக்க உன் பதிலை சீக்கிரமே சொல்வாய் என நினைக்கிறேன் என்று துள்ளலுடன் கூறிவிட்டு அபார்ட்மெண்டை விட்டு வெளியேற லித்தி இன்னதென்று புரியாத உணர்வில் திகைத்து நின்றாள். அதிலிருந்து பிருத்திவியை சந்திக்கவே பயந்து அவனை அவாய்ட் செய்து கொண்டிருந்தவள் பெரியவர்களின் கல்யாண நாளுக்கு வர சொல்லி ரம்யா மற்றும் பிரியாவும் அழைப்பு விடுத்ததால் அவர்களின் பேச்சை தட்டி பேச முடியவில்லை.
விழாவன்று தயக்கத்துடன் பிருத்திவியின் வீட்டுக்கு சென்றிருந்தவளுக்கு மாமியார் மருமகள்கள் என மூவரும் ஒரே கலரில் ஒரே டிசைனில் பட்டுப்புடவையும் ஒரே மாதிரி நகைகளும் அணிந்திருந்தார்கள் என்றால், தந்தை மகன்கள் பேரப்பிள்ளைகள் என்று அவர்களும் ஒரே மாதிரி சாக்லேட் கலர் கோட் சூட்டில் கம்பீரமாக வளைய வர லித்திக்கு பார்க்க அழகாகவும் வித்தியாசமாகவும் இருக்க வெளிப்படையாக பாராட்டினாள். அதுவும் பிருத்திவியை முதலில் கோட் சூட்டில் பார்த்தவளுக்கு அவளின் மனம் அவனை நோக்கி காட்டாறு போல பாய்வதை தடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள். தன்னுடைய ஆசைக்கு எதிர்காலமே இல்லை என்பதால் தன்னை நொந்தபடி பிருத்திவியை நேருக்கு நேர் பார்ப்பதையோ பேசுவதையோ தவிர்த்துக் கொண்டிருந்தாள். லித்தி கட்டியிருந்த சம்பங்கி கலர் சாஃப்ட் சில்க் சாரி அழகாக இருந்தாலும் விஜயா அவளிடம் ஒரு புடவை பெட்டியை கொடுத்தார். இதை கட்டிட்டு வா லிதி என்று வாஞ்சையுடன் கூற அவளின் பார்வை அவரின் மருமகள்கள் மீது பாய்ந்தது கூச்சத்துடன். வாங்கிக்கோ லித்தி, நீயும் இந்த வீட்டு பெண்தான், போய் புடவையை கட்டிட்டு வா என்ற ரம்யா கூடவே ஒரு நகை பெட்டியையும் கொடுத்தாள். லித்தி பதறி, இதெல்லாம் வேண்டாங்கா, நான் அதிகமா நகை போடுறதில்ல, பிளீஸ் புரிஞ்சுக்கோங்களேன் என்றாள் கெஞ்சலுடன். அதற்குள் மற்ற பிரஜைகள் அங்கு கூடிவிட, பரவாயில்லைமா, இன்றைக்கு ஒரு நாள் எங்களின் ஆசைக்கு போட்டுக்கோயேன் என்ற கோபிநாத்தின் பேச்சிற்கு லிதியின் முகம் ஆச்சரியத்தை தத்தெடுத்தது. இத்தனை நாட்கள் இங்கு வந்திருக்கிறாள், ஆனால் ஒரு நாள் கூட இப்படி உரிமையுடன் அவர் பேசி லிதி கேட்டதில்லை. ஒரு புன்சிரிப்பு மற்றும் சிறு தலையசைப்பு, வாமா என்று அழைப்பு, இவ்வளவுதான் இருக்கும். ஆனால் இன்று எங்களின் ஆசை என்று கூறவும் அவளின் விழிகள் பணித்தது. அவளின் எளிமையான அழகில் ஏற்கனவே சொக்கி போயிருந்த பிருத்திவி தாய் கொடுத்த புடவையை வாங்க மறுத்த லித்தியின் அருகில் நெருங்கி, வாங்கிக்கோ லித்தி என்று ஹஸ்கி குரலில் கூற லித்தியின் நெஞ்சம் தடதடத்தது அவனின் அருகாமையில். ரம்யாவும் பிரியாவும் அவளை வற்புறுத்த அதற்கு மேல் மறுப்பது நல்லதில்லை என்று நினைத்தவள் பிருத்திவி பக்கம் திரும்பாமலேயே வாங்கிக் கொண்டாள். புடவையை அணிந்து கொள்ள ரம்யா அவளை ஒரு அறைக்கு அழைத்துச் சென்று, இது என் கொழுந்தனார் பிருத்திவி அறை லித்தி, நீ டிரெஸ் மாத்து, நான் வெளியில் இருக்கேன், தேவை என்றால் என்னை கூப்பிடு என்று கதவை மூடிக்கொண்டு வெளியே செல்ல லித்திக்கு என்ன மாதிரி உணர்வதென்றே புரியவில்லை. அந்த அறையைச் சுற்றி அவளின் விழிகள் சுழன்றது. விழிகளுக்கு விருந்தளிக்கும் விதமாக மிக அழகாக, அதே சமயம் அற்புதமாகவும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. தன் மனம் கவர்ந்த கல்வனின் அறையில் இருப்பது மனதில் பனிக்கட்டியை வாரி இறைத்த மாதிரி சில் என்று உணர்ந்தாலும் இது நிரந்தரமில்லையே என்ற ஏக்கம் அவளை வாட்டி வதைத்தது. தன் மனதிற்கு கடிவாளமிட்டு பெரியவர் கொடுத்த புடவை பெட்டியை திறந்தவளுக்கு ஆச்சரியம் குமிழியிட்டது. பெட்டியின் உள்ளே அந்த வீட்டு பெண்கள் அணிந்திருந்த மாதிரி புடவையும் அதனுடன் மேட்சிங் பிளவுஸ் தைக்கப்பட்டு இருந்ததை காணவும் இது கனவா இல்லை நிஜமா என்ற குழப்பம் ஏற்பட்டது. கையில் எடுத்து திருப்பி திருப்பி பார்த்தவள் அவசரமாக நகைப்பெட்டியை திறந்து பார்க்க அதிலும் அவர்கள் அணிந்திருந்த மாதிரியே ஒரு செட் இருக்கவும் லித்தியின் விழிகள் கலங்கியது. இவர்களுக்கு நான் என்ன செய்தேன், என்னை இவர்கள் வீட்டு பிரஜையாக கொண்டாடுகிறார்களே என்று தோன்றியதும் தன்னிச்சையாக பிருத்திவி அவள் மனதில் உலா போக மீண்டும் ஏக்கம் தொற்றிக் கொண்டது. கடகடவென்று தான் கட்டியிருந்த புடவையை அவிழ்த்து பெரியவர் கொடுத்த புடவையை அணிந்து நகைகளை போட்டு கண்ணாடி முன் நின்று தன்னை சரிபார்க்க பிருத்திவி விரலை மடக்கி சூப்பர் என்று கண் சிமிட்ட லித்தி தூக்கி வாரி போட திரும்பினாள். பிருத்திவி இல்லாமல் இருக்கவும், சே என்ன இது அவஸ்தையா இருக்கு, எப்பவும் பிருத்திவி நினைப்பில் இருந்தால் அப்புறம் எப்படித்தான் வண்டி ஓட்டுறது என்ற அலுப்பில் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். வாவ், ரொம்ப அழகா இருக்கே லித்தி என்று பாராட்டி ரம்யா அவளை மாமியாரிடம் அழைத்துச் சென்றாள். மகாலட்சுமி மாதிரி இருக்க என்று அவளின் முகத்தை வழித்து நெட்டி முறிக்க லித்தி அவரின் காலில் விழுந்து பணிந்தாள். வந்திருந்த உறவினர்களுடன் பேசிக் கொண்டிருந்த பிருத்திவியின் பார்வை லித்தியை ஆசையுடன் பருகிக் கொண்டிருந்தது. லித்தியுடன் பேசிக் கொண்டிருந்த பிரியாவின் பார்வை யதார்த்தமாக கொழுந்தனின் பக்கம் பாய அவன் லித்தியை விழிகளாலே விழுங்கிக் கொண்டிருக்க அவளுக்கு சிரிப்பு பீரிட்டது. ஓரக்கத்தியை தோளாலே இடித்து பிருத்திவியின் பக்கம் ஜாடை காட்ட, அத்த உங்களை மாமா கூப்பிடுறார் பாருங்க என்றவள் பிருத்திவியின் பக்கம் பார்வையை காட்ட பெரியவர் தனக்குள் சிரித்துக் கொண்டார். இதோ வந்துடுறேன்மா என்றபடி இரு மருமகள்களையும் அழைத்துக் கொண்டு நகர அதற்காகவே காத்திருந்தவன் போல அவளை நோக்கி வர லித்தி குழந்தைகளிடம் கவனத்தை திருப்பினாள். லித்தி தன்னை ஒதுக்குகிறாள் என்று புரிந்ததும் வேதனையில் அவனின் கால்கள் பிரேக் போட அவளிடம் தனிமையில் பேச நேரத்தை எதிர்பார்த்து காத்திருந்தான். கேக் கட்டிங், ஆசீர்வாதம் வழங்குவது, பரிசுகள் கொடுப்பது, போட்டோஸ் எடுப்பது என எல்லா சம்பிரதாயங்களுக்கும் அந்த வீட்டு பெண்கள் லித்தியையே முன்னிறுத்தி ஒவ்வொன்றும் செய்ய பிருத்திவியின் விழிகள் அவளை விட்டு அகல மறுத்தது. அந்த விழாவில் சந்தோஷமாக பங்கு கொள்ள நினைத்தாலும் மனது பிருத்திவியின் நினைவில் அவன் பகிர்ந்த காதலில் சண்டை குதிரையாய் அடம் பிடிக்க ஏதிலும் மனது ஒன்ற மறுத்தது. அதற்காக தன் வேதனையை வெளிக்காட்ட முடியுமா? எல்லாவற்றிற்கும் புன்னகை முகமூடியை மாட்டிக்கொண்டு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடித்துக் கொண்டிருந்தவளுக்கு ஒரு கட்டத்தில் அது அலுத்து போனது.
எப்பொழுது இங்கிருந்து செல்வோம் என்ற நிலைமைக்கு தள்ளப்பட தான் வாங்கி வந்திருந்த பரிசு பொருளை கொடுத்து பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கியதுமே கிளம்ப ரெடியானவளை ரம்யா தான் பிடித்து நிறுத்தினாள் கொழுந்தனுக்காக. விழாவின் கடைசி நேரம் வரை அவளை தன் கண்காணிப்பிலேயே வைத்திருந்தவள் அவளை சாப்பிட வைத்தாள். நேரமாச்சுக்கா, நாளைக்கு ஆபீஸ் இருக்கு என்று அவர்களிடம் பிச்சு பிடுங்காத குறையாக கிளம்பியவளுடன் கொழுந்தனை அனுப்ப லித்திக்கு தர்ம சங்கடமாக இருந்தது. வந்தவர்கள் ஒவ்வொருவராக விடை பெற்றுக் கொண்டிருக்க லித்திக்கு நேரமாகுதே என்ற தவிப்பில் ரம்யாவிடம் தான் தனியாக சென்று விடுவதாக வாதாடி கொண்டிருந்தாள். இல்லம்மா லித்தி, இது பொல்லாத உலகம். ஒரு வயசு பொண்ணு இரவு நேரத்துல தனியா போறது சரியில்லை. வித்யா இந்த நேரத்துல எதுக்கு லித்தியை வீட்டுக்கு அனுப்புற? இங்கேயே தங்கிட்டு நாளைக்கு காலையில கிளம்பட்டும் என்று கோபிநாத் முடித்துவிட பிருத்திவியின் முகம் 1000 சூரியன்களை தத்தெடுத்த மாதிரி பளீரிட்டது. லித்தியின் விழிகள் பிருத்திவியின் சந்தோஷத்தை கண்டு உள்ளுக்குள் குமைந்து, இல்ல நான் என்று பெரியவரை மறுத்து பேச திராணி இல்லாமல் இழுத்தாள். வீட்டு தலைவரே சொல்லிட்டாரு, நீ இங்குதான் தங்கியாகணும் என்று விஜயா முடித்துவிட லித்திக்கு அதற்கு மேல் வார்த்தை வரவில்லை. லித்தி அன்றிரவு அங்குதான் தங்கப் போகிறாள் என்றதும் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை சந்தோஷ கூச்சலிட, என்னை பற்றிய உண்மை தெரிந்தால் இத்தனை சந்தோஷம் இவர்களுக்கு உண்டாகுமா என்ற சந்தேகம் எழுந்தது. ஹேய், என்ன லித்தி, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். விழாவிற்கு வந்ததிலிருந்து எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்க, எதுவும் பிரச்சனையா என்று விசாரித்தாள் ரம்யா. சற்று திணறி, இல்லையே, நான் எப்போதும் போலத்தான் இருக்கிறேன். எனக்கு உங்க குடும்ப உறுப்பினர்கள் தவிர வேறு யாரும் தெரியாது. அதனாலதான் ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு என்று கூறி சமாளிக்க பிரியாவின் இதழ்கள் சிரிப்பில் திமிரியது. கூடிய சீக்கிரம் உனக்கு இவங்க பழக்கமாயிடுவாங்க லித்தி என்றாள் குறும்புடன். எப்படிக்கா சொல்றீங்க என்று புரியாமல் விளம்பினாள் சிறியவள். அவளின் பேச்சிற்கு வீட்டு பெண்களின் முகம் குறும்பில் தத்தளித்தது. வெட்கத்துடன் தலையை கோதிக்கொண்ட கொழுந்தனை கண்டு கண்களால் சிரித்துக் கொண்டே, அதாவது நீ அடிக்கடி இங்கே வந்துட்டு சென்றால் கூடிய விரைவில் உனக்கும் அவர்களிடம் பழக்கம் உண்டாகிவிடும், அதை சொன்னேன் என்று சமாளித்தாள். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்ற வஸ்திக்கின் குரல் கேட்டு எல்லோரும் அவன் பக்கம் திரும்பினார்கள். இப்போ நம்ம குடும்ப உறுப்பினர்கள் மட்டும்தான் இருக்கும். அதனால இப்ப நாம எல்லோரும் சேர்ந்து சில விளையாட்டுகளை விளையாடலாம் என்று முடிவு செய்திருக்கிறோம் என்க ஹோவென்று எல்லோரும் சந்தோஷ கூச்சலிட முதிய மணமக்கள் இருவரும் பெருமையுடன் நோக்கினார்கள் தங்கள் வாரிசுகளை. அதற்குள் பிருத்வி மேடை ஏறி முதலில் மியூசிக்கல் சேர், அப்புறம் பாட்டுக்கு பாட்டு என்று சொல்லிக் கொண்டிருந்தவனை அந்த வீட்டு சிறியவாள் நிவாஸ் இடைவெட்டினான். சரியான போர் சித்தப்பா நீங்க என்றது. எல்லோரின் பார்வையும் நிவாஸின் மேல் ஆச்சரியமாக படிந்து பட்டென்று வெடித்து சிரித்தது. வினித் அவனை நெருங்கி தூக்க, என்னடா திடீர்னு உங்க சித்தப்பாவை வம்பிழுக்கிற என்று கொஞ்சினான். தந்தையின் தோளில் சலுகையாக சாய்ந்து கொண்டு, டாடி, இந்த மியூசிக்கல் சேர் கேம் வெரி வெரி ஓல்டு. பாட்டுக்கு பாட்டு நீங்க எல்லோரும் ஓல்டு சாங் தான் பாடுவீங்க. எங்க 2 பேருக்கும் போர் அடிக்காதா என்று பெரியவன் ரிஷ்வத்தையும் தன்னுடன் கூட்டு சேர்த்து கொண்டான். அவனின் பேச்சில் பெரியவர்களின் முகம் பெருமையில் பூரித்தது என்றால் தகப்பனுக்கு கர்வம் மின்னியது மகனின் தெளிவான பேச்சில். லித்தியும் இந்த வாண்டி என்னமா பேசுது என்ற ஆச்சரியத்தில் அவளின் விழிகள் விரிந்திருக்க அதற்குள் அவனை நெருங்கிவிட்டிருந்தான் பிருத்திவி. தந்தையின் தோளில் ஒய்யாரமாக அமர்ந்திருந்த அண்ணன் மகனை தூக்கி அருகில் இருந்த சேரில் அமர்த்தினான். சரி சொல்லுங்க சார், இந்த சித்தப்பா சொல்ற கேம் வேண்டாம் என்றால் வேற என்ன மாதிரி கேம் வேண்டுமாம் என்று அவன் பாணியிலேயே கேட்டான். இருங்க சித்தப்பா, நாங்க யோசிச்சு சொல்றோம் என்று விட பிருத்திவியின் முகம் சிரிப்பில் தத்தளித்தது. ஓகே சார் என்றான் விளையாட்டாக. ரிஷ்வந்தை அருகில் அழைத்து அவன் காதில் ஏதோ கூற இந்த பொடிசுகளின் ரகளை ரசனைக்குரியதாக இருந்தது குடும்ப உறுப்பினர்களுக்கு. சித்தப்பா, என்ன கேம் வேண்டுமென்று நாங்க முடிவு செய்துட்டோம் என்றான் பெரிய மனுஷன் தோரணையில். என்ன கேம்டா பேராண்டி என்றார் விஜயா ஆசையுடன் பேரன்களின் முகத்தை வழித்து கொஞ்சி முத்தமிட்டபடி. பாட்டி, எத்தனை நாளைக்கு தான் போர் அடிச்ச கேம் விளையாடுறது? அதனால் எங்களுக்கு நீங்க எல்லோரும் ஜோடி ஜோடியா டான்ஸ் ஆடணும் என்க ஆண்கள் கலாட்டாவாக கைதட்டி சிரிக்க பெண்களோ ஹா என்று அதிர்ந்தனர். டே குட்டிச்சாத்தா, இங்க வா, இன்னும் தரையை விட்டே எழுந்திருக்கல, அதுக்குள்ள பேச்ச பாரு என்று அவன் தலையில் செல்லமாக கூட்டினாள் ரம்யா. அம்மா, நீதான் ரூம்ல அப்பாவோட டான்ஸ் பண்ணுவியே, அதை இங்கே எல்லோருக்கும் செய்து காட்டு என்று சிதம்பர ரகசியத்தை போட்டுடைக்க வீடே அதிர்ந்தது சிரிப்பில். டே, இதெல்லாம் வேற நடக்குதா என்று வினோத்தும் பிருத்திவியும் சகோதரனை கேரோ செய்ய வஸ்திக் பேய் முழிமுழிக்க ரம்யாவுக்கு எல்லோரையும் நிமிர்ந்து பார்க்கவே வெட்கம் தடை போட்டது. அத்தியாயம் 9. அக்கா, நீங்க பெரிய ஆள்தான் என்று பிரியா அவளை வார லித்திக்கு ஆச்சரியமாக இருந்தது அவர்களின் அந்யோன்யம் கண்டு. தந்தை பெரியப்பாவை கிண்டல் செய்வதை தாங்க முடியாத நிவாஸ்
டாடி, நீயும் தான் அம்மாவுடன் டூயட் பாடுற என்று அவன் பங்குக்கு தேரை இழுத்து தெருவில் விட்டான். இப்பொழுது வஸ்திக் சுதாரித்து தமையனை கண்டு சிரிக்க அங்கு சிரிப்பலை ஓய வெகு நேரம் ஆனது. ரம்யா உஷாராகி, இதுங்களை பேச விட்டா நம்ம கதையை நாரடிச்சிடுவாங்க, இப்போ என்னடா உங்களுக்கு, டான்ஸ் ஆடணும் ஜோடியா, அவ்வளவுதானே என்று ஒப்பந்தம் போட இரு பொடிசுகளும் ஆமாம் என்றது அமர்த்தலாக. லிதி இந்த கலாட்டாக்களை ரசித்து பார்த்து கொண்டிருக்க எல்லோரும் சுற்றி இருந்த சோஃபாக்களில் வசதியாக அமர்ந்து கொள்ள இரு பொடிசுகளும் தாத்தா பாட்டியின் மடிகளில் ஜம் என்று அமர்ந்து கொண்டார்கள். முதலில் களமிறங்கிய ரம்யா கணவருடன் பாப்பா பாப்பா பாப்பரப்பா என்று பாட்டுக்கு செம்ம ஆட்டம் போட பிள்ளைகள் கை தட்டி ரசிக்க லித்தியும் அவர்களின் ஆட்டத்தை ரசித்தாள் வியப்புடன். அவர்கள் ஆட்டம் முடிந்ததும் பலத்த கரகோஷம் எழ ரிஷ்வந்த் தாத்தாவின் மடியிலிருந்தே டாடி, மம்மி சூப்பர் என்று பாராட்டு சான்றிதழ் வழங்கினான். நன்றிடா பெரியவரே என்றான் கேலியாக வஸ்திக். அடுத்து சித்தப்பா, நீங்களும் பிரியா சித்தியும் என்று ரிஷ்வந்த் ஆங்கரிங் செய்தான். 2 பேரும் வாங்க என்று பிருத்திவி கட்டளையிட்டான். இருவரும் வெட்கத்துடன் எழுந்து வர பிரியா புடவையை இழுத்து சொருகி கொண்டதும், மம்மி, நீ பெரியம்மா மாதிரி குத்தாட்டம் போடக்கூடாது, வேற ஒரு பாட்டுக்கு ஆடுங்க என்றது சிறியவாள். இந்த கொசு தொல்லை தாங்களையே என்று அவனை செல்லமாக திட்டிக் கொண்டே மகனின் பிடித்த பாடலான வாடி என் தமிழ்ச்செல்வி பாடலுக்கு ஆடி முடித்தார்கள். இப்போ பிருத்திவி சித்தப்பா என்றது மற்றொரு பொடிசு. அவனை ஆடச் சொன்னதும் லித்தியின் விழிகள் ஆர்வமாக அவன் மீது படிய அவனும் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். வாங்க சித்தப்பா என்ற பொடிசின் அவசரத்துக்கு சிரிப்புடன் எழுந்து வந்தான். சித்தப்பா, உனக்கு மட்டும் 2 சாங் என்ற குண்டை போட்டது குட்டிவாள். சரி ஆடுங்க என்றதும் கூகுள் கூகுள் என்ற பாட்டுக்கு செம அழகாக ஆடி முடிக்கவும் இரண்டும் ஓடி வந்து பிருத்திவியை கட்டிப்பிடித்து முத்தமழை பொழிந்தார்கள். கூடியிருந்தவர்கள் கையை தட்டி ஆர்ப்பரிக்க அவனின் பார்வை லித்தி என்ன சொல்கிறாள் என்று ஆர்வமாக அவளிடம் தாவியது. சூப்பரா இருந்தது என்றாள் புன்னகையுடன். ஆன்டி, இப்போ நீங்களும் சித்தப்பாவும் டூயட் சாங் ஆடணும் என்றதும் மற்றவர்கள் கைத்தட்டி சிரிக்க லிதி அதிர்ச்சியில் உறைந்துவிட பிருத்திவியோ சந்தோஷத்தில் மிதந்தான். இல்ல 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 இல்லை, நான் ஆட மாட்டேன், எனக்கு டான்ஸ் வராது, பிளீஸ் குட்டீஸ் என்னை விட்டுடுங்களேன் என்று கெஞ்சினாள். அவர்களோ இரக்கமே இல்லாமல் நீங்க ஆடியே ஆகணும் என்று கட்டளையிட்டார்கள். போமா லிதி, ரம்யாவும் பிரியாவும் ஆடினதை பார்த்தேன் இல்ல, அதே மாதிரி ஆடு, கூச்சப்படாத, நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம், எல்லாம் ஒரு ஜாலிக்காகத்தானே என்று ஊக்கினார். மற்ற இரு பெண்களும் போ ஆடு லிதி, நம்ம வீடுதானே, தப்பா ஆடினாலும் யாரும் எதுவும் சொல்ல போவதில்லை என்று தைரியம் கொடுத்தார்கள். ரெடி என்று இப்பொழுது மகனுடன் பஸ்திக் மற்றும் வினித்தும் சேர்ந்து கொள்ள பிருத்திவி மந்தகாச புன்னகையுடன் கையை லிதி பக்கம் நீட்ட அவளின் பார்வை மிரட்சியுடன் சுழன்றுவிட்டு தயக்கத்துடன் நீண்டது பிருத்திவி பக்கம். பிளே மியூசிக் என்ற நிவாசின் குரலை தொடர்ந்து நீதானே நீதானே என் நெஞ்சை தட்டும் சத்தம் என்ற பாடல் ஒலிக்க ஆரம்பித்தது. ஆரம்பத்தில் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்களே என்ற கூச்சத்திலும் தடுமாறியவள் பிருத்திவியின் அணைப்பும் அவனின் பார்வை தொடுகை தன்னை மறக்க வைக்க அங்கு தாங்கள் இருவர் மட்டுமே இருக்கிறோம் என்ற கற்பனையில் மிக ரொமான்டிக்காக ஆடி முடிக்க இருவருமே தங்களை மறந்திருந்தார்கள். கைத்தட்டலில் வீடே அதிர அதுவரை ஒருவரை ஒருவர் பார்த்தபடி தங்கள் உலகத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தவர்கள் கைத்தட்டலின் சத்தத்திலும் சிரிப்பு சத்தத்திலும் தங்களை மீட்டுக் கொள்ள லிதிக்கு வெட்கம் பிடுங்கி தின்றது. ஐயோ, என்ன இது, இப்படி வெட்கங்கெட்டத்தனமா பிருத்திவியுடன் சேர்ந்து இவ்வளவு நெருக்கமா ஆடி இருக்கேனே என்று தன்னையே நொந்து கொண்டாள். சூப்பர் சூப்பர், செம்ம கிளாஸா இருந்தது உங்களின் டான்ஸ் என்று ஆளாளுக்கு பாராட்ட இரு குட்டிகளும் பிருத்திவிக்கும் லித்திக்கும் மாறி மாறி முத்தமழை பொழிந்தார்கள். சில மணித்துளிகள் எடுத்தது சலசலப்பு அடங்க. பிருத்திவியின் விழிகள் அவளை காதலுடன் நோக்க லித்திக்கோ தன்னை வெளிப்படுத்திக் கொண்டேனே என்று கூனி குறுகி போக தலையை தாழ்த்தி கொண்டாள். சரி, இப்போ தாத்தா பாட்டி என்று கூறி பெரியவர்களை அதிர வைக்க விஜயா ஏகத்துக்கும் வெட்கப்பட்டார். கோபிநாத்தோ மனைவியின் கையை பிடித்து அழைத்து வந்து மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலும் என்று ஆட எல்லோரும் தங்களை மறந்து கன்னத்தில் கையை வைத்தபடி பார்த்து கொண்டிருக்க பிருத்திவியின் பார்வையோ லித்தியையே மொய்த்துக் கொண்டிருந்தது. திடீரென்று சிரிப்பு சத்தம் கேட்டு விழித்துக் கொண்டான். சரி சரி, எல்லோரும் போய் படுங்க, நேரமாச்சு என்ற விஜயாவின் சொல்லுக்கு அடிபணிந்து தத்தம் குழந்தைகளை தூக்கி கொண்டு தங்கள் அறைக்கு சென்றார்கள். விஜயா லிதிக்கு கெஸ்ட் ரூமை காட்டி நிம்மதியா தூங்குமா, ஏதாவது வேண்டுமென்றால் கூச்சப்படாம என்னிடம் கேளு என்று அவளின் தலையை வருடிவிட்டு வெளியே செல்ல லிதி பொம்மை போல தலையாட்டினாள். உள்ளே செல்ல திரும்பும் முன் ரம்யா அவளை அழைத்து ஒரு புது நைட்டியை கொடுத்தாள். நன்றி சொல்லி வாங்கிக் கொண்டதும் குட் நைட் சொல்லி செல்ல லிதிக்கு எதையும் நம்ப மனது மறுத்தது. உள்ளே சென்று கதவை மூடியவளுக்கு அப்பொழுதுதான் தன் புடவையை பிருத்திவியின் ரூமில் அவிழ்த்து போட்டிருக்கிறோம் என்று நினைவு வந்ததுமே ஏதோ ஒரு உணர்வு அவளை தாக்க வேக வேகமாக பிருத்திவியின் அறைக்கு சென்றாள்.
தன் காரை போர்ட்டிகோவில் கொண்டு விடுவதற்காக வெளியில் சென்றதை பார்த்ததினால் அவன் வருவதற்குள் புடவையை எடுத்துக்கொண்டு வந்துவிடலாம் என்றெண்ணி அவன் ரூமிற்கு சென்று தன் உடைமைகளை எடுத்துக்கொண்டு திரும்ப கதவை பூட்டிவிட்டு கதவருகில் கையை கட்டியபடி நின்றிருந்த பிருத்திவியை கண்டதும் லிதிக்கு இனிதாக தூக்கி வாரி போட்டது. ஒரு மனது அங்கிருந்து சென்றுவிட வேண்டும் என்று துடிக்க, மற்றொரு மனதோ என்னை போக விடாதேடா என்று மன்றாடியது. எதுக்கு கதவை தாழ் போடுறீங்க, நான் போகணும் என்று கதவை நெருங்கி கதவை திறக்க முயற்சித்தாள். பிருத்திவி கைகளாலேயே அரணமைத்து, உன்னிடம் பேசணும் லிதி என்றான் அவளை பார்வையாளை விழுங்கியபடி. என்னிடம் பேச என்ன இருக்கு, நான் போகணும், என்னை விடுங்க என்று கராராக பேச நினைத்தாலும் முகபாவனையும் ஒத்துழைக்காமல் சதி செய்தது. அதான் பொய் சொல்ல வரலையே லிதி, அப்புறமும் ஏன் முயற்சி செய்கிறாய்? அவளின் கையை பிடித்து கையில் இருந்த அவளின் உடைகளை வாங்கி அங்கிருந்த சோஃபாவில் வைத்துவிட்டு அவளை கட்டிலில் அமர்த்த லிதிக்கு அவளின் துணிச்சலான செய்கையில் விழிகள் தெரித்துவிடும் போல நோக்கினாள் அவனை. பிருத்திவி அவள் அருகில் மண்டியிட்டு அமர்ந்து அவளின் முகத்தை இரு கைகளால் தாங்கி, என்னால இனியும் நீ இல்லாம இருக்க முடியாது. உன்னை பார்த்த நாளிலிருந்து நான் நானாகவே இல்லை லிதி. என்னை பற்றி நான் நினைத்ததை விட உன்னை பற்றிய யோசனைதான் நித்தமும். ஒவ்வொரு நாளும் உன்னுடைய நினைவில் கரைந்து போகிறேன். சில நேரங்களில் நான் நானாகவே இருக்க முடிவதில்லை என்று தன் மனதை கொட்டிக் கொண்டிருக்க லிதியின் இதய முரசு அவளின் காதுக்கே கேட்டது. தன் இதய துடிப்பின் சத்தம் வெளியில் கேட்டுவிடப் போகிறது என்ற பயத்தில் வேகமாக தன் கையை வைத்து இதயத்தை அழுத்தி விழிகளை இறுக்க மூடிக்கொள்ள, ஐ லவ் யூ லிதி என்றான் பிருத்வி கிசுகிசுப்பாக உணர்ச்சி மிக. இரண்டாம் முறை ப்ரொபோசலில் விழிகள் சட்டென்று மலர அவனிடமிருந்து கைகளை உருவினாள். இல்ல, இது தவறு. உங்க மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு பெரியவங்களுக்கு தெரிஞ்சா துடிச்சு போயிடுவாங்க. சாரி பிருத்வி என்று அவசரத்தில் மொழிந்துவிட்டு தன் உடைமைகளை சேகரித்துக் கொண்டு வேகமாக கதவை நெருங்க அவளின் கையை எட்டி பிடித்தான். எங்க வீட்டில் எல்லோருக்குமே என் மனது தெரியும், அதனால் அந்த கவலையை விடு என்றதும் சிறு ஆச்சரியமும் பயமும் கலந்தடிக்க நோக்கியவளை நெருங்கினான். எனக்கு உன் மனதும் தெரிந்தது சற்று முன் நீ என்னுடன் டான்ஸ் ஆடும் பொழுது என்க லிதி கலவரமாக நோக்கினாள். சொல்லு லிதி, உன் வாயால் உன் காதலை கேட்க வேண்டும். என்னை உனக்கு பிடிச்சிருக்கா என்று தாபத்துடன் வினவ ஒரு சில நொடிகள் அவனை மிரட்சியுடன் நோக்கியவள் தோய்ந்து போய் சோஃபாவில் அமர்ந்தாள். என்னாச்சு லிதி, ஏன் ஒரு மாதிரி இருக்கே என்று பதட்டத்துடன் வினவ முகத்தை மூடி அழ ஆரம்பித்தாள். பதறி எழுந்தவன் அவளின் அருகில் அமர்ந்து அவளின் கையை சிறை எடுத்து, ஏன் அழற லிதி, நான் எதுவும் தவறா சொல்லிட்டேனா என்க தன் அழுகையை நிறுத்தி முகத்தை துடைத்துக் கொண்டாள். இல்ல, நீங்க தவறா பேசல. உங்க காதலை ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆனால் தவறான ஆளிடம் சொல்லிட்டீங்க என்க பிருத்திவிக்கு புரியவே இல்லை அவள் என்ன சொல்ல வருகிறாள் என. அவன் முகபாவனையில் புரிந்து, நீங்க நினைக்கிற மாதிரி நான் கல்யாணமாகாத கன்னி பெண்ணில்லை என்க பிருத்திவியின் முகம் அதிர்ச்சியில் தோய்ந்தது. ஆமாம் பிருத்திவி, நான் ஏற்கனவே கல்யாணமானவள். ஆனால் நீ என்றவனின் விழிகள் அவள் கழுத்தில் நிலைக்க லித்தியின் இதழ்களில் கசப்பான புன்னகை நெளிந்தது. தாலி கட்டியவன் அதற்கு உண்மையாகவும் இல்லை, அதை அணிய வேண்டிய கட்டாயத்திலும் நான் இல்லை என்றவளின் பேச்சு சுத்தமாக புரியவில்லை. சாரி லித்தி, எனக்கு புரியல. நீ கல்யாணமானவள் என்பதையே என்னால நம்ப முடியல. இதில் தாலி அணிய வேண்டிய கட்டாயத்தில் நான் இல்லை என்கிறாய். தட் மீன்ஸ் என்று இடைவெளி விட்டான். விவாகரத்தானவள் என்றால் மிக அமைதியாக. லித்தி என்றவனின் குரல் நிலவு போல கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து மறைந்தது. கேட்கறதுக்கு ஷாக்கா இருக்கா என்று வேதனையாக சிரித்தாள். ஐ எம் சாரி லித்தி என்றான் உண்மையான வருத்தத்துடன். லீவ் இட் பிருத்வி, நீங்க எதுக்கு குற்ற உணர்வில் உருகி மன்னிப்பு கேட்கிறீங்க? என் வாழ்க்கையை சீரழிய காரணமானவங்களுக்கு அந்த குற்ற உணர்வோ வருத்தமோ இல்லையே என்றவள் தன் இத்தனை வருடமாக தன் மனதில் பூட்டி வைத்திருந்த ரகசியத்தை பிருத்வியிடம் கொட்ட ஆரம்பித்தாள். நான் ஒரு நாள் சொன்னேனே, ஞாபகம் இருக்கா? எங்க அப்பாவுக்கு வெளிநாட்டின் மேல் அலாதி மோகம். அதுவும் பிரான்ஸ் என்றால் சொல்லவே வேண்டாம். அவரின் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அங்கிருப்பதால் அவருக்கு தன்னால் போக முடியவில்லையே என்ற ஏக்கத்தை என் மூலம் தீர்த்துக்க முடிவு செய்தார். அதனால் என்னை பிரெஞ்சு படிக்க வச்சார். அந்த நாட்டு பெண் போலவே என்னையும் குட்டை பாவாடையும் ஃப்ரீ ஹேர் என்று கிட்டத்தட்ட ஒரு வெள்ளைக்காரி போலவே வளர்த்தார் என்க பிருத்திவியின் முகத்தில் புரியாத பாவனைகள். ஆச்சரியமா இருக்குல்ல? அம்மாவும் ஆரம்பத்தில் தந்தை என்னை இப்படி வளர்த்ததற்காக சண்டை போட்டாங்க. ஆனால் என்ன சொன்னாரோ அம்மாவிடம், அவங்களும் அதன் பிறகு எதுவும் கேட்பதில்லை. என் படிப்பும் முடிஞ்சுது. ஊரெல்லாம் தேடி ஒரு பிரெஞ்சு குடியுரிமை அந்தஸ்து உள்ள மாப்பிள்ளைக்கு ஏகப்பட்ட வரதட்சணை கொடுத்து கட்டி வச்சாரு. ஆனால் எனக்கு வெளிநாடு செல்ல விருப்பமில்லை என்க பிருத்திவி இடையிட்டான். உன் விருப்பத்தை சொல்லி இருக்கலாமே, உன்னைத்தான் எல்லா விதத்திலும் மிக சுதந்திரமாக வளர்த்திருக்காரே என்ற கேள்வியில் மீண்டும் சன்னமாக சிரித்தாள். சொன்னேன். அவருக்குத்தான் காது என்ற ஒரு உறுப்பே இல்லாமல் போய்விட்டது. அவரை சொல்லி குத்தமில்லை. பிரான்ஸ் மோகம் அவரை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தது. அதற்கு நான் பலிகடாவா ஆனேன்.
ஊரெல்லாம் மூக்கில் விரல் வைக்கும்படி திருமணம் செய்து வைத்தவர் ஒரு நல்லவனை பார்த்து கல்யாணம் செய்து வைத்திருக்கலாம். ஆனால் ஒரு அயோக்கியனை கல்யாணம் செய்து வைத்ததுதான் அவர் செய்த குற்றம். ஏன், குடிகாரனா அவன் என்று விசாரிக்க ஏதோ ஜோக் கேட்ட மாதிரி சிரிக்க ஆரம்பித்தாள். பிருத்திவி அவளை பரிதாபமாக நோக்க அவளின் சிரிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அழுகையாக உருவெடுத்தது. அவன் குடிகாரனா இருந்திருந்தா கூட என்னால் அவனை திருத்தி இருக்க முடியும். ஆனால் அவனுக்கு ஏற்கனவே திருமணமாகி இருந்தது என்றதும் பிருத்திவி அதிர்ந்து போக கண்ணில் எட்டாத புன்னகையுடன் நோக்கினாள் அவனை. ஒரு பெருமூச்சுடன் அவனுக்கு ஒரு வெள்ளக்காரியுடன் தொடர்பு உண்டாகி கொஞ்ச நாளாக 2 பேரும் ஒன்றாக வாழ்ந்துவிட்டு கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்க போல. ஆனால் அவனுடைய அப்பாவுக்கு தெரியல. அவனுக்கு கல்யாணம் செய்ய முடிவெடுத்து பெண் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் அவனின் அப்பனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் வெள்ளைக்காரியுடன் மகனுக்கு நடந்த கல்யாணத்தில் அவருக்கு இஷ்டமில்லையாம். அது நிரந்தரமும் இல்லையாம். அதனால் ஒரு இந்திய பெண் தான் மருமகளாக வேண்டும் என்று புரோக்கரிடம் சொல்லி வைக்க பிரெஞ்சு பைத்தியம் பிடித்த என் அப்பா தோதாக மாட்டினார் புரோக்கரிடம். அவருக்கு பிரெஞ்சு மாப்பிள்ளை தானாக தேடி வர பூரிச்சு போய் என்னை கல்யாணம் செய்து வைத்து விட்டார். எல்லோருக்கும் அப்படி ஒரு பொறாமை. நான் அதிர்ஷ்டக்காரியாம். ஆரம்பத்தில் எதிர்த்த நானே கூட எல்லோரும் பொறாமையில் தீயவும் எனக்குள் ஒரு மிதப்பு. நானும் பல கனவுகளுடன் அங்கே சென்றேன். ஆனால் என் வாழ்க்கை பூஞ்சோலை இல்லை. ஒரு காணல் நீர்னு போன சில நாட்களிலேயே புரிந்துவிட்டது. இரவெல்லாம் அவன் வெள்ளைக்கார மனைவியுடன் பார்ட்டி, பப், டிஸ்கோதே என்று கூத்தடிச்சிட்டு விடியற் காலையில் வீட்டிற்கு வருவான். அப்புறம் காலையில் 10 மணிக்கு ஆபீஸ் போயிடுவான். அத்துடன் இரவுதான் வருவான். இப்படியே அவன் வாழ்க்கை ஓட என் வாழ்க்கையோ ஒரு தங்க கூண்டில் அடைப்பட்ட கிளி மாதிரி ஆயிடுச்சு. தொட்டு தாலி கட்டியவள் ஒருத்தி வீட்டில் இருக்கிறாள் என்ற நினைவே அவனுக்கு இல்லை. வீட்டுக்கு வந்த மருமகள் இன்னொரு மகள் என்ற உணர்வும் அவனை பெற்றவருக்கு இல்லை. மனைவி இறந்து பல வருடம் தனிமையில் வாழ்ந்த மனுஷனுக்கு மகன் கண்டுகொள்ளாத மனைவியை தன் மனைவியாக்க முடிவு செய்துட்டார் என்க பிருத்திவியின் கைகள் இறுகியது. விழிகளில் நிறைந்த நீரை ஒரு விரலால் சுண்டிவிட்டபடி நம் ஊரில் சொல்வார்களே, புறம்போக்கு நிலத்துல யார் வேணுனாலும் பட்டா போடலாம் என அப்படி ஆகிவிட்டது என் நிலைமை. கேட்க ஆள் இல்லாமல் தன்னந்தனியாக இருந்த என்னிடம் சில்மிஷங்களை செய்ய ஆரம்பித்தார். நான் கணவரிடம் சொல்லிவிடுவேன் என்று மிரட்டினேன். இதை என்னை கட்டியவனின் செவிக்கும் கொண்டு போனேன். ஆனால் அவனோ இதெல்லாம் இங்கே சகஜம், நீயும் அட்ஜஸ்ட் செய்துக்கோ என்று சர்வ சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டான். அதுவரை பயத்துடன் என்னை நெருங்கிய மனிதன் மிகவும் உரிமையுடன் என்னை பெண்டாள நினைத்து என்றவளுக்கு பேச முடியாமல் துக்கம் தொண்டையை அடைக்க வார்த்தைகள் தொண்டைக்குழிக்குள்ளே சமாதியடைந்தது. அத்தியாயம் 10. கொடூரமான அந்த நினைவுகளின் தாக்கத்தில் அழுகை முட்டிக்கொண்டு வர முகத்தை மூடிக்கொண்டு அழ பிருத்திவியால் அவள் அழுவதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவளை இழுத்து தன்னோடு அணைத்துக் கொள்ள அவனின் இதமான அணைப்பில் அவளின் அழுகை அதிகமாக அழுகையில் குலுங்கிய அவளின் முதுகை ஆதரவாக வருடினான். சில நிமிட அழுகையில் மனதில் குறுகுனி போல சேர்ந்திருந்த வேதனைகள் கரைய மனது சற்று லேசானது போல உணர்ந்தாள். அவனிடமிருந்து விலகி அமர்ந்து அழுகையில் பிசிறடித்த குரலை சரி செய்து ஐம் சாரி என்றவள் சோஃபாவிலிருந்து எழுந்து சில அடிகள் நடந்தாள். நீண்ட தயக்கத்திற்கு பிறகு அந்த கிழவன் நினைத்ததை நிறைவேற்றிக் கொண்டான் என்று திக்கி திணறி கூறிவிட்டு மௌனமாக பிருத்திவிக்கு அவள் மனம் படும் பாட்டை உணர முடிந்தது. எழுந்து வந்து அவள் தோளில் கை வைத்து அழுத்த எத்தனைக்க நாசுக்காக விலகினாள். எனக்கு அதற்கு மேல் அங்கிருக்க பிடிக்கல. ஒரு நாள் எப்பவும் என்னை அடைக்காக்கிற கிழவனிடமிருந்து அவன் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு அங்கிருந்த ஜாண்டார் மேரி என்னும் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்பெயின் கொடுத்துவிட்டு அவர்கள் உதவியுடன் தப்பி ஊர் வந்து சேர்ந்தேன். படித்த படிப்பு எதற்கு உதவியதோ இல்லையோ இந்த விஷயத்திற்கு உதவியது. இங்கே வந்துதான் டிவோர்ஸ் அப்ளை செய்து வாங்கினேன் என்று பெரும் பாரத்துடன் சொல்லி முடித்துவிட்டு இதுக்கு மேலே உங்களுக்கு என்னிடம் பேச ஒன்றுமே இருக்காது என்றவள் வெளியே செல்ல முயற்சிக்க மீண்டும் அவளை இழுத்து அமர்த்தினான். உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு அவலம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சதும் நான் உண்மையில் ஷாக் ஆயிட்டேன் என்க லித்திக்கு அவன் பேச்சில் குழப்பம் ஏற்பட்டது. அவளின் முகத்தை கையில் ஏந்தி சரி சொல்லு, நாம எப்போ கல்யாணம் செய்துக்கலாம் என்க லித்தி அவன் கையை விலக்கி அங்கிருந்து எழ முயன்றாள். ஒரு கல்யாணத்தில் உடைந்த மனதை இன்னொரு கல்யாணம் மூலம் ஒட்ட வச்சிடலாம் என்க அவனை அலுப்புடன் நோக்கினாள். உன் கடந்த கால வாழ்க்கையை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. இப்பவும் நான் உன்னை விரும்புகிறேன். எனக்கு இப்போ தேவையான பதில் நீ என்னை விரும்புகிறாயா இல்லையா என்பதுதான். இவன் என்ன இவ்வளவு நேரம் கதை கேட்டுட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பான்னு கேட்கிறான் என்ற ஆயாசம்தான் அவளை ஆட்கொண்டது. நீங்க நிறைய சினிமா பாப்பீங்க போல. முதலில் நான் கன்னி பெண்ணே இல்லை, இரண்டாவது கல்யாணமானவள், மூன்றாவது விவாகரத்தானவள். இப்படிப்பட்ட ஒருத்திக்கு யாரும் மறுவாழ்வு கொடுக்கவும் மாட்டாங்க, வீட்டு மருமகளாகவும் ஏத்துக்க மாட்டாங்க. ஏதோ கொஞ்ச நாளாக உங்க வீட்டின் பழக்கம் என்னை சற்று உயிர்ப்புடன் வைத்திருக்கிறது. ஆனால் அதை உங்க காதல் என்ற பெயரால் கெடுத்துடாதீங்க பிருத்வி, பிளீஸ். உங்களின் அன்பு, அழகு, அந்தஸ்து இதுக்கெல்லாம் நான் தகுதியானவ இல்ல. நீங்க இப்படி என்னிடம் பேசியதை நான் மறந்துடுறேன், நீங்களும் மறந்துடுங்க. குட் நைட் என்று அமைதியான குரலில் கூறிவிட்டு வெளியே செல்ல முற்பட்டவளின் கையை பிடித்தான்.
அவனின் செயலால் லித்திக்கு பயம் தங்கம் விலை போல ஏறியது. இவன் காதலை சொல்ல போய் என் கதை இந்த வீட்டு ஆட்களுக்கு தெரிந்தால் இருக்கிற இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் இல்லாமல் போய்விடும். இதை எப்படி புரிய வைப்பேன் என்று சலிப்புடன் நோக்கியவளை சுண்டி இழுக்க அவன் மேல் வந்து விழுந்தாள். அவளை இடையோடு சேர்த்து அணைக்க, விடுங்க பிருத்வி, நீங்க உணர்ச்சி பூர்வமாகவும் அனுதாபத்திலும் இந்த முடிவை எடுத்திருக்கீங்க. வாழ்க்கைக்கு என்றுமே அது சரிவராது என்று அவனின் அணைப்பிலிருந்து விடுபட திமிரினாள். ஓ சரி, உன்னை விடுறேன், என் காதலை நீ ஏத்துக்கிட்டாள் என்று ஒப்பந்தம் போட்டான். மனதிற்குள் வேதனையாக சிரித்து, உங்களை மாதிரி ஒருத்தனை வேண்டான்னு சொல்ல நான் முட்டாள் இல்லை பிருத்திவி. ஆனால் என் கதையை கேட்டால் என்னை எப்படி மருமகளாக ஏத்துக்குவாங்க? நடக்கிற காரியமா என்றாள் விரக்தியின் உச்சத்தில். அத நான் பாத்துக்கிறேன், உன் மனசுல நான் இருக்கேனா இல்லையா என்று அதே பிடியில் நிற்க, அதற்கு மேல் லித்தியால் அவனை மறுக்க முடியவில்லை. அவன் தோளில் கைகளை மாலையாக்கி, எஸ், ஐ டூ லவ் யூ பிருத்வி. ஆ, என்ன? சரியா காதுல கேட்கல, கொஞ்சம் சத்தமா சொல்லு என்று சீண்டினான். பிளீஸ் பிருத்திவி என்று அவன் கழுத்தில் முகம் புதைத்துக் கொண்டாள் வெட்கத்துடன். அவளை தன்னோடு இறுக்கி, ஐ லவ் யூ சோ மச் டா என்று உருக, இருவருமே அணைப்பில் சில வினாடிகளை கரைத்துவிட்டு தங்கள் தனிமையை மனதில் கொண்டு விலகினார்கள். நான் நிவாசுக்குத்தான் நன்றி சொல்லணும். அவனால் தான் உன் மனதில் இருப்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது, உன் டான்ஸ் மூலம் என்று அவளின் முகத்தை கையால் தாங்கி நெற்றியில் முத்தமிட, லிதி அவன் மார்பில் சாய்ந்து கண் மூடினாள். நீண்ட வருடங்களுக்கு பிறகு நிம்மதியாக. அவனிடமிருந்து விலகி, ஆனால் உங்க வீட்டில் என்னை ஏத்துக்குவாங்களா என்றால் சிறு பயத்துடன். அவளை அருகே இழுத்து வாசம் பிடித்தபடி, உன்னை பற்றி எனக்கு ஏற்கனவே தெரியும் என்க லிதி அவனை ஆச்சரியமாக நோக்கினாள். எப்படி என்று அவளின் இதழ்கள் அனிச்சையாக பிரசவித்தது. அவளின் சிவந்த இதழ்களை லேசாக வருடி, உன்னை விரும்ப ஆரம்பிச்சதுமே பெத்தவங்களிடம் பேசிட்டேன். என் காதலை உன்னிடம் சொல்வதற்கு முன் உன் பெற்றோரிடம் சொல்லி அவங்க சம்மதம் வாங்கிட்டு அதன் பிறகு ரைட் ராயலா உன்னிடம் சொல்லலான்னு முடிவு செய்தேன் என்க லித்தியின் இதழ்கள் ஆச்சரியத்தில் பிளந்தது. மென்மையாக அவளின் இதழ்களோடு தன் இதழ்களை ஒற்றை எடுத்து, உன் பெற்றோரை சந்திக்கும் முன் உன் தோழி ரெஜியிடம் விசாரித்தேன். அப்போதான் உன் கதை தெரிய வந்தது. அதிர்ச்சியை தாங்கிக்க முடியலை. இருந்தாலும் நடந்த எதுக்குமே நீ பொறுப்பில்லை எனும் பொழுது உன்னை வெறுக்கவோ ஒதுக்கி வைக்கவோ நான் விரும்பலை. அதனால் அப்பா அம்மாவிடம் உன்னை பற்றி சொல்லி உன்னைத்தான் கல்யாணம் செய்துக்குவேன் என்று கூற அவர்கள் இதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் என் மனதின் ஆசை புரிந்து கடைசியாக என் வழிக்கே வந்துவிட்டார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்க லித்தியின் விழிகள் கலங்கியது பிருத்திவியின் காதலில். அவளின் கையை சிறைப்படுத்தி மென்மையாக அழுத்தி, ரெஜினா மூலம் உன்னை பெத்தவங்களை சந்தித்து பேசிட்டோம். அவங்க பாவம் கதறி அழுதுட்டாங்க. தன்னால் தான் தன் பெண்ணுக்கு இப்படி ஒரு அவலம் என்று உன் தந்தை நித்தம் செத்துக்கிட்டு இருக்கார். அவரை தவிக்க விடுறது பாவம் இல்லையா என்க லித்தியின் முகம் தந்தையின் நினைவில் அசூசியாக சுருங்கியது. நீ கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. நான் தான் அவங்கள சமாதானப்படுத்தினேன். எப்படியும் நீ அம்மா அப்பாவின் கல்யாண நாள் விழாவிற்கு வருவே. அன்றே எல்லாவற்றையும் பேசிடலான்னு முடிவு செய்தேன். ஆனால் நீங்க இதை பத்தி ஒரு சின்ன ஹிண்ட் கூட கொடுக்கலை என்றால் ஆச்சரியத்தின் உச்சத்தில். எங்கே, மேடம் தான் என்னிடம் முகம் கொடுத்தே பேசலையே என்று ஊடல் கொண்டான் காதலன். ஐ எம் சாரி பிருத்திவி என்றால் சிறு குற்ற உணர்வுடன். நோ பேபி, இனி எதுக்கும் நீ இப்படி முகம் கசங்க கூடாது என்று அவளை இழுத்து தன் மடியில் அமர்த்தி, எப்பொழுது விழா முடியும், தனிமை கிடைக்கும், உன்னிடம் பேசலான்னு காத்துக்கிட்டு இருந்தேன் என்க லித்திக்கு குறும்பு தலை தூக்கியது. நான் உங்களிடம் பேசாமல் வீட்டுக்கு போயிருந்தால் என்ன செய்திருப்பீங்க என்க பிருத்திவி கொஞ்சம் கூட அலட்டிக் கொள்ளாமல் சிரித்தான். உன்னை எப்படியும் வீட்டிற்கு அனுப்ப விட்டிருக்க மாட்டாங்க அப்பா. பிருத்திவி என்றால் வியப்பு மேலோங்க. ஆமாம், உன்னை இங்கேயே தங்க வைக்கணும்னு அப்பாவும் அம்மாவும் முடிவு செய்துதான் எல்லாவற்றையும் செய்தாங்க. அதனாலதான் அம்மா அன்னிகளுக்கு எடுத்த மாதிரி உனக்கும் ஒரு செட் எடுத்தாங்க. இப்ப புரியுதா என்று கண்ணடித்து சிரிக்க லித்தியால் ஆச்சரியத்திலிருந்து விடுபட முடியவில்லை. அது மட்டுமில்லை, எல்லோருக்கும் நீ இந்த வீட்டு மருமகளா வரப்போறேன்னு தெரியும். எல்லாம் ப்ரீ பிளான்டு. நிவாசின் பேச்சை தவிர. செல்லக்குட்டி, அவனும் நேரத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துகிட்டான் என்று சிரித்தான். சரி, நான் உங்க ரூமுக்கு வராமல் எனக்கு கொடுத்த ரூமில் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பீங்க என்றால் குறும்புடன். இவ்வளவு தூரம் செய்த எங்களுக்கு உன்னை தனியே சந்திச்சு பேசுறதுதான் பெரிய விஷயமா என்று சிரித்தான். திருடா, அவன் மார்பில் செல்லமாக குத்த அதை பிடித்து தன் தோளில் வைத்துக் கொண்டு அவளின் இடுப்பை இரு கரங்களால் சுற்றி வளைத்தான். சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யணும் லித்தி, ஐ கான்ட் வெயிட் மோர் என்று கிரக்கமாக கூறியபடி அவளின் இதழ்களை சிறைப்பிடிக்க லித்தி அவனுடன் ஒன்றினாள் பரவசமாக. அதே வாரத்தில் நிச்சயத்தை முடிவு செய்ய லித்திக்கு எதையும் நம்ப மறுத்தது தன் மனதிற்கு பிடித்த வாழ்க்கை அமையப் போகிறது என்பதை. பிருத்திவி அவளிடம் தன் காதலை சொல்லிய அடுத்த நாள் வழக்கம் போல துள்ளலுடன் ஆபீஸுக்கு கிளம்பிக் கொண்டிருந்தவளை காலிங் பெல் அழைத்தது. இவ்வளவு காலையில் யார்? ஒருவேளை பிருத்திவியோ என்று யோசிக்கும் பொழுதே இதயத்தில் பட்டாம்பூச்சி பறக்க மலர்ந்த முகத்துடன் கதவை திறந்தவள் வாசலில் நின்றிருந்த பெற்றவர்களைக் கண்டு ஒரு நொடி சுணங்கி ஊமையானாள். ஆனால் அடுத்த நொடியே பிருத்திவியின் பேச்சு நினைவு வந்தது. உள்ள வாங்கப்பா,
வாங்கம்மா என்று வரவேற்க பல வருடங்களுக்கு பிறகு மகளின் அப்பா என்ற அழைப்பில் தாமோதர் உடைந்து அழ லித்திக்கு அவரின் வேதனை புரிந்தது. சாரிப்பா, நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க என்று கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்க அவளின் கையை பிடித்து இறக்கினார் அழுகையுடன். இல்லடா செல்லம், நான் தான் பாவி. உன் விருப்பத்தை மதிக்காமல் என் ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள உன் சந்தோஷத்தை நிர்மூலமாக்கிட்டேன். எனக்குத்தான் மன்னிப்பே கிடையாது என்று கதறினார். அப்பா என்று தந்தையின் நெஞ்சில் தஞ்சமடைந்தாள் அழுகையுடன். சில நொடிகள் தந்தை மகளின் பாச சங்கமத்தில் கரைய தாய் காவேரிக்கு தன் மகள் திரும்ப கிடைத்துவிட்டாள் என்ற சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீர் வடித்தார். தாயின் அணைப்பும் அன்பும் அவரின் கை சமையலும் இல்லாமல் ஏக்கத்திலும் கோபத்திலும் தவித்த நாட்கள் இப்போதைக்கு அவளுக்கு சிறுபிள்ளைத்தனமாக தோன்ற தாயின் மார்பில் தலையை சாய்த்துக் கொள்ள காவிரி மகளை கோழி குஞ்சை அடைகாப்பது போல அரவணைத்துக் கொண்டார். சில மணித்துளிகள் மாறி மாறி மன்னிப்பு கேட்கும் படலமும் செய்த தவறுகளுக்காக தன்னையே குட்டிக் கொள்வதும் நடக்க லித்தி விழிகளை துடைத்துக் கொண்டாள். போதும்பா, நமக்கு பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இனி நான் இங்கிருக்க போவதில்லை, உங்களுடன் வந்து விடுகிறேன் என்று அறிவிக்க தாமோதருக்கு தன் காதையை நம்ப முடியவில்லை. காவிரிக்கும் இனி எல்லோரையும் போல நாமும் மகளுடன் சேர்ந்தே வாழலாம் என்ற விஷயமே உலக மகா சந்தோஷத்தை கொடுக்க மகளை கட்டிப்பிடித்து அழுந்த முத்தமிட்டார். அந்நேரம் உள்ளே வரலாமா என்ற பிருத்திவியின் குரலை கேட்டதும் லித்தியை வெட்கம் ஆட்கொண்டது. மாப்பிள்ளையை கண்டதும் பெரியவர் மரியாதையாக எழ, ஐயோ மாமா, நீங்க உட்காருங்க, ரொம்ப நன்றி மாப்ள, உங்களால தான் நான் இழந்த சொர்க்கம் மீண்டும் கிடைத்தது. என் மகளின் வாழ்க்கை இப்படியே பாலைவனமாக போய்விடுமோ என்ற பயத்தில் தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டு இருந்தேன் என்று அவனின் கைகளை பிடித்து அதில் முகத்தை புதைத்து அழ சிறியவன் பதறினான். பெரிய பெரிய வார்த்தைகள் எல்லாம் சொல்லாதீங்க என்று அவரை சமாதானப்படுத்தி வீட்டிற்கு அனுப்பி வைத்துவிட்டு அவள் குடியிருந்த வீட்டை காலி செய்ய அவளுக்கு உதவினான். பிருத்திவி பொருட்களை வண்டியில் ஏற்றிக் கொண்டிருக்க லித்தி எல்லா பொருட்களை பேக் செய்து கொண்டிருக்க வாசற்படியில் நிழலாடியது. யாரென்று நிமிர்ந்தவள் சந்திரனுடன் அவன் தாய் லலிதாவும் நிற்க குழப்பத்துடன் தன் கைவளையை விட்டு அவர்களை நெருங்கினாள். என்ன விஷயம்? பதில் சொல்ல திராணி இல்லாமல் பார்வை ஆங்காங்கே இறைந்து கிடந்த பொருட்களில் படிந்தது. வீட்டை காலி செய்யறியா லித்தி என்றார் லலிதா. ஆமாம், நீங்க வந்த விஷயத்தை சொல்லவே இல்லையே. ஐம் சாரி லித்தி, உன்னிடம் நான் ரொம்ப தவறா நடந்துகிட்டேன் என்று சந்திரன் மன்னிப்பு கோர அவளுக்கு குழப்பமாக இருந்தது. மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு அப்படி என்ன செய்துவிட்டான்? தன் ஆசையை சொன்னான், நான் சம்மதிக்கவில்லை என்றதும் கேவலமாக பேசினான், அவ்வளவுதானே. அதற்கு எதற்கு தாயுடன் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று குழப்பமாக இருந்தது. ஆயினும் சரி என்றாள். என் மகன் உன்னை கட்டிக்க போறவரிடம் உன்னை பற்றி தப்பும் தவறுமா பேசினது மன்னிக்க முடியாத குற்றம்தான். இவன் பேசியதற்கு அவரும் நன்றாக அடித்து விட்டார். அது தப்பே இல்லை, இவனுக்கும் அது தேவைதான். அதன் பிறகுதான் புரிஞ்சது நாங்கள் செய்து கொண்டிருந்த தவறு. கடைசியில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் என்னை இந்த அளவுக்கு மாற்றிடுச்சு என்று பேசிக்கொண்டே செல்ல லித்திக்கு லேசுபாசாக விஷயம் புரிந்தது. அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பிவிட்டு அமர்ந்தவளுக்கு ரெஜியின் நிச்சயத்தன்று பிருத்திவி தன் வீட்டுக்கு வந்ததாக கூறியதும் அவன் வண்டியில் விழி மூடி அமர்ந்திருந்த கோலமும் நினைவில் வர தன்மேல் இத்தனை நம்பிக்கையா பிருத்திவிக்கு என்று ஆயாசம் எழுந்தது. லித்தி, வண்டிய வீட்டுக்கு அனுப்பியாச்சு, மீதி பொருட்களை பேக் செய்தாச்சா என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தவன் லித்தி தீவிரமான யோசனையில் ஆழ்ந்திருக்கவும், ஹே பேப்ஸ் என்று அவளின் தோளை தொட்டான். தூக்கத்திலிருந்து விழித்தவள் போல விழிகளை மலர்த்தியவள் பிருத்திவியை கண்டதும் பாய்ந்து அவனை அணைத்துக் கொண்டாள். அவளின் திடீர் அணைப்பிற்கு காரணம் புரியாவிட்டாலும் காதலியின் அணைப்பு கசக்குமா? அவனும் அவளை அணைத்து மூர்க்கமாக முத்தமிட லித்திக்கு அவனின் காதலில் மூச்சு திணறியது சந்தோஷமாக. சில வினாடிகள் கழித்து விலகி, என்னடா திடீர்னு ரொமான்ஸ் மூடுக்கு மாறிட்ட என்று கண் சிமிட்ட அவன் மார்பில் சாய்ந்து நடந்த விஷயங்களை கூற அவள் கன்னத்தில் தட்டி சிரித்தான். விட்ரா, சில பேருக்கு வார்த்தைகளால் சொன்னால் புரிவதில்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு அடிதான் சிறந்த வாத்தியார். நீ கூட கேள்விப்பட்டிருப்பியே, அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டான் என்று சிரிக்க லித்தியும் அவன் சிரிப்பில் இணைந்து கொண்டாள். குறித்த நாளில் நிச்சயம் மிக பிரம்மாண்டமாக நடந்து முடிய இருவரும் மனம் போல பெரியவர்களின் அனுமதியோடு ஊர் சுற்றினார்கள், காதல் செய்தார்கள். அவ்வப்பொழுது சில முத்தங்கள், சிறு தழுவல்கள். இதற்கு நடுவில் ரெஜியின் திருமணம் வர நிச்சயத்திற்கு தனித்தனியாக சென்றவர்கள் திருமணத்திற்கு கைகோர்த்து கொண்டு செல்ல ரெஜிக்கு பயங்கர சந்தோஷம். தன் தோழிக்கு நல்ல வாழ்க்கை கிடைத்து விட்டதென பிரின்ஸும் நண்பனை வாழ்த்தி அணைத்துக் கொள்ள லித்தியின் விழிகள் மின்னியது. அதே மாதத்தில் பிருத்திவிக்கும் லித்திக்கும் திருமணம் நடக்க லிதி சொர்க்கத்தில் மிதந்தாள் பிருத்திவியின் காதலில். இருவரும் ஒரு நாள் சந்தோஷமாக பீச், சினிமா என்று சுற்றிவிட்டு லித்திக்கு பரிசு வாங்குவதற்காக GRT தங்க மாளிகைக்கு சென்றார்கள். மனைவிக்கு பிடித்த மாதிரி வைர நகை செட் வாங்கிக் கொண்டு கணவனுடன் சிரித்து பேசிக்கொண்டு வெளியில் வந்த லித்தியின் முகம் எதையோ மிதித்துவிட்ட அருவருப்பில் சுருங்கியது. மனைவியின் முகம் போன போக்கைக் கண்டு புருவங்கள் முடிச்சிட அவளின் பார்வை போன திக்கை தொடர்ந்தவன் லித்தியையே ஏக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்தவனை புரியாமல் நோக்கிவிட்டு மனைவியிடம் விசாரித்தான்.
என் வாழ்க்கையை அலங்கோலமாக கலைத்து போட்ட அயோக்கியன் இவன்தான் என்றாள் வெறுப்பின் உச்சத்தில். அதற்குள் அவன் லித்தியை நெருங்க கணவனுடன் ஒண்டிக் கொண்டாள். என்னை மன்னித்து விடு லித்தி, நான் செய்ததெல்லாம் தவறுதான். எந்த கணவனும் செய்யக்கூடாத ஒன்று. எலிசாவின் மீதிருந்த மோகத்தில் உன்னை மிகவும் அலட்சியப்படுத்திவிட்டேன். நீ என்னை விட்டு போன பிறகுதான் எனக்கு உன் அருமை புரிந்தது. பிளீஸ் லித்தி, என்னுடன் வந்துவிடு. இனி நான் உன் இஷ்டப்படியே நடந்து கொள்கிறேன் என்று கையெடுத்து கும்பிட்டு அழ அவனை புழு மாதிரி நோக்கினாள். அவனின் பேச்சு அவளுள் இருந்த ரணத்தை கிளறிவிட்டுவிட, திருமணம் என்றால் உன் மனதில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? வேண்டுமென்றால் சேர்ந்து கொள்வதும், பிடிக்கவில்லை என்றால் வெட்டிக் கொள்வதும் என்ற பிரெஞ்சு கலாச்சாரம் என்று நினைத்தாயா? அது அங்குள்ள வெள்ளைக்காரர்கள் கலாச்சாரம். ஆனால் அங்கு போய் வாழ்கின்ற நம் நாட்டு மக்கள் அந்த மாதிரி மாறுவதில்லை. அவர்கள் எப்போதும் நம் கலாச்சாரத்தின் பிடியில்தான் இருக்கிறார்கள். ஆனால் உன்னை மாதிரி சில பேர் வெளிநாட்டுக்கு போனவுடன் அங்கிருக்கும் வெள்ளைக்காரர்கள் மாதிரி கலாச்சாரத்தை மாற்றி நாளுக்கு ஒரு பெண் என்று வாழ்ந்து நம் நாட்டையே அசிங்கப்படுத்துகிற உன்முகத்தில் விழிப்பதே பாவம். இவர் யார் தெரியுமா? என் கணவர். உன்னை மாதிரி கிடையாது. மானத்தையும் கலாச்சாரத்தையும் கட்டின மனைவியையும் உயிராக மதிக்கிறவர். முடிந்தால் இவர் மாதிரி வாழ முயற்சி செய். இல்லை என்றால் நீ வாழவே தகுதியில்லாதவன். இனி ஒரு முறை என் முன் வந்து நிற்காதே என்று தூக்கி எறிந்து பேசிவிட்டு கணவனுடன் அங்கிருந்து அகல, தவறு செய்தவன் கண்ணீர் பார்வையை மறைக்க அங்கேயே சிலையானான் லித்தியின் பேச்சில். வீட்டுக்கு சென்றதும் லித்தி அவனை வெளுத்து வாங்கியதற்கு தனிமையில் பரிசுகளை வாரி வழங்கினான் பிருத்திவி. அது எந்த மாதிரி பரிசு என்றும் சொல்லவும் வேண்டுமோ? முற்றும். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல்